ரெடியா? இப்ப நம்ம பேச போறோம் ஆல் கெட்ஸ் இட் ரெடி. ஓகே, இன்னைக்கு பயங்கர கலவரமா இருக்க போகுது. பொறுத்தார் பூமி ஆழ்வார். வணக்கம் and good afternoon. இது ரேடியோ கிளி 106.5 FM. கேக்க ஜாலியா ஒரு மணி அடிச்சு 5 நிமிஷம் ஆகி 16 17 18 செகண்ட்ஸ் ஆயிடுச்சு. அஞ்சனா வந்தாச்சு. நான் 20க்காக வெயிட் பண்ண 3 செகண்ட்ஸ் பேலன்ஸ் ஆயிடுச்சு. கோச்சிக்காதீங்க. அஞ்சனா வந்தாச்சு 1 2 3ல இப்பதான் நாம லைவ் ஆன் ஆச்சு. நான் எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லிட்டு இன்னைக்கு அப்படியே கலவரமா இருக்க போது எல்லாரும் கெட்ஸ் இட் ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். கலவரமா என்ன அஞ்சனா குண்டை தூக்கி போடுறீங்க அப்படின்னு தானே கேக்குறீங்க. கலவரம்லாம் ஒண்ணும் இல்ல, இது நம்ம வீட்டுல ஒரு நிலவரமா நடக்கிற ஒரு விஷயம் தான். அதை பத்தி தான் இன்னைக்கு ரொம்ப ஜாலியா பேச போறோம். பட் எதுவா இருந்தாலும் தம்பி சொடல வந்து சொல்லணும் இல்லையா? இன்னைக்கு போட்டு வாங்கல நம்ம என்ன எதை பத்தி பேச போறோம், நீங்க என்கிட்ட எந்த மாதிரி பேசி பிடிச்ச பாட்டெல்லாம் கேட்க போறீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். அதாவது நார்மலா வந்து இன்னைக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூலை 31 அப்படின்னா கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் டே அப்படின்னு சொல்லி இருக்காங்க. சோ பீட் உங்களோட கேர்ள் ஃபிரெண்டா இருக்கட்டும், இல்ல உங்களோட மனைவியா இருக்கட்டும், காதலியா இருக்கட்டும், நார்மலா ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள இருந்தா சண்டை வர்றது, சம்டைம்ஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும், இல்லனா ஒரு ஈகோ கிளாஷ் இருக்கும், இது எல்லாமே இருக்கும். டக் டக்குன்னு நம்ம ஏதாவது ஆம்பளைங்க ஏதாவது நீ பொண்ணு உனக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்ற மாதிரி வந்து பொண்ணுங்களை பார்த்து சொல்லுவாங்க. அப்போ ஒரு ஈகோ கிளாஷ் ஆகும். அது எப்படி நீ பொண்ணு எனக்கு ஒண்ணும் தெரியாதா, அது எப்படி நீ சொல்லலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கோவம் வரும். சரி அஞ்சனா இது எல்லாம் வரும், பட் இதை நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணும் இல்ல. அதாவது நீங்க எனக்கு கால் பண்ண போறீங்க 800-1065 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி என்ன பேச போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது நீங்க ஒரு கேர்ள் ஃபிரெண்டா மாறுங்க. இன்னைக்கு எல்லாரும் அப்படியே புக் மேல கை வச்சு நான் ஒரு சந்திரமுகியா மாறுறேன் அப்படின்ற மாதிரி நீங்க எல்லாரும் இன்னைக்கு உங்களோட கேர்ள் ஃபிரெண்டாவோ இல்ல மனைவியாவோ மாறணும். நான் உங்களோட பாய் ஃப்ரெண்டாவோ கணவனாவோ இருந்து அத அந்த பர்சனிபிகேஷன்ல நான் உங்ககிட்ட சில கேள்விகள்லாம் கேட்பேன். இந்த கேள்விக்கு உங்களோட வைஃப் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, இல்ல உங்களோட கேர்ள் ஃபிரெண்ட் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, நீங்க ஈவன் அவங்கள மிமிக் கூட பண்ணி காட்டலாம். அவங்களோட பேர் சொல்ல போறதில்ல, ஜஸ்ட் அவங்களோட மிமிக் பண்ணலாம். இல்ல அவங்க இப்படிதான் பேசுவாங்க, டக்குனு மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுவாங்க, கோவமா பேசுவாங்க, அந்த மாதிரி பேசுவாங்க அப்படின்ற எதுவாக இருந்தாலும் நீங்க அவங்களா மாதிரி அவங்கள இமிடேட் பண்ணியும் காட்டலாம், அவங்கள மாதிரி மிமிக் பண்ணியும் நான் கேக்குற சில கேள்விகளுக்கு ஒரு கேர்ள் ஃபிரெண்டோட பெர்செப்ஷன்ல இருந்து நீங்க பதில் சொல்ல போறீங்க. யாரெல்லாம் இதுக்கு தயாரா இருக்கிறீங்க அப்படின்னு நான் பார்க்க போறேன். இம்மீடியட்டா ஒரு புது ஜோஷோட, ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் உங்க கேர்ள் ஃபிரெண்டா இருக்க போறீங்க, இல்ல உங்க மனைவியா இருக்க போறீங்க. அந்த ஃபீலிங் எப்படி இருக்கு அப்படிங்கறத நான் ரசிச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். சோ நீங்களும் அந்த மாதிரி யாரெல்லாம் இந்த மாதிரி மாற போறாங்க, முழுசா சந்திரமுகியா இன்னைக்கு மாற போறாங்களோ அவங்க எல்லாம் யார் யார் அப்படிங்கறத நீங்க நம்மளோட FB லைவ்லயும் பார்க்கலாம். ஏன்னா இன்னைக்கு FB லைவ்லயும் அதே தான் நடக்க போகுது. So don't waste your time. 800-1065 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் எதுவாக இருந்தாலும் டக்குன்னு அஞ்சனா கிட்ட கேட்கலாம். சோ இப்போ உங்களுக்காக the future hit of the hour வரப்போது சத்ரியன் படத்துல இருந்து. ஹலோ ஹாய் குட் ஆஃப்டர்நூன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கரெக்டா இன்னைக்கு வந்து மண்டே ஆயிடுச்சு. இன்னும் டியூஸ்டே, வெனஸ்டே, தர்ஸ்டே. ஓ மை காட், ஜஸ்ட் 3 more days அடுத்த வீக்கெண்ட் வந்துரும். ஏன் அஞ்சனா இன்னைக்கு உங்களுக்கு இந்த கொலவெறி, why this கொலவெறி அப்படின்னு நீங்க கேக்குறது எனக்கு புரியுது. சும்மா ஒரு ஜாலி பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆசை தான். டக்குன்னு படிச்சுட்டு இருக்கும் போது இன்னைக்கு வந்து கேர்ள் ஃபிரெண்ட் டே அப்படின்ற மாதிரி நம்மளோட கூகுள் சுந்தர் பிச்சை சார் வந்து சொல்லிட்டாரு. இந்த மாதிரி நீ கேர்ள் ஃபிரெண்ட் டேமா, அதனால இதை வச்சு நீ ஏதாவது கலவரமா குதூகலமா பண்ணு அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு இப்படி ஒரு தாட் வந்துச்சு. அதாவது நீங்க எல்லாரும் பாய் ஃப்ரெண்ட்ஸாவோ நீங்க எல்லாரும் கணவனா இருந்தோ சில விஷயங்களுக்கு உங்க வைஃப் கிட்ட இல்ல உங்களோட கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் கிட்ட நீங்க வந்து ரியாக்ட் பண்ணுவீங்க. ஆனா அதையே நீங்க ஒரு கேர்ள் ஃபிரெண்டோட பெர்செப்ஷன்ல இருந்து இல்ல ஒரு வைஃபா இருந்து எப்ப பாரு என் வைஃப் நொய்யப்பா சாமா நொய்யப்பா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஃபீலிங் இருக்கும். ஆனா அவங்க சைட்ல இருந்து நீங்க யோசிச்சிருக்கீங்களா? சோ இன்னைக்கு நீங்க அப்படி யோசிக்கிறதுக்கு உங்களுக்கு நான் ஒரு சான்ஸ் கொடுக்க போறேன். சோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள், எனக்கு கால் பண்ணணும். 800-1065 கால் பண்ணீங்கன்னா என்ன நடக்க போகுது அப்படிங்கறத லைவ்லயும் பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு பிடிச்ச பாட்டையும் நீங்க அப்படியே லைவ்ல கேட்டுட்டே இருக்கலாம். இப்ப யாரெல்லாம் நம்ம கூட லைவ்ல கனெக்ட் ஆயிருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் பார்த்து அவங்களுக்கெல்லாம் ஒரு ஹாய் சொல்றது அஞ்சனாவின் தலையாய கடமை அப்படிங்கிற காரணத்தால அப்படியே லைட்டா இது பண்ணுங்க. இது ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு. வந்துட்டு யாரெல்லாம் வந்திருக்காங்க? சரவணன் சொல்லியிருக்கிறாரு. அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஞ்சனா டுடே டிரெஸ் சூப்பர் அப்படின்னு சொல்லி தேங்க்யூ சோ மச் சரவணன், மிக்க நன்றி. அதுக்கப்புறம் சிந்து, அமீர், கார்த்திக், ஐயோ எனக்கு கேர்ள் ஃபிரெண்ட் இல்லையே அப்படின்னு கார்த்திக் சொல்லிருக்காரு. பிரச்சனை இல்ல கார்த்திக், இன்கேஸ் எப்படி நீங்க என்ன கட்ட பிரம்மச்சரியாவா இருக்க போறீங்க, கல்யாணம் பண்ணிப்பீங்க இல்லையா, உங்களுக்கு இன்கேஸ் ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் இருந்தாலோ இல்ல உங்களுக்கு வைஃப் கல்யாணம் ஆகி உங்களோட வைஃப் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு ஒரு சின்ன இமேஜினேஷன் இருக்கும்ல, எதுவாக இருந்தாலும் நீங்க வந்து என்கிட்ட அதை அப்படி மிமிக் பண்ணி
உங்களோட பெர்செப்ஷன் எப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இது ஒரு ஸ்மால் கேம். ஸோ யூ கேன் ஸ்டார்ட் காலிங் மீ. அண்ட் இப்போ ஹரிஹரன் காலையில இருந்து ஒரு சாங் கேக்குறேன். ஓகே, டெஃபினெட்லி நீங்க சாங்க கேளுங்க. நாம அந்த சாங் உங்களுக்காக பிளே பண்ணிடலாம். அண்ட் ஆல் இன் ஆல் முருகானந்தம், அப்புறம் ரமேஷ், ராதிகா, சுல்தான், ஆரிஃப், இவங்க எல்லாருமே. திஷோ, ஹாய் திஷோ. அண்ட் திஷோ வந்து நேற்று மெசேஜ் பண்ணியிருந்தாரு, அஞ்சனா என்னோட ஃப்ரெண்ட் எனக்கு கால் பண்ணிட்டாரு, தேங்க்யூ சோ மச் நீங்க சொன்னதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. தேங்க்யூ திஷோ அவர்களுக்கு நன்றி. சோ இப்ப நம்மளோட ஃபர்ஸ்ட் காலரை நம்ம பிக் பண்ணலாமா? எல்லாரும் அப்படியே எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு, யார் யாரெல்லாம் எப்படி பேசுவாங்கன்னு தெரியல. சோ நான் வந்து காலரை பிக் பண்ணி அவங்க கிட்ட நான் பேச போறேன். ஓகே, ஹலோ. ஹலோ அக்கா, நான் கார்த்தி பேசுறேன்க்கா. எந்த கார்த்தி? கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையேன்னு ஃபீல் பண்ண கார்த்தியா? கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லனா? இல்லக்கா, நான் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லலாம் ஃபீல் பண்ணல. எனக்கு பர்த்டே அன்னைக்கு விஷ் பண்றதுக்கு யாரும் இல்லன்னு சொல்லி நிவ்யா அக்கா கிட்ட சொன்னேன். நிவ்யா அக்கா ஃபுல் விஷ் பண்ணாங்க அன்னைக்கு ஃபுல்லா. சூப்பர் சூப்பர் கார்த்திக். அது உங்களுக்கு நானே ஒரு பிலேட்டட் பர்த்டே விஷ் பண்ணிடுறேன். ஓகேவா? அக்கா, இவங்க நிவ்யா அக்கா இருக்காங்களா? நிவ்யா அக்கா இல்ல, இது வந்து 1 2 3 வித் அஞ்சனா. நான் இதுல பாத்தேனே, FB லைவ்ல பாத்தேனே நிவ்யா அக்கா இருந்தாங்களே. இல்லையே, இன்னைக்கு FB லைவ்ல நீங்க பாக்கலையே, நிவ்யா அக்கா இல்லையே. சோ நம்ம கேம் விளையாட ரெடியா நீங்க? இல்ல நான் இன்னொரு காலருக்கு வாய்ப்பு கொடுக்கவா? கொடுங்க, எந்த கேம்னாலும் விளையாண்டு பாத்துறோம். நம்ம மதுரைக்கார பையன். மதுரைக்கார? ஓ மை காட், இது என்னடா மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை. ஓகே, விளையாடலாமா? விளையாடலாம். ஓகே, என்ன கேம்னு ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்க ரேடியோல சொன்னது உங்களுக்கு காதுல விழுந்துதா? கவனிச்சீங்களா? நான் ரேடியோவை கவனிக்கல, என்ன பண்ணும், நீங்க FB லைவ்லயே வந்து கரெக்டா நம்மளோட ரேடியோல பேசுறதெல்லாம் காதுல விடும். அதனால அதையும் கரெக்டா வாங்கிக்கணும். இன்னொரு தடவை, அதாவது உங்களை மாதிரியே கேட்காம இருக்கிற எல்லாருக்காகவும் நான் அந்த கேம் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்கேஸ் உங்களுக்கு ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் இருந்தாலோ இல்ல உங்க மனைவி இருந்தாலோ, அது ஒரு கணவனா பாய் ஃப்ரெண்டா சில கேள்விகள் நீங்க கேட்கும் பொழுது அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கறதா நான் கேட்டிருக்கேன். சோ நான் இப்ப பாய் ஃப்ரெண்டா கணவனா உங்கள்ட்ட 2 3 கேள்வி கேட்பேன். அதுக்கு நீங்க உங்க கேர்ள் ஃப்ரெண்டா வைஃபா எப்படி ரியாக்ட் பண்றீங்கன்னு பாப்போம். ஓகேவா? பொண்ணா நான் மாறிடணும் இப்ப. ஆமா, பொண்ணா நீங்க மாறணும். சரி, கேளுங்க. என்ன கேளுனாலும் அடிச்சு தூள் கலப்பலாம். உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா? கல்யாணம் ஆயிடுச்சா? அந்த மாதிரி நல்ல விஷயம்லாம் என் வாழ்க்கையில இன்னும் நடக்கலையா? சரி, நடக்கல. ஓகே, இதுக்கப்புறம் நடக்குமான்றத பாப்போம். நீங்க பேசுறத வச்சுதான் நடக்குமா நடக்காதான்னு முடிவாகும். கொஞ்சம் பார்த்து பெர்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே. ஓகே, சோ நான் இப்ப வந்து ஒரு பாய் ஃப்ரெண்டா மாறிட்டேன், நீங்க வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்க. ஓகேவா? ஓகே. ஓகே, on your mark, get set, go. my name is ஸ்வேதா. ஓகே ஸ்வேதா. ஸ்வேதா, எவ்வளவு நேரமா? என்ன ஸ்வேதா, எப்ப பாரு நீ வந்து எனக்கு ஒரு காதலி தான். ஓகே, நான் இதை ஒத்துக்கிறேன். ஆனா ஏன் சட்டன் உனக்கு கோவம் வந்தா எங்க அம்மா அப்பாவை பத்தி நீ தப்பா பேசுற? அதெல்லாம் சரியில்லை ஸ்வேதா, எனக்கு பிடிக்கல இதெல்லாம். ஏன்னா உன்னை பெற்றது மேனுஃபேக்சரிங் பண்ணதே உங்க அப்பாவும் உங்க அம்மாவும் தானே. உங்க அப்பாவும் உங்க அம்மாவும் தான் திட்டுவாங்க. உன்னை திட்டுனாதான் பிரயோஜனமே கிடையாது. எத்தனை வருஷமா நீ எனக்கு ஒரு காதலி மாதிரியா ஸ்வேதா பேசுற? நீ கல்யாணம் பண்ணிட்டு எங்க வீட்டுல ஒரு மருமகளா வந்து இருக்க போற. அட்லீஸ்ட் எனக்கு தான் நீ மரியாதை கொடுக்கறதுல, எங்க அம்மா அப்பா வயசுக்காவது மரியாதை கொடுக்கணும்ல? இல்ல, நீ பேசுறதுதான் வாஸ்தவம் தான். இருந்தாலும் உன்னை போய் பெற்றாங்களே, அதனாலதான் எனக்கு காண்டாகுது. அதனாலதான் உங்க அப்பாவையும் உங்க அம்மாவையும் நான் திட்டுறேன், வேற எதுவும் கிடையாது. சரி, இப்ப சர்தான் போடி நான் சொல்லிட்டேன்னா என்ன பண்ணுவ? சர்தான் நான் போடி, எங்க அம்மா அப்பா பேசுற, நீ எனக்கு தேவையே இல்ல, சர்தான் போடி அப்படின்ட்டேன்னா என்ன பண்ணுவ? நீதான் போய் அழுகணும். எனக்கு என்ன? நீதான் போய் சாக்கிச்சு எங்கேயாச்சும் அழுதுட்டு கிடக்கணும். எனக்கு என்ன? எனக்கு நீ இல்லன்னா இன்னொரு பாய் ஃப்ரெண்ட் கிடைக்க போகுது. இந்த கார்த்திக் பையன் வந்து ரொம்ப டர்ட்டி பாயா இருக்கிறாரு. கார்த்திக், இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பு கார்த்திக். நோ மிஸ்டர் கார்த்திக், உங்களுக்கு இதுக்கப்புறம் நடக்குமா நடக்காதான்றது சந்தேகம் தாங்க. நீங்களே உங்க தலையில நல்லா வச்சுக்கிட்டீங்க. இத பாத்துக்கிட்டு இருக்க பொண்ணுங்க கூட கன்சிடர் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் கார்த்திக். Anyways, thank you so much. Thank you. That was a good sport. Very sportive. Thank you so much, Karthik. Okay, very sweet. So, Karthik மாதிரி என்ன நீங்களும் இந்த மாதிரி ஜாலியா எனக்கும் பேசணும், அந்த மாதிரி ஆசையா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா 800-1065 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி இமீடியட்டா பேசலாம். அண்ட் உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் கூட கேட்கலாம். இப்போ ஒரு காலர் லைன்ல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. வணக்கம். ஹலோ அஞ்சனா சிஸ்டர், நான் கணேஷ் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா? ஹாய் கணேஷ், ஆஃப்டர் a long time. எஸ் அஞ்சனா சிஸ்டர், நான் நைட் டியூட்டி அதனால தான் வர முடியல. வெரி ஸ்வீட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன் கணேஷ். கணேஷ், இன்னைக்கு நம்ம கேம் விளையாண்டுட்டு இருக்கோம் தெரியுமா?
இல்லக்கா இது உண்மையிலே என்ன கேம் தரோம் லைவ் ஓபன் பண்ணா ஆனா ஃபர்ஸ்ட் நெட் சரியா இல்ல அதனால செக் நம்ம காலே பண்ணிட்டு இருந்தீங்க அக்காவுக்கு அப்படின்ட்டு தான் போன் பண்ணேன். ஆமா இல்ல நான் கூட நிறைய நாள் நினைப்பேன் என்னடா கணேஷ் கால் பண்ணி எனக்கு வருத்தமா இருக்கும். வருத்தப்படாது தெரியும். வெரி குட் வெரி குட். சரி கணேஷ் இப்போ நான் அந்த கேம் என்னன்னு நீங்க முதல்ல கேக்கல சோ உங்களுக்கும் திருப்பி நான் எக்ஸ்பிளைன் பண்ணனும். ஆமா கண்டிப்பா சொல்லி அவங்க டாஸ்க் என்னன்னு எனக்கு தெரியாது. சரி ஓகே கணேஷ்கா அந்த டாஸ்க் என்னன்னு சொல்லிடுறேன். இன்னைக்கு வந்து கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் டே அப்படிங்கிற காரணத்தினால நான் வந்து ஒரு பாய் ஃப்ரெண்டா ஒரு கணவனா உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்பேன். நீங்க எனக்கு இன்கேஸ் ஒரு மனைவியாவோ கேர்ள் ஃபிரெண்டாவோ இருந்தீங்கன்னா அந்த டைம்ல எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? நீங்க வந்து மிமிக் அதாவது இப்போ ஒரு பொண்ணு இந்த மாதிரி என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் இப்படி பேசுவா அஞ்சனா அப்படின்ற மாதிரி நீங்க அவங்கள மாதிரி மிமிக் பண்ணி காட்டலாம் இல்ல இமிட்டேட் பண்ணி காட்டலாம் எதுவாக இருந்தாலும் ஓகே. ஓகேவா? ஐயோ ஓகே அஞ்சனாக்கா மனசை டச் பண்ணிட்டீங்களே. சரி இப்ப இருங்க இப்ப பாருங்க நான் உங்க பாய் ஃப்ரெண்டா இருந்தேன்னா உங்களை எல்லாம் எப்படி கேள்வி கேட்பேன் அப்படின்றத பாருங்க. ரெடியா? கேம் போலாமா? கேளுங்கக்கா. ரெடி ரெடி. ஓகே சோ the game starts now. உங்க பேர் சொல்லுங்க. என் கேர்ள் ஃபிரெண்ட் பேர் சொல்லுங்க. மனைவியாவாக்கா? ஏதோ ஒரு பேர் சொல்லு தம்பி. மனஜாமா வச்சுக்கோ மனஜா. நான் இப்ப அப்படிதான் ஆக்ட் பண்ணனும். ஆமா நீங்க வந்து ஒரு கேர்லா நான் என்கிட்ட ரியாக்ட் பண்ணனும். பேசி காட்டணும் என்கிட்ட. என் பேர் வந்து ஸ்வேதா. ஜெயப்பிரியா. ஜெயப்பிரியா. யாரு ஜெயப்பிரியா? கணேஷ். சரி ஓகே இப்ப நான் வந்து ஜெயப்பிரியா கிட்ட வந்து ஒரு பாய் ஃப்ரெண்டா கணவனா பேச போறேன். ஏன் ஜெயா இப்படி இருக்கிற நீ? ஓகே என்னதான் நீ வந்து அடிக்கடி குத்தமா சொல்லி பேசுற ஆனா டக்குன்னு ஏன் என் தங்கச்சியை இந்த பிரச்சனையில இழுக்கிற? இது ரொம்ப தப்பு ஜெயா. இல்லம்மா உன் தங்கச்சி எதுக்கு எடுத்தாலும் வந்து உன் விஷயத்துல மூக்க வச்சுட்டே இருக்கா எனக்கு ரொம்ப பிடிக்கலமா அதனாலதான் அப்படி சொல்றேன் நானு. ஜெயா என்ன இருந்தாலும் நீ இப்ப வந்து ஜெயா அவ என் கூட ஒன்னா நாங்க ரெண்டு பேரும் ஒரே கருவறையில இருந்து பிறந்தவங்க ஜெயா. அதுக்காக நம்ம விஷயத்துல வந்து மூக்க வைக்கவே என்னால சும்மா இருக்க முடியாதுமா. இத நான் ஒத்துக்கவே முடியாது ஜெயா. நான் நீ என்ன கல்யாணம் பண்ணிட்டு வர அப்படின்னா என்னையும் அட்ஜஸ்ட் பண்ணணும் என் குடும்பத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணணும் என் தங்கச்சியும் அட்ஜஸ்ட் பண்ணணும். கண்டிப்பா இருக்க வேண்டியதாமா அதெல்லாம் இல்லன்னு சொல்ல முடியாதுமா. இருந்தாலும் எதுக்கு எடுத்தாலும் வந்து என் விஷயத்துல உரிமை எடுத்துக்கிறது வந்து மிகப்பெரிய தவறு தானமா. அதெல்லாம் நான் எப்படி விட்டு கொடுக்க முடியும்? என்ன என்ன ஜெயா? உங்க தங்கன்னா உங்களோட வச்சுங்க. இது என்னால ஒத்துக்கவே முடியாது ஜெயா. நான் இதை ஒத்துக்கவே மாட்டேன் ஜெயா. அது எப்படி நீ என்ன கல்யாணம் பண்ணிட்டு வர அப்ப என் தங்கச்சி உனக்கு ஒரு நாத்தனார் இல்லையா? இல்ல இல்ல இல்லம்மா அதாவது நாத்தனார்னா ஓகேதான். அத வந்து அவங்க வந்து சரியா பேசுறது இல்லை நம்மகிட்ட. அதனாலதான் வந்து அவங்க நம்மள என்ன ஒரு எதிரி மாரி பிரயோகிக்கிறாங்களா அதனாலதான் என்னால அப்படி பேச முடியல கரெக்டா. நோ ஜெயா நோ ஜெயா நான் இதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டேன் ஜெயா. நீ சரிப்பட்டு வர மாட்டேன் இந்த விஷயத்துக்கு. நீ சரிப்பட்டு வர மாட்டேன் ஜெயா. சரிம்மா என்மையில அப்படியே ட்ரை பண்றமா எப்படியாவது பேசுறதுக்கு. அவங்க கொஞ்சம் ஈகோ பாக்குறாங்க சரிப்பட்டு வரல முடியல. என்னாலே முடியல கணேஷ். சூப்பர் சூப்பர் கணேஷ். உங்களுக்கு என்ன பாடல் கொடுக்கலாம்? கொஞ்ச அளவுக்கா இன்னைக்காக்கா நீங்க அப்படியே லைவ்ல இருங்க. நீங்க அப்படியே லைன்ல இருங்க. நான் உங்களை வந்து ரேடியோ கனெக்ட் பண்றேன். இந்த கேம் எப்படி இருந்துச்சுன்னு நீங்க அங்க வந்து சொல்லுங்க. ஓகேவா? ஓகே கண்டிப்பா. ஓகே லைன்ல இருங்க. இந்த ப்ரோகிராம கேட்க பார்க்க லாகின் பண்ணுங்க Facebook/Radio Gilly. அப்ப 1 2 3 எக்ஸ்ட்ரா லைஃப் எக்ஸ்ட்ரா பண்ணா இது அதுக்கும் மேல. ஒரு மணி அடிச்சு 18 நிமிஷம் ஆகிட்டு இருக்கேன். இந்த வேலையில FB லைவ்ல இப்ப பாத்தீங்கன்னா பயங்கர அப்படியே கலவரமே நடந்துருச்சு. என்ன கணேஷ்? சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப அருமையான கேமா இருந்திருக்கா. செம்ம எப்படி யோசிக்கிறீங்க இந்த டாஸ்க்லாம் முடியல. நினைச்சு கூட ட்ரெமெண்டஸ். வாவ் சூப்பர். நிறைய இங்கிலீஷ்லாம் பேசுது. சரி அப்படி என்ன கேம் நீங்க லைவ்ல விளையாண்டீங்க? நீங்க இப்ப உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கன்னா அவங்கள உடனே எனக்கு கால் பண்ணி உங்களை மாதிரியே விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. சொல்லுங்க பாப்போம். அதாவது ரேடியோ கிளி நண்பர்களே இன்னைக்கு வந்து நம்ம அஞ்சனாக்க கூட என்ன ஒரு கேம்னா கணவன் மனைவியாகவும் மனைவி கணவனாகவும் நடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. அத வந்து கொஸ்டின் கேக்குறாங்க நம்ம அஞ்சனாக்கா ஒரு கணவனாக நம்ம ஒரு மனைவியா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆன்சர் கொடுக்கணும். அதாவது பாசிட்டிவா இருக்கலாம் நெகட்டிவா இருக்கலாம் அது உங்களோட விருப்பம். சரி ஓகே நீங்க எப்படி ஆன்சர் கொடுத்தீங்க அஞ்சனாவுக்கு? என்னால ஒண்ணும் முடியல எப்படி பதில் சொல்றேன்னு. இப்படி இந்த பக்கம் முண்டி பார்த்தாரு அந்த பக்கம் முண்டி பார்த்தாரு விடலையே. முடியல. உங்களுக்கு வந்து போட்டீங்க சைக்காலஜி தெரியல. இட்ஸ் ஓகே. தேங்க் யூ சோ மச் கணேஷ். மிக்க நன்றி நீங்க கால் பண்ணதுக்கு. உங்களுக்கு என்ன பாடல் கொடுக்கலாம்? எனக்கு வந்து தனிவரன் படத்துல இருந்து கண்ணால வாவ் கண்ணால. இவா உங்க கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கா உங்களுக்கு? இல்லக்கா அவரே போய்
ட்ரை பண்ணணும். இனிமேதான் ட்ரை பண்ணுமா? ஆமா, ஓகே, அது ஒரு பெரிய கதை. சரி, அந்த கதையை நம்ம வந்து ஆஃபர்ல பேசலாம். இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா உங்களுக்காக அந்த பாடல் கொடுக்க போறேன். தேங்க்யூ சோ மச் நீங்க கால் பண்ணதுக்கு. இப்ப கணேஷ்காக தான் வந்து தனி ஒருவன் படத்துல இருந்து கண்ணால கண்ணால அப்படிங்கிற பாடல் வருது. அவரை மாதிரியே நீங்களும் எனக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணணும்னு ஆசையா இருக்கு அஞ்சனா. பல நாள் உள்ளுக்கு நான் வச்சிருந்தது இன்னைக்கு அப்படியே கொட்டி தீக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா 800-1065 நீங்க கால் பண்ணலாம். ரேடியோலயும் நம்ம பேசலாம், and at the same time FB லைவ்லயும் பேசலாம். இப்போ உங்களுக்காக பாடல் வருது. அந்த பாடல் அப்படியே தொடங்கின கையோட நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா FB லைவ்ல நம்மளோட சண்டைய ஸ்டார்ட் பண்ண போறேன். எனக்கே ஆக்சுவலா வந்து இது பயங்கர காமெடியா தான் இருக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆனா யார் பசங்க வந்து அவ்வளவா பொண்ணுங்க சைக்காலஜிய புரிஞ்சுக்கல அப்படிங்கறது லைட்டா தெரியுது. இல்ல யார் சொன்னா அப்பெல்லாம் எதுவும் கிடையாது. நாங்கெல்லாம் ரொம்ப நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். நிறைய பேர் ஹாய் சொல்லிருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஹாய் 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 ஹாய். இன்னைக்கு வந்து கேர்ள் ஃபிரெண்ட் டே. கேர்ள் ஃபிரெண்ட் டேக்கு ஒரு இன்டர்நேஷனல் கான்டெஸ்ட் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு டக்குனு வந்து யோசனை வந்துச்சு. கொஞ்சம் அப்படி கொளுத்தி எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க? கேர்ள் ஃபிரெண்ட்னால எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க? அது அப்படியே உள்வாங்கி அது ஒரு கான்டெஸ்ட் ஆயிடுச்சு. எக்ஸாக்ட்லி. ஏன்னா நான் இந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணிருக்கேன். இத நான் வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சா நீங்க டெஃபினட்டா இது ஒரு பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி ஷேர் பண்ணலாம் இல்லையா? பிளாட்ஃபார்ம் எப்பெல்லாம் பிளாட்ஃபார்ம் போட்டுருக்காங்க. அடி வாங்குறது அது வேற விஷயம். பட் இங்க ஜாலியா சும்மா அப்படியே கவுண்டரா பேசிட்டு போயிடலாம் இல்லையா? கரெக்ட் பஞ்சி. சோ இப்ப இதே பாத்துக்கோங்களேன். இப்ப வந்து நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். நம்ம கூட வந்து ஆர்ஜே பிரதீப் இருக்கிறாரு. இன் கேஸ் பிரதீப் வந்து ஒரு கேர்ள் ஃபிரெண்டாவும் நான் பிரதீப்க்கு ஒரு பாய் ஃபிரெண்டாவும் இருந்திருந்தேன்னா அப்ப நான் பிரதீப் கிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். ஓகே, அதுக்கு வந்து பிரதீப் நீங்க ஏதோ ஒரு கேம் வச்சு விளையாடுறீங்களா? அது நான் விளையாடுறதுக்கு வந்திருக்கேன். ரொம்ப சிம்பிள் தான். இது என்ன கேம்ங்கிறது எனக்கு படிக்கலையே. இவர்தான் என் கேர்ள் ஃபிரெண்ட். சரியா? எல்லாருமே வந்து வெள்ளை வெள்ளை நீங்க மட்டும் எல்லோவா? அப்படி இல்ல. இது கூட நான் டபுள் வாஷ் செம்மையா இருக்கு. நிஜமாவே போயிடுச்சு. நல்லா இருக்குமா? சோ இன்னைக்கு இது ஆக்சுவலா என்னன்னா இது என்ன ஹாப்பி கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் டேயா? இல்ல ஹாப்பியான்றது பசங்க தான் முடிவு பண்ணுவாங்க. அது எப்படி கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் டேல ஹாப்பி கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் டே இன்னும் பெண்களே இதுக்கும் எனக்கும் எந்த இப்படி எல்லாம் சொல்றது என்னை சிமுலேட் நினைத்து நீங்க மாட்டுக்கு கிளம்பி சண்டை போடுற வேணாம். அவருதான் எதிர்ப்பலாம். சரியா? ஓகே, இப்போ வந்து நான் என்ன உங்களுக்கு சொல்லிருக்கேன்னா ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் ஒன்னு கொடுக்கலாமே அப்படின்றதுக்காக நான் வந்து பாய் ஃப்ரெண்டாவும் நம்மளோட பிரதீப் வந்து கேர்ள் ஃபிரெண்ட். இல்ல புதுசா நமக்கு ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் பாய் ஃபிரெண்டே கிடைச்சிருக்காங்க. வந்தாச்சு. ஓகே, எப்படின்னா ஏதோ ஒரு பாய் ஃபிரெண்ட் ஏதோ ஒரு கேர்ள் ஃபிரெண்ட்லாம் இல்ல. எனக்கும் தான் ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் இருந்தால அவள மாதிரி அதெல்லாம் இல்லாம எங்கப்பா வாழ்க்கை இருந்திருக்கா அவள மாதிரி நான் வந்து நடிச்சு காட்டுறேன். நீ வந்து உனக்கு தான் உத்தரவு நல்லா தெரியும். நீ உத்தரவு மாதிரி பண்ணு. சரியா? ஓகே, பேர்லாம் அதெல்லாம் வேண்டாம், நாகரிகமா இருக்காது. ஆனா கேர்ள் ஃபிரெண்ட்லாம் இருந்திருக்காங்க ஒரு காலத்துல. அது பேரை கட் பண்ணிட்டு செட் ஆகாது பாஸ். சரி சரியா? ஓகே ஓகே. என்ன சிச்சுவேஷன் என்னன்னு சொல்லிடலாம். சிச்சுவேஷன் நான் தான் சொல்வேன். நான் தான் ஜட்ஜ். ஓகே, உங்களோட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு இருக்காங்க. ஓகே, அந்த பொண்ணுக்கு நாளை அன்னைக்கு பர்த்டே. நீங்க வந்து அவளுக்கு பயங்கரமா அப்படி அது உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இப்படி நீங்க கிஃப்ட் தேடி வாங்கல. ஆனா உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டான அந்த பொண்ணுக்கு நீங்க பயங்கரமா தேடி அவளை வேற கூட்டு போறீங்க. வா நீ செலக்ட் பண்ண சும்மா எனக்கு இது கூட உனக்கு பண்ண தெரியாதா அப்படின்னு அவங்க செம்ம கடுப்பாய் வெறி ஆகுறாங்க. அதான் சிச்சுவேஷன். ஓகே, சோ யூ ஆர் உத்ரா. சோ உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் உன்னோட ஃப்ரெண்ட் யாரோ ஒருத்திக்காக நீ வாங்க போற. அது உனக்கு வாங்க தெரியலன்னு என்ன கூட்டு போற. கேர்ள் ஃப்ரெண்ட் ஏன்னா என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் பத்தி எனக்கு தானே தெரியும். எக்ஸ் சரி, இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹோல்டு விட்டு நம்ம அப்படியே ரேடியோல நடிச்சு காட்டிட்டோம்னா அவங்களுக்கு ஐடியா வந்துரும்ல. ஓகே ஓகே ஓகே, போலாம் போலாம் போலாம். அப்புறம் ஒன்னு எந்திரிக்க சொல்லுவாங்க. நாங்க ஒரு மைக்கில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டுக்குள்ள என்ன ஓய் அதானே. ஐயோ, நாங்க ஷேர் பண்ணிக்குவோம். சேர்த்து வைக்கிறேன். சேர்த்து வைக்கிறவங்க சொல்லதால உள்ளவங்க இங்க வேணாம். சரியா? நாங்க பாத்து இப்படி பண்றீங்களே. ஏமா இதெல்லாம் ஒரு பொண்ணு. ஓகே, ரெடி 2 3 almost 6.5 FM. இப்ப இங்க ஏதாவது கலவரம் நடந்துச்சுன்னா அதுக்கு சத்தியமா அஞ்சனா பொறுப்பு இல்ல. ஏன்னா எங்க கூட வந்து நம்மளோட கேர்ள் ஃபிரெண்டான ஆர்ஜே உத்ராவும் பாய் ஃபிரெண்டான ஆர்ஜே அருண் வந்துட்டாங்க. பர்ஃபெக்ட்டா க்ளீனா சொல்லு. இது ஒரு கேம். ஓகேயா? அதாவது அஞ்சனா இஸ் கோயிங் டு ஆஸ்க் क्वेश्चन. ஒரு சிச்சுவேஷன் கொடுத்து அஞ்சனா வந்து
நீங்களே நடிக்க போறாங்க. நீங்க வந்து உங்களோட கேர்ள் ஃபிரெண்ட் அந்த சிச்சுவேஷன்ல எப்படி ரியாக்ட் பண்ணிருப்பாங்க நடிக்க போறீங்க. மனைவியா கூட இருக்கலாம். மனைவி, கேர்ள் ஃபிரெண்ட், ஒரு எக்ஸ், ஒய், செட் ஏதோ ஒண்ணு. சரியா? நான் வரேன், நான் வரேன் இல்ல ஃபுல்லா. தம்பி வராரா ஃபுல்லா? ஓகே. இத எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு. ஆமா, இப்போ என்ன நான் வந்து உத்ராவுக்கும் அருணுக்கும் என்ன சிச்சுவேஷன் கொடுத்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு சிச்சுவேஷன். பல குடும்பங்களுக்கு பெரிய சிச்சுவேஷன் இதெல்லாம். ஓகே, சோ அதாவது வந்து உத்ராவோட கேர்ள் ஃபிரெண்ட், உத்ராவுக்கு ஒரு கேர்ள் ஃபிரெண்டா இருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு பெஸ்ட் ஃபிரெண்ட் உத்ராவுக்கு. சோ உத்ராவோட பெஸ்ட் ஃபிரெண்டுக்கு நாளைக்கு பிறந்த நாள் வருது. இதுக்கு இவங்க கேர்ள் ஃபிரெண்டுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்ததை விட இந்த பொண்ணுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்கறதுக்கு பயங்கரமா ஊர் பூரா அலையறாரு. இதுல கேர்ள் ஃபிரெண்ட வேற டிஸ்டர்ப் பண்றாங்க. நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணு, அவளுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு. நாங்க சொல்ல ஆரம்பிச்சோம். காண்ட் ஆவுமா ஆவாது அந்த பொண்ணுக்கு. இப்ப எப்படி ஆக போகுது அப்படிங்கறத என் பேர் என்ன வச்சுக்கலாம்? மணிமேகலை வச்சு. ஓகே ஓகே ஓகே. நீங்க நம்ம மணி கூப்பிடுங்க. ஏய் மக்களுக்கு இது மேகலன்னு கூப்பிடுங்க. என்ன வேலை நேரத்துல போன் மேகலை என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே வருது. சரி சரி, நீங்க இன்னைக்கு சாயங்காலம் என்ன பார்ட்டியா போயிட்டு வாங்க. அதுக்கு தானே? இல்லடா பார்ட்டி இல்லடா, கிஃப்ட் செலக்ட் பண்ணனும்டா மணி. சோ அதனால நீ கூட வந்து நீங்க கொடுக்க மாட்டீங்களா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு? யார் நம்ம ராஜேஷ் பர்த்டேயா? இல்லடா, சான்ஸே இல்ல. அது வந்து அவ பேர் ஷாலினி. உனக்கு தெரியும்டா, நாம மீட் பண்ணிருக்கோம். எஸ், யாரு இது? எனக்கு தெரியாதே. தெரியாதுல, நம்ம வந்து கிஃப்ட் வாங்குவோம். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து போட்டோ வாட்ஸ்அப் காட்டுறேன். சரி சரி. இல்ல போட்டோ எடுத்துப்பீங்களா சேர்ந்து? ஆமா, பர்த்டேனா போட்டோ எடுத்துக்கணும் தானே. பர்த்டேனா போட்டோ எடுத்துக்கணும். போன பர்த்டேக்கு நீங்க என்ன பார்க்க வரலையே. அது வேலை நிமித்தமா வர முடியாம போயிடுச்சு. இப்ப வேலை இது வந்து இப்ப என்ன நிமித்திக்கிட்டு இருக்கீங்க? கரெக்ட்டா வந்து பாத்தீங்கன்னா சண்டேல வருதா பர்த்டே. சோ அதனால நம்ம போய் இல்ல சண்டேல வருது இல்ல, சண்டேல முடிய போகுதுன்னு எனக்கு தோணுது. சரி, நீங்க சண்டே போடாம என் கூட வந்து நீ செலக்ட் பண்ணி கொடு. ஓ, இதுல இது வேறயா? சரி சரி. எனக்கு ஒரு 6 பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகேயா? 7 ஆரம்பிச்சு F வரைக்கும் அவங்க பேர் இருக்கு. ரம்ஜானுக்கு அப்ப பிரியாணிக்கு அவங்க வீட்டுக்கு ஒரு நிமிஷம். உங்க கேர்ள் ஃபிரெண்ட் மேல ஒருத்தன் இந்த நேரத்துல கைய போட்டு ஜாலி பண்ணிட்டு வந்தவங்க மாடாடி. ஓகேயா? நமக்குள்ள சண்டைனோட நேரம் வந்து தடவுது பாரு பக்கி. சரியா? இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அபிஷேக், அப்புறம் வந்து பில இருந்து பாலு, சில இருந்து சித்ரா பிரசாத் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா எஃப்ல ஃபரூக் வரைக்கும் அட்டெண்டன்ஸ் பேப்பர் முடியற வரைக்கும் நீ வச்சுக்க. அவங்க 6 பேருக்கும் ஷேவிங் பிளேட் நீ போய் வாங்கினுவா. உன் கேர்ள் ஃபிரெண்டுக்கு நான் ஒரே ஒரு பர்ஃபியூம் மட்டும் வாசம் முடிஞ்சு. ஏய் போதும், எவ்வளவுடா குடும்பம். சரியா? அல்டிமேட். ஓகே, சோ இது நீ பாக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நிஜமாவே ஒரு பாய் ஃப்ரெண்ட் மாதிரி ஞாபகம் வருது. யாரோ எனக்கு கூட அவங்க ஞாபகம் தான் வருது. யார் ஞாபகம் வரக்கூடாது. இது நிறைய பேர் இன்னைக்கு வந்து லைவ் லான்ச் அவங்க Dress ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப ட்ரெடிஷனலா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிருக்காங்க. ஏய் தட் கூண்டு ஜிம்கி யூ திக்காவோ. யா நான் அத வந்து ஆன் லைவ்ல காட்டிட்டேன். உத்ரா சூப்பர் அப்படின்னு கமெண்ட் போட்டுருக்காங்க. थैंक यू சரவணன். சோ இதே சரவணன் இவர்தான் மீனாட்சி. நோ நான் காமச்சியா? சோ இதே மாதிரி தான் நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க 800-1065 க்கு கால் பண்ண போறீங்க. இட் கேன் பி ஆன் FB லைவ் ஆர் ரேடியோல கூட இருக்கலாம். நம்ம வந்து இத பத்தி தான் பேச போறோம். நான் உங்களுக்காக உங்களோட கணவனாவோ இல்ல உங்களோட பாய் ஃப்ரெண்டாவோ மாறுவேன். நீங்க உங்களோட மனைவியாவோ இல்ல கேர்ள் ஃப்ரெண்டாவோ மாறுவீங்க. கேள்விகளுக்கு பதில டான்டான சொல்லணும். யாரு சிறப்பா சொல்றீங்களோ அவங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் கண்டிப்பா நான் போடுறேன். இல்லனாலும் பாட்டு போடுவேன். அட்லீஸ்ட் இந்த எஃபர்ட்டே வந்து கேர்ள் ஃப்ரெண்டா வைஃபா மாறுறதே ஒரு பெரிய எஃபர்ட் அப்படிங்கிற காரணத்தினால யார் யாருக்கெல்லாம் மனசுல தைரியம் இருக்கோ கம் ஜாலியா வந்து சூப்பரா விளையாடலாம். நீங்க ரொம்பலாம் டென்ஷன் ஆவேனா. இப்ப உத்ரா வரும்னு எப்படி விளையாண்டாங்க அவ்வளவு சிம்பிள் தான். உங்களுக்காக இப்ப நம்ம ரேடியோ கிளி 106.5 FMல கேசட் கலெக்ஷன். சரியாமா? நான் கரெக்டா விளையாண்டனா? ஹலோ, அந்த பொண்ணு குனிஞ்சு சிரிக்குது பாவம். இன்னும் முடியல. போங்க. இப்படிதான் நடக்கும். இப்படிதானே பேசுறீங்க நீங்களா? வாங்க இந்த பக்கம் சொல்லி. நீங்க தான் இப்போ புது கேர்ள் ஃப்ரெண்ட். ஏய் எத்தனை இல்ல உங்க பாய் ஃப்ரெண்ட் தான் இன்னொருத்தவங்க gift வாங்கி கொடுக்கறானே. நீ தான் அந்த கேப்ல நல்லா வெச்சு அஞ்சலி அம்மா அஞ்சலி அம்மா எப்படி இருக்கணும்? சகோதரி, உங்க வீட்டுக்காரரே உங்களை இப்படி திட்டு அப்படிதான் நீ கேட்டீங்க. அப்படி சலாகுட்டி இது எப்படி தெரியுமா இருந்துச்சு? கலவாணி படத்துல சூரி பாவா நான் கொஞ்சம் தடவி. சரியா? அதனால வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப சிம்பிளான ஒரு கேம் தான். எப்படின்னா மன உளைச்சலுக்கு ஆளாரும். நீங்க ஒரு நாள் பாஸா இருந்தீங்கன்னா எல்லாரும் எப்படி திட்டுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டா அதே மாதிரிதான் நீங்க ஒரு நாள் உங்களோட கேர்ள் ஃபிரெண்டா இருந்தீங்கன்னா எப்படி எல்லாம் உங்க பாய் உங்களுக்கு நீங்க ரியாக்ட் பண்ணிருப்பீங்கிற அந்த பாயிண்ட் தான். சோ நீங்க அஞ்சனாகவும் உங்களோட கேர்ள் ஃபிரெண்ட் நீங்களாகவும் சுத்தமா குழப்பிடுச்சுல. ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டேன். கடைசி ஒரு யானை சவுண்ட் வேற கொடுத்தாங்க. நியாயமா நீங்க குதிரை சவுண்ட் தான் கொடுப்பீங்க. சரியா? இதுதான் நடக்க போகுது. சொன்ன பண்ணுங்க டக்கு டக்கு
டக்கு 800-1065 கால் பண்ணுங்க அப்படின்னு ஜாலியா சரண நானும் கால் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி கால் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர் சூப்பர் வாங்க வாங்க வாங்க. கேக்குறேன் ஜாலி பண்ணுங்க கொஞ்ச நேரம் கழிச்சு ஹலோ வணக்கம். ஹலோ ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, யாரா லைன்ல இருக்கீங்களா? என்ன ஜி இப்படி பண்றீங்க? ஹலோ யாரோ லைன்ல இருக்காங்க. வணக்கம் வணக்கம். ஹலோ யார் பேசுறது? நான் ஸ்ரீ பேசுறேன். ஹலோ. இந்த ஸ்ரீக்கு எப்படிதான் லைன் கிடைக்குதுன்னு எனக்கு தெரியலையே. ஓகே ஸ்ரீ, சௌக்கியமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பர், சிறப்பா இருக்கேன். சரி, இன்னைக்கு வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் தினமா? உங்க பாய் ஃப்ரெண்ட் எந்த அளவுக்கு நீங்க டார்ச்சர் பண்ணுவீங்க? ஆக்சுவலி நிறைய டார்ச்சர் பண்ணீங்க. சோ ஆக்சுவலி இன்னைக்கு அதே தான் ஒரு கேமா வந்து அஞ்சனா எடுத்துட்டு வந்திருக்காங்க. நீங்க என்னெல்லாம் பண்ணிருக்கீங்களோ அதை அப்படியே புடிச்சிட்டு வந்திருக்காங்க அஞ்சனா. சரியா? இவங்களோட எப்படி பண்ணி விளையாடுவ? ஒரு ஜென்ஸ் கால் பண்ணா ஓகே, ஒரு லேடிஸ் கால் பண்ணா இப்பதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து பொண்ணுங்க சைக்காலஜி தெரியும். பொண்ணுங்க எப்படிலாம் நோண்டி நோண்டி நீங்க பாய் ஃப்ரெண்டா மாறிடுவீங்க. நான் பாய் ஃப்ரெண்டா மாறிடுவேன். சோ எப்படி எல்லாம் வந்து வித்தியாசமா ஆன்சர் பண்ணுவாங்க அப்படிங்கிறது பொண்ணுங்களுக்கு தான் தெரியும். சோ அதனால இப்ப பாத்து கத்துக்குங்க. இதெல்லாம் ஃபியூச்சர்ல உங்களுக்கு யூஸ் ஆகும். நான் ஏன் அந்த பாய் ஃப்ரெண்டா மாறக்கூடாது? சரி மாறுங்க மாறுங்க. எப்பா எப்படியாச்சும் மாறினாதான் உண்டு. ஸ்ரீ, உங்களுக்கு என்ன பாடல் கொடுக்கலாம்? உங்களுக்கு என்ன சாங் பிடிக்குமோ அந்த சாங் கொடுங்க. நான் இது ஒரு டெடிகேட் பண்றேன். யாருக்காக டெடிகேட் பண்றீங்க? உங்க பாய் ஃப்ரெண்ட் டெடிகேட் பண்றீங்களா? பாய் ஃப்ரெண்டுக்காக அஞ்சனாக்காக வச்சுக்கலாம். அஞ்சனாவுக்காக எப்படி டெடிகேட் சொல்லிட்டீங்க? பண்றீங்க? இப்பதான் புத்தம் புதுசா ஒண்ணு கிடைச்சதுன்னு சந்தோஷப்பட்டேன். அதுக்குள்ள நீங்க டெடிகேட் பண்ண மாட்டேன். சோ அதாவது நம்மளோட ஸ்ரீக்கு வந்து நீங்க யாரோட ஃபேன்? ஸ்ரீ நான் தலபதியோட ஃபேன். தளபதி ஃபேன். உங்களுக்கு அப்ப ஒரு தளபதி பாடலே கொடுத்துடலாமா? ஓகே ஓகே, இப்ப நான் வந்து நண்பன் படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடல் தான் கொடுக்க போறேன். சோ நீங்க என்ன பண்ணுங்க, அப்படியே நம்மளோட ஸ்ரீ வந்து விளையாடுவாங்க. விளையாடிட்டு அப்படியே நம்ம வந்து ரேடியோக்கும் ஸ்ரீயை கனெக்ட் பண்ண போறோம். ஓகேவா? ஓகே ஓகே டன். சோ இப்ப நம்ம விளையாட ஸ்டார்ட் பண்ணிடலாமா? என்ன சினாரியோ? ஓகே, சினாரியோ நான் வந்து சரி, நான் வந்து வெளியில போகணும்னு சொல்லிட்டு வீக்கெண்ட் வெளியில போறான்னு சொல்லி பிளான் பண்ணிருக்கோம். ½ an hour லேட்டா வரீங்க. நானா? ஆமா. நார்மலா பசங்க தானே லேட்டா வருவாங்க. இல்ல இல்ல, பசங்க எல்லாம் நீங்க வேற கன் மாதிரி அலாரம் எல்லாம் வச்சு அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி எழுந்திருச்சு பல்லு தேய்ச்சி மூஞ்சி குடிச்சுனா வந்துருவாங்க. யார் சொன்னா அப்படின்னு? யார் சொன்னா அப்படி? கிளம்பிட்டான். கமான் கமான். சரி ஓகே, நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ஆன் யுவர் மார்க், கெட் செட், கோ. நான் தான் பாய் ஃப்ரெண்ட், நீங்க தான் கேர்ள் ஃப்ரெண்ட். ஓகே 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 ஃபைன். ஸ்ரீ, ½ an hour நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு ஒரு மெசேஜ் கூட அனுப்பணும்னு தோணலையா? நான் உனக்காக இங்க தியேட்டர்ல பாரு எவன் முன்ன பாக்குறான். டிக்கெட் பிளாக்ல டிக்கெட் எடுக்கறனால நான் அசிங்கமா பாத்துட்டு போறான். ஏன் உனக்கு இவ்வளவு லேட்டா வரணும் தோணுது உனக்கு? இல்ல இல்ல இல்ல, நீ ஏன் இப்படி பொறுப்பு இல்லாம பேசுற? ஒரு ப்ரியாரிட்டி கூட கொடுக்க தெரியாதா உனக்கு? யூ நோ வாட், எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுமா? நான் ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. இங்க பாரு பக்கத்துல அவன் பாரு பல்லு போன கிழவெல்லாம் பாரு ஜோடியா போயிட்டு இருக்கான். நான் மட்டும் பேனு உட்கார்ந்து ஒரு பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்டுக்கிறேன். நான் எவ்வளவு வெறியா இருக்கும் யோசிச்சு பாரு. சரி ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீ, இப்ப நீங்க அப்படியே ஒரு பிரேக்க போடுங்க. நம்ம இதே கேம் ஆன் ஆர்ல இப்ப விளையாட போறோம். ஓகேவா? ஓகே ஓகே டன். 106.5 FM. இப்ப ஆக்சுவலா இங்க ஒரு பயங்கரமான ஒரு கலவரம் நடக்க போகுது. நம்ம கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பிரதீப் வந்து ஒரு பாய் ஃப்ரெண்டாவும் நம்மளோட ஸ்ரீ லைன்ல இருக்கிறாங்க. அவங்க இருக்கிறாங்களான்னு கேட்டுக்கலாம். ஹலோ ஸ்ரீ. ஓகே, ஸ்ரீ இருக்கிறாங்க. அதாவது நம்ம அவங்களுக்கு என்ன ஒரு சிச்சுவேஷன் கொடுத்திருக்கோம் அப்படின்னா, பிரதீப் சொல்லுங்க. சோ மைக் நீங்க ஆன் பண்ணிட்டீங்கன்னா நான் சொல்லுவேன். கரெக்டா ஆன் பண்ணிட்டாங்க. சோ வந்து என்னன்னா, ஒரு வீக்கெண்டு சரி கேர்ள் ஃப்ரெண்டோட படத்துக்கு போலாமே, புதுசா படம் ரிலீஸ் ஆயிருக்கு, யாரோ போய் ஜோடியா பாத்துட்டு வந்திருக்கீங்க. சோ கார்னர் சீட் எல்லாம் புக் பண்ணிட்டான் பிரதீப். புக் பண்ணிட்டு ஒரு ½ an hour வெயிட் பண்றேன். கடைசி வரைக்கும் ஸ்ரீ வரவே இல்ல. செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. கால் பண்ணிட்டேன். ஓகே, இப்பதான் வந்து அந்த கால் உங்களுக்கான சீக்வென்ஸ் நடக்க போகுது. ரெடி கோ. ஹலோ ஹலோ. உனக்கு ஒரு பக்கத்துல இருக்கிற தியேட்டருக்கு வர்றதுக்கு ½ an hour? டிராபிக் இருக்கு தெரியுமா? வண்டி ஸ்டார்ட் ஆக வர லேட் ஆயிடுச்சு. நான் எப்படி வரது? சும்மா இந்த ரீசன்ஸ் எல்லாம் சொல்லாத. சி ½ an hour நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு நாள் இல்ல, do you think that எனக்கு வேலை இல்லைன்னு நினைச்சிட்டியா? ஸ்ரீ ஒரு நிமிஷம் நீ பேசாத. முதல்ல நீ பேசாத. நீ பண்ணது தப்பு. சரியா? ஒரு ½ an hour நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். do you think எனக்கு வேலையே இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கியா நீனு? இப்போ வந்து ஒரு ½ an hour வெயிட் பண்ணிட்டா
அதுக்கு வந்து காரணம் வந்துச்சு ஸ்ரீ அதுக்கு காரணம் வந்துச்சு. நீ வந்து தூங்கிட்டு இருக்க, நீ காலையில இருந்து நீ வீக்கெண்ட் லீவு. ஸ்ரீ நான் காலையில இருந்து சாப்பிடல ஸ்ரீ, தெரியுமா உனக்கு? எங்க மம்மி கூட நான் வீட்டுல போன் பண்ணி பேசவே இல்ல. சரி நான் அதான் சொல்றேன், மம்மி கொடுக்க வேண்டிய பிரியாரிட்டி கூட நான் உனக்கு கொடுக்குறேன். பட் ஒரு எனக்கு என்னால சொல்லவே முடியல. இட் இஸ் நாட் ஜஸ்ட் an half an hour. நீ எந்த அளவுக்கு எனக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்குற, உன் மனசுல எனக்கு எந்த அளவுக்கு இடம் ஒதுக்கி வச்சிருக்கிற, இதெல்லாம் தான் அதுல இருக்கு. ஐயோ பாது ஸ்ரீ நீ அப்படியே ஒரு கேர்ள் ஃப்ரெண்டாவே மாறிட்டாங்க. விட்டா ஏஞ்சு வந்து பிரதீப் அடிச்சிருப்பாங்க. நல்ல வேலை நான் தூரத்துல இருக்கேன். தேங்க்யூ சோ மச் ஸ்ரீ. ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட பேசுனது. தேங்க்யூ so much ஸ்ரீ. சோ ஸ்ரீ மாதிரி நீங்களும் ரொம்ப ஜோவியலா, ரொம்ப ஸ்போர்ட்டிவா, அது ஒரு சின்ன விஷயம் தான். ஆனா இப்படி பண்ணும்பொழுது என்னன்னா, நம்ம கதை ஆண்டவர் சொன்னார் இல்லையா, புரிஞ்சுக்க முடியும் ஆனா முடியாது அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயத்தை தான் வந்து நம்ம புரிஞ்சுக்க போறோம். சோ அதனால நீங்க ஐதர் கேர்ள் ஃப்ரெண்டாவோ பாய் ஃப்ரெண்டாவோ மாறுவீங்க, அண்ட் உங்ககிட்ட இருக்கிற இங்க நாங்க அதுல ஒரு ஆப்போசிட்டா மாறி சும்மா ஜாலி ஒரு சின்ன கான்வர்சேஷன். ஆக்சுவலி கான்செப்ட் என்ன, எதுக்காக வந்து இது கொண்டு வந்தோம்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் டே. பசங்களை கேட்டீங்கன்னா கேர்ள் ஃப்ரெண்ட் நல்ல டார்ச்சர் டென்ஷன் அப்படின்னு பசங்களுக்குள்ள உட்கார்ந்து பேசுவாங்க. இல்ல பேசுவாங்க அப்படின்னு நான் சொல்ல வந்து நான் பேச மாட்டேன். ஓகேவா? You are a good boy. I am from a basically decent family. சோ அதனால நான் வந்து அந்த அளவுக்கு பேச மாட்டேன். பட் எல்லாருமே சொல்றாங்க, ஏய் நீ வேறப்பா போன் பண்ணி பேசலன்னா அது வேற சண்டை, அதுக்குன்னு டென்ஷன். இந்த மாதிரி பல பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆண்கள் மட்டும் இல்ல, பெண்களும் இதே. நம்ம பத்தியா half an hour தான் லேட். ஆனா அதுக்கு அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க கவனிச்சீங்களா பிரதீப்? நான் இன்னைக்கு தான் லேட், நீ போன வாரம் மால்ல 1 மணி நேரம் உனக்காக நின்னேன். எப்பமா? சோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கும். அதுல ஜாலியா ஸ்போர்ட்டிவா எடுத்து பேசலாம். சோ நீங்க 800-1065 கால் பண்ணுங்க. நம்ம ரேடியோலயும் பேசலாம், and FB லைவ்லயும் பேசலாம். உங்களுக்காக இப்போ நண்பன் பாடத்துல இருந்து ஒரு செம்மையான பாடல் வந்துட்டு இருக்கு. அப்படியே பாடலை கேட்டுட்டு என்ன பண்ணுங்க, டக்குன்னு வந்து நம்மளோட FB லைவ்ல ஜாயின் பண்ணிடுங்க. அப்படி ஈக்குவலா கேட்டு வச்ச பத்தியா? சூப்பர். சோ இந்த மாதிரி வந்து நீங்களும் கேம் விளையாட ரெடி. யார் யாரெல்லாம் லைவ் பாத்துட்டு இருக்கீங்களோ உடனே கால் பண்றீங்க. பிரதீப் மச்சங்காரப்பா பின்னிடுவேன் கலக்குங்க அப்படின்னு மாதிரி சொல்லிருக்க. ஆனந்தன் துரைராஜ் சூப்பர் அப்படின்னு தேங்க்யூ. நான் அரட்டை அடிக்கிறேன்னா லிக்கா தள்ளி, நான் அரட்டை அடிக்கிறேன்னா எவ்வளவு பொறுப்பா அந்த 2 பஞ்சாயத்துக்கு நடுவுல ஒரு பஞ்சாயத்து ஆபீசரா பண்றாங்க பாருங்க, எந்த அளவுக்கு திட்டுறாங்க அவங்க. இவங்க பாருங்க ஒரு உயர் அதிகாரியா. ஆக்சுவலா நான் ரசிக்கிறேன். பிகாஸ் திஸ் இஸ் வாட் ஒரு கேர்ள் சைக்காலஜினா இப்படிதான் இருக்கும். வாங்கி கட்டுங்க நல்லா. என்ன என்கிட்ட ஒரு சொம்புதான் இல்ல, சொம்பு இல்லாத நாட்டாமையா நான் மவுஸ் வச்சிருக்காங்க. சோ நீங்களும் எனக்கு கால் பண்ணுங்க. அபி இப்ப நிறைய கால்ஸ் வந்துட்டு இருக்கு. எல்லாரும் ரொம்ப கேம புரிஞ்சுக்கிட்டு ரெடி ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சோ நம்ம டக்குனு கால் பண்ணுங்க. 800-1065 டோல் ஃப்ரீ நம்பர் தான். செம ஜாலியா பேசலாம். ஓகே, இது வரைக்கும் இந்த சண்டே எல்லாம் ரொம்ப டென்ஷனா இருக்கும். பட் இன்னைக்கு செம ஜாலியா இருக்கும் போது நான் ரொம்ப என்டர்டெயினா ஃபீல் பண்றேன். நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? பயங்கர என்டர்டெயின்மெண்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். ஹலோ, வீட்ல பிரச்சனைனா நமக்கு என்டர்டெயின்மென்ட் தானே. ஹலோ வணக்கம் மஞ்சனாக்கா. வணக்கம் பிரதீப் அண்ணா. வணக்கம்ண்ணா. பேர் சொல்லுங்கண்ணா. நான் குரு பேசுறேன், ஸ்ரீலங்காவில இருந்து. ஓகே, வாவ் சூப்பர் குரு. சோ நீ கேம் என்ன விளையாடிட்டு இருக்கோம் தெரியுமா உங்களுக்கு? FB பாத்துட்டு இருக்கேன். வெரி ஸ்வீட். அப்போ நம்ம கேம் விளையாட ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, பண்ணிடலாம். ஓகே, சோ இப்போ நான் உங்களுக்கு கொடுக்க போற சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே இப்போ நான் வந்து இப்போ இட்ஸ் நாட் a girlfriend or boyfriend or husband and wife குள்ள. ஓகே ஓகே, நீங்க தான் வைஃப். நீங்க தான் வைஃப், இவங்க தான் ஹஸ்பண்ட். ஓகே, நான் தான் ஹஸ்பண்ட், நீங்க தான் வைஃப். ரெடியா? ஓகே, ட்ரை பண்ணிடலாம். ஓகே, இப்போ சிச்சுவேஷன் என்னன்னு சொல்லிடுறேன். அதாவது எங்க அம்மா வந்து ஏதோ ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லிருக்காங்க, ஆனா நீங்க அதை எதிர்த்து பேசி செய்ய மாட்டேன்றீங்க. சோ நான் வந்து உங்ககிட்ட பேசுறேன். ஓகே, சோ இப்போ வந்து நம்ம சிச்சுவேஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. ஆன் யுவர் மார்க், கெட் செட் கோ. ஓ மை காட். அவர் பேர் என்ன சொன்னாரு? குரு. ஓகே, நான் பொண்ணு பேரும் குருன்னு வச்சுக்கிறேன். குரு சொல்லுங்க. இருக்கியா? இருக்கேன். என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்கிற? இப்படியே வந்து என்னதான் மரியாதை இல்லாம பேசுற. எங்க அம்மாவும் ஒரு விஷயம் சொல்றாங்க, அட்லீஸ்ட் அத கூட செய்யணும். அவங்க வயசு கூட மரியாதை கொடுத்து செய்யணும்னு உனக்கு தோன்றது இல்ல? அப்படியே இல்ல, எனக்கு பிடிக்கல நான் செய்யல. உனக்கு பிடிச்சா நீ செய்தானே. நீ நான் சொல்றதெல்லாம் கேக்குறியா? நீ பேசி பேசிட்டு இருக்கிற. சரி, இப்ப நான் இதே உங்க அம்மா அப்பா கிட்ட வந்து எனக்கு அவங்க மாமனார் மாமியார் தானே, அவங்க சொல்றது நான் எது கேட்கணும்னு நினைச்சிட்டு விட்டுறவா? அப்ப நீ சரின்னு சந்தோஷமா கேட்டுப்பியா? குரு ரொம்ப அமைதியாயிட்டாரு. குரு கால் டிராப் பண்ணிட்டு போயிட்டாரு.
குரு வந்து டென்ஷன் ஆயிட்டாரு. குரு இதெல்லாம் டென்ஷன் ஆகாதீங்க. செம ஜாலியா போயிட்டு இருக்கு. ஓகே மா, போதுமா, சந்தோஷமா? இன்னைக்கு பாவம் என்ன நடக்க போதோ என்னெல்லாம் நடக்க போதோ தெரியல. குரு அதான் மேபி அவர் வந்து கல்யாணம் ஆனவர் போல் இருக்கு. இது வீட்டுக்கு போனா பிரச்சனை, ஐயோ வேண்டாம் அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆயிட்டாரு. குரு சும்மா உலலாக் தான் விளையாடினாரு. குருவோட வைஃப் பாத்துட்டு இருந்தீங்கன்னா அவரை மன்னிச்சு விட்டுருங்க. ராத்திரி தயவு செஞ்சு டிஃபன் கொடுத்துருங்க அவருக்கு. இப்ப அடுத்த காலர் நம்ம கூட இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ வணக்கம். வணக்கம், யாருங்க? ஜெயபாலன். ஜெயபாலன்? ஆமா மேடமா சாரா? ஒரே கன்ஃபியூஷனா இது. சரி ஓகே, அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு தடவை டீப் பிரீத் எடுத்து விடணும். ஓகே, ஒரு தடவை விடுங்க பாப்பா, இழுத்து விடுங்க நல்லா மூச்ச. விட்டீங்களா? சிறப்பு. இப்போ ரிலாக்ஸ் ஆயிட்டீங்களா? சரி ஓகே. இப்போ வந்து என்ன சீன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க தான் கேர்ள் ஃப்ரெண்டு, ஓகே, நான் தான் பாய் ஃப்ரெண்ட். ஓகே, இப்போ வந்து பிரதீப் பாய் ஃப்ரெண்டா இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாரு. அதாவது இந்த சீன்ல அவங்க பாவம் ரொம்ப நேரமா டயர்டா பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நாம பேசுறாங்க. பொண்ணுங்க எப்பயுமே இந்த விஷயத்துல டயர்டே ஆக மாட்டாங்க தெரியுமா? அப்படியா? ஆமா. கடவுளே, இந்த டயலாக்ல என்ன அர்த்தம் இருக்கோ எனக்கு தெரியல. எது வரலாம் நீயே மன்னிச்சு விட்டுரு. சரி, தலைவர் பேர் என்ன சொன்னாரு? ஜெயா. ஜெயா? சரி ஓகே. அது வந்து சுவீட்டா நம்ம ஜெயான்னு ஜெயான்னு கூப்பிட்டுக்கலாம். ஓகேவா? ஜெயா வந்து என்ன பண்ணிட்டாருன்னா போன் எடுக்கவே இல்ல. அதான் பிரச்சனை. ஒரு எமர்ஜென்சி, நான் உனக்கு கால் பண்றேன், போனே எடுக்கல. சரியா? சோ நீங்க பாய் ஃப்ரெண்ட், ஜெயா வந்து கேர்ள் ஃப்ரெண்ட். ஓகேவா? புரிஞ்சிருச்சா ஜெயபாலன்? ஓகே, நீங்க தான் அந்த கேர்ள் ஃப்ரெண்ட், நீங்க வந்து போன் எடுக்கலன்னு. சோ உங்க பாய் ஃப்ரெண்ட் உங்க மேல செம்ம காண்டில இருக்காங்க. சோ இப்போ the scene starts now. ஜெயா, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? என்ன சத்தம் கேக்கல? 6 மணி நேரமா ஒருத்தன் கால் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு என்ன வேலை இல்லைன்னுச்சா நீனு? உனக்கு ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா, உனக்கு வேலை இருந்துச்சுன்னா எனக்கு வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் போய் அடுத்த வேலையை பார்ப்பான். புரியுதா? சும்மா இந்த கதையெல்லாம் சொல்லாத. 6 மணி நேரம்ன்றது சும்மாவா? சாரி வேற. சாரி பூரி குப்பை தொட்டி லாரி இதெல்லாம் சின்ன வயசுல கேட்டோம். வேற ஏதாவது சொல்லு. நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றதுக்காக உனக்கு கால் பண்ணிட்டு இருக்கேன் ஜெயா. ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாத. புரியுதா? என்ன தரலாம் சொல்லுங்க. உன்னை மாங்கு லவ் பண்ணல நானு. நான் சொல்றேன் 6 மணி நேரமா உனக்கு கால் பண்றேன்னு சொல்றேன். ஆனா நீ எடுக்க மாட்டேற போனு. சாப்பிட்டீங்களா? சாரி சாப்பிட்டீங்களா? கையில மட்டும் நீ சிக்கின சம்மட்டி வாங்க ஜெயபாலன். that was so sweet. டக்குனு அந்த மனுஷன் கால்ல விழுந்தாரு. சாரிப்பா சாரிப்பா அப்படின்னு. இப்படிதான் வீட்லயுமா? ரொம்ப பகிரங்கமா ஒத்துக்கிட்டாரு. சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி அவர் பேச்சு அது கூட நல்ல ஐடியா. டக்குனு சண்டை சாமி அப்படின்னு. வெரி ஸ்வீட் ஜெயபாலன். உங்களுக்கு என்ன பாடல் கொடுக்கலாம்? நம்ம தலை பாட்டு வேணும் ப்ரோ, ஆளு மாட்டு வருமா பாட்டு வேணும் ப்ரோ. ஆளு மாட்டு வருமா தானே? கண்டிப்பா உங்களுக்காக நம்ம கொடுக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ சோ மச் நீங்க கால் பண்ணதுக்கு. சோ யாரெல்லாம் வந்து மெசேஜ் பண்ணிருக்காங்க? சவுண்டா வசதி பேசாத பிரதீப். சவுண்டா வசதி பேசாத பிரதீப். அந்த பொண்ணு பேசினா நீ அவ்வளவுதான். கால் பண்ணுங்க, அந்த பொண்ணா நீங்க பேசுங்க. 800-1065 அந்த நம்பருக்கு நம்ம ஜாலியா பேசலாம். ஒன்னும் பிரச்சனை இல்லை. அதாவது இவங்க எல்லாம் வீட்டுக்குள்ளதானே பேசி அடி வாங்குறோம், வெளியிலயும் பேசி அடி வாங்குற மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. போனா போது நம்ம பிரதீப் தான். அஞ்சனா தான் பாய் ஃப்ரெண்டா இருக்க போறாங்க. எனக்கும் அர்ஜென்ட்டா ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் உடனே கால் பண்றீங்க. இதுக்கெல்லாம் FB லைவ் யூஸ் பண்ணுவீங்க. சரி ஓகே. சோ அவருக்கு கால் பண்ண வேண்டிய நம்பர் 800-1065. அந்த பாடல் வந்து நான் அடுத்து உங்களுக்காக அப்படியே வந்து நம்மளோட ரேடியோல ப்ளே ஆக போகுது. சோ இன் பிட்வீன் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு கால் பண்ணணும். கால் பண்ணி இந்த மாதிரி கேம் நானும் தைரியமா விளையாடுவேன் அஞ்சனா அப்படின்னீங்கன்னா I'm so happy. நீங்க தைரியமா தாராளமா விளையாடலாம். ஓகேவா? சோ நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 800-1065. இப்போ உங்களுக்காக வேதாளம் படத்துல இருந்து நம்ம ரேடியோல அட்டகாசமான இந்த பாடல் சொல்லி போடுங்க. அடுத்து உங்களுக்காக வேதாளம் திரைப்படத்துல இருந்து ஆளுமா டோலுமா அப்படிங்கிற பாடல் ஒளிபரப்பாகிறதுக்கு இருக்கு. நீங்களும் என் கூட FB லைவ்ல ஜாலியா விளையாடணும். அதாவது ஒரு கணவனா ஒரு கேர்ள் ஃப்ரெண்டா பாய் ஃப்ரெண்டா மாறணும் அப்படின்னா 800-1065 கால் பண்ணுங்க. FB லைவ்ல நம்மளோட சண்டைய ஜாலியா தொடரலாம். ஜெயா, என் டார்லிங் பேரை சொல்ல. என் டார்லிங் பேரை சொல்ல. நீ பாட்டு போட்டா தலை பாட்டுனால சும்மா விடுறேன்.
ஆரம்பிச்சிருச்சு இந்த பொண்ணு ஆரம்பிச்சிருச்சு. உடனே நம்ம அமைதியாயிடும். கடவுளே என்ன காப்பாத்திரு. ஓகே உத்ரா சொன்ன அந்த இயரிங்ஸ் குட் இயரிங்ஸ் இதான் தெரியுமா பிரதீப்? ஆடியா குண்டலங்கள் அருமையாக உள்ளது, மிக சிறப்பாக உள்ளது. உங்களை விட மாட்டேன்டா அப்படின்ற தெலுங்கு பட வில்லன் மாதிரி செந்தில்குமார் மெசேஜ் வச்சிருக்காரு. ஏய் உங்களை விட மாட்டேன்டா. சூப்பர் பிரதீப் and அஞ்சனா லக். பாருங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா போடுறீங்க. பிரதீப் தல சாங். எஸ் சந்தோஷ். சோ நீங்களும் பாட்டு கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க, இல்ல டைரக்டா ரேடியோல பேசணும்னு நினைச்சாலும் 800-1065. இந்த ஸ்டெப் போடி. கால் வருது. டெய்லி இதே பழக்கமா போச்சு. வெரி பேட் பிஹேவியர். ஓகே இப்போ அடுத்த காலர் வந்துட்டாங்க. அந்த காலர் கிட்ட பேசல. கெட்ட பையன் தெரியுமா, என்ன வச்சு எப்ப பாரு இப்படிதான் பண்ணிடுறாங்க. சோ இப்ப நம்ம காலர் கிட்ட பேசிடலாம். நல்ல முடியல. ஹலோ ஹலோ, how are you? குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன். யார் பேசுறது? பட எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைச்சிச்சு. சிந்து ராஜசேகரன். சிந்து யா சேம் ஹியர். எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? ரொம்ப நல்லா இருக்கும். Thank you so much. சிறப்பா இருக்கும். சோ நான் அர்ஜென்ட்டா கேர்ள் ஃப்ரெண்ட் சொன்ன உடனே கால் பண்ணிட்டீங்க பாத்தீங்களா? அது அந்த ஃபாஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே சோ என்ன சினாரியோ கொடுக்கலாம்? ஓகே இப்போ இவங்களுக்கு வந்து என்ன சினாரியோ கொடுக்கலாம்? சிந்து நீங்க வந்து இப்போ ஒரு கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கிறீங்க, பிரதீப் வந்து பாய் ஃப்ரெண்டா இருக்க போறாரு. வச்சு வாங்கணும். ஓகே நிறைய எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஓகேவா? என்ன உங்களுக்கான சினாரியோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து ரெண்டு பேரும் கிளம்பி எங்கேயோ ஒரு பார்ட்டிக்கு போறீங்க. நீங்க கொஞ்சம் மேக்கப் அழகா போட்டிருக்கீங்க, பட் அவர் கண்ணுக்கு அது உறுத்துது. நீ மேக்கப் கொஞ்சம் கம்மியா பண்ணு. அது இன்னொரு பொண்ணோட வேற கம்பேர் பண்றாரு. அந்த பொண்ணு பாரு எவ்வளவு அழகா போட்டிருக்கு அப்படின்னு. உங்களுக்கு கோவம் வருமா வராதா? ரொம்ப வரும். அதை இப்ப காட்டுங்க. ஓகே இப்ப நம்மளோட நான் கேர்ள் ஃப்ரெண்டா பேசணும். ஆமா நீங்க ஆஃப் கோர்ஸ் நீங்க கேர்ள் ஃப்ரெண்டா எனக்கு தெரியும். அதாவது கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி பசங்க இப்ப எல்லாம் பேசினா எவ்வளவு கோவம் வரும், எவ்வளவு காண்டாவும், எப்படி பசங்களை வச்சு செய்வாங்க அப்படிங்கறத நீங்க காட்டுறீங்க. ஓகேவா? ஓகே சோ இப்போ வந்து நம்மளோட டைமர் ஸ்டார்ட் ஆகுது. பிரதீப் குலசாமி நல்லா வேண்டிங்க. ஜெய் கீர்த்தி சுரேஷ், ஜெயமாலினி, ஜெய் பாகம் பிரியால். ஆன்யா பார் கெட் செட் கோ. சிந்து பேபி சொல்லுங்க. என்ன இது மேக்கப் கேவலமா இருக்கு, தயவு செஞ்சு மாத்திரு. சாரி வேணுங்க புரியல. என்னது மேக்கப் செம்ம கேவலமா இருக்கு. அங்க போனவங்க பார்ட்டில வரவங்க யார் அது பொண்ணு அப்படின்னு சொல்லி என்ன பார்த்தே கேட்பான். போகும்போது ரெண்டு பேரும் ஒன்னா தானே போனோம். அப்ப அந்த நேரம் உங்களுக்கு கரெக்ட் பண்ணிருக்கலாம்ல. போயிட்டு வந்த நேரம் உங்களுக்கு சொல்லணுமா? இல்ல சிந்து நான் சொன்னா கேளு, புரிஞ்சுக்கோ. 2-3 பேர் என் காதுல வந்து சொல்லிட்டாங்க உன் மேக்கப் சரியில்லை, கேவலமா இருக்குன்னு. நானும் பாக்குறேன், ஒரு மாதிரியா இருக்குது. கண்ணுலாம் எனக்கே எரிய ஆரம்பிக்குது. உனக்கு எப்படி இது எனக்கு தெரியவே தெரியாது. தயவு செஞ்சு சொல்றேன், இந்த மாதிரி பண்ணாத. மேக்கப் வேணா நீ ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு சொல்றேன். ரெண்டு பேரும் ஒன்னாதான் போனோம். போகும்போது உங்களுக்கு இந்த மேக்கப் ஓவரா தெரியல. இப்ப அங்க போயிட்டு நான் கொஞ்சம் அழகா இருந்தனால உங்களுக்கு இப்ப இந்த மேக்கப் ஓவரா தெரியுதோ? இல்ல அங்க கேக்குறீங்க? இல்ல நான் கேட்கலமா பேபி. நான் சொல்றது முதல்ல புரிஞ்சுக்க. நீ டென்ஷன் ஆகாத. அப்படியெல்லாம் ஒத்துக்க முடியாது. லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ண போல நீங்க மேக்கப் பண்றது அழகா இருக்கு, நீ எவ்வளவு மேக்கப் பண்ணாலும் உனக்கு அழகா இருக்கு, இந்த ட்ரெஸ் அழகா இருக்கு எல்லாம் சொல்றீங்க. ஆனா இப்ப மேக்கப் ஓவர். சிந்து ஒரு நிமிஷம் இரு. சிந்து அங்க ஜெனிஃபர் அவளோட காஸ்டியூம் பாத்தியா எவ்வளவு அழகா இருக்கா. பாக்கவே பாரு எவ்வளவு பிரசன்டபிளா இருக்கா. செம்ம கியூட்டா இருக்கால. நான் சொல்லவா அந்த சந்தோஷ் எவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ணிருப்பான். உங்களை விட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அழகா இருந்துச்சு. நான் சொன்னேன். அதுக்கு என்ன பண்ணலாமா சந்தோஷ்? சரி நீ ஒண்ணு பண்ணு. சந்தோஷ் கிட்ட போய் அந்த சட்டைகள் லேடிஸ் மட்டும் கம்ப்ளேன் பண்ண கூட. லேடிஸ் கம்ப்ளேன் பண்ணா உங்களுக்கு பேர் வேற. நீங்க மட்டும் ட்ரெஸ் பண்ணனாலும் யாரோட வேணாலும் கம்ப்ளேன் பண்ணலாம். இது என்ன எந்த விதமா நியாயம்? சரி நான் உங்ககிட்ட சொன்னது என்ன தெரியுமா? உன் மேக்கப் நல்லா இல்ல, அசிங்கமா இருக்கு அப்படின்னு உன்கிட்ட முகத்துல சொல்லிட்டேன். இப்ப அப்படியே நம்ம வந்து லைவ்ல பேசலாம். லைவ் போலாம். அப்படியே ரெடியா இருங்க. இந்த சண்டே அங்க போய் கண்டினியூ பண்ணுவோம். எக்ஸ்ட்ரா பண்ணா இது அதுக்கும் மேல. இதுக்கு மேல இந்த சண்டையை என்னால பார்க்க முடியாது. சிந்து கண்ணுல இருந்து தண்ணி வருது. சிந்து ஒரு பாய் ஃப்ரெண்டா இருக்கிறது இவ்வளவு கஷ்டமா? அதாவது பிரதீப் வந்து இன்னைக்குதான் ஒரு பாய் ஃப்ரெண்டா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கறத வந்து புரிஞ்சுக்கிட்டாரு. ஆட்களே ரொம்ப அவங்க கஷ்டம். நினைச்சிட்டு இருக்காங்க, அவரு நினைச்சிட்டு இருக்காரு
ஈஸியா ஒரு கேர்ள கம்பேர் பண்ணி எல்லாம் பண்ணிடலான்னு. ஆனா அவரோட கஷ்டம் இன்னைக்கு தான் புரிஞ்சிருக்கும். ரியல் ஃபேஸ் இன்னைக்கு வந்துருச்சு ரேடியோல. சிந்து பேபி, ஆமா உண்மையிலே சொல்றேன், பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் ரொம்ப கஷ்டம். பாய் ஃப்ரெண்டுங்களா ரொம்ப கஷ்டப்பட்டுதான்டா இந்த பதவியை நீங்க வகிக்கிறீங்க. ஒரு நாட்டுடைய பிரைம் மினிஸ்டரா கூட எடுத்துலாம்டா, அடிக்கடி ஊர் சுத்தி பார்க்கலாம். ஆனா அந்த பாய் ஃப்ரெண்டா இருந்தா ரொம்ப கஷ்டம் போலதுடா. வெரி ஸ்வீட். தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ so much. Thank you so much. Sorry. No problem. You are most welcome. Sorry. பாதிக்கப்பட்டிருந்தா நான் இல்ல, உங்க பாய் ஃப்ரெண்ட் நினைச்சுதான் நான் யோசிச்சு பாக்குறேன். அந்த மனுஷன் என்னெல்லாம் அவதிக்குள்ளா இருப்பாரோடு. தேங்க்யூ. சோ இந்த மாதிரி தான் வந்து இங்க பயங்கரமான கலவரங்கள் நடந்துட்டு இருக்கு. நான் இப்பதான் ரேடியோ ஆன் பண்ண என்ன நடக்குது அஞ்சனா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் டேவை முன்னிட்டு நாங்க ஒரு சின்ன ஒரு கேம் விளையாடிட்டு இருக்கோம். அதாவது நானும் பிரதீப்பும் இங்க இருக்கோம். அண்ட் நீங்க வந்து எனக்கு கால் பண்ண போறீங்க. நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சிச்சுவேஷன் சொல்லுவேன். ஐதர் நான் பாய் ஃப்ரெண்டா மாறிடுவேன், நீங்க கேர்ள் ஃபிரெண்டா மாறிடுவீங்க. இல்லனா நீங்க ஒரு கேர்ளா இருந்தீங்கன்னா நீங்க கேர்ள் ஃபிரெண்டாவே இருப்பீங்க, நான் பிரதீப் பாய் ஃப்ரெண்ட் ஆயிடுவாரு. சோ நான் அந்த சின்ன சினாரியோக்கு ஆஸ் அ கேர்ள் ஃபிரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் இல்ல கணவன் மனைவி கிட்ட என்ன ஒரு கான்வர்சேஷன் போகும். நீங்க உங்களுக்கு உண்மையிலே கேர்ள் ஃபிரெண்ட் இருந்தாங்க, இல்ல உண்மையிலே உங்களுக்கு வைஃப் இருக்காங்க அப்படின்னா அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க நீங்க மிமிக் பண்ணி காட்டலாம், இல்ல இமிடேட் பண்ணி கூட காட்டலாம். கரெக்டுங்க. இல்ல நான் அந்த ஃபீலிங்ஸ்ல இருந்து இன்னும் வெளியே வரல. ஏன்னா இங்க வந்து பிரதீப் வந்து சிந்து வச்சு செஞ்சுட்டு போயிட்டாங்க நம்மளோட FB லைவ்ல. சீரியஸ்லி வந்து உண்மையிலே இது அடிக்கடி நிறைய இடத்துல நம்ம பாக்குறது. ஈஸியா ஒருத்தவங்க வந்து கம்பேர் பண்ணிடுவாங்க. ஆனா கம்பேர் பண்ணும்போது அப்ப அவங்க வர்ற அந்த உஷ்ணம் இருக்கு பத்தியா, அந்த உஷ்ணத்தை வந்து யாராலையும் வெளியே தூக்க முடியாது. அதுக்காக நீங்க வந்து 4 தயிர் பாக்கெட் 3 லெமன் எல்லாம் வாங்கி தலையில வச்சு தேய்ச்சா கூட அந்த சொல்லி வெளியே போகாதுங்களா. அதுதான் இன்னைக்கு வந்து சிந்து பகிரங்கமா பட்டவரத்திலே நம்ம Facebook லைவ் வீடியோல என்ன ஆச்சுடா பிரதீப்னு கேட்டீங்கன்னா, நம்ம Facebook லைவ் வீடியோ வந்து பாருங்க. பல பேர் பல விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க பகிரங்கமா. சோ நம்ம கூட ஒரு காலர் இருக்காங்க. அவங்க என்ன எப்படி பேச போறாங்கன்னு கேட்டலாமா? ஹலோ ஹலோ, வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் அஞ்சனா, நான் ஹரி பேசுறேன். ஹாய் ஹரி. ஓகே, நம்ம கேமுக்கு நீங்க தயாரா? என்ன கேம் சொன்னீங்கன்னா தயாரா இருக்கலாம். ஆனா எனக்கு சொன்னா புரிஞ்சது எனக்கு. ஆனாலும் கேப்பீங்க அதானே? என்ன கேர்ள் ஃபிரெண்டாவே மாறிட்டீங்க நீங்க. ஏங்க நீங்க பாய் ஃப்ரெண்ட் ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பாத்துக்கோங்க, யாருன்னு முடிவு பண்ணிக்கோங்க. ஓகேவா ஹரி? இப்ப நீங்க தான் வந்து கேர்ள் ஃபிரெண்ட், நான் தான் பாய் ஃபிரெண்ட். நான் உங்களுக்கு ஒரு சினாரியோ சொல்ல போறேன். அதுக்கு நீங்க நம்ம 2 பேரும் பேச போறோம். ஓகேவா? நான் கேர்ள் ஃபிரெண்டா? ஆமா, நீங்க தான் கேர்ள் ஃபிரெண்ட். ஐய் நீ வாங்க. ரெடியா? இருக்கிறத உருவாக்குறீங்க. சரி, ஓகே, ட்ரை பண்ணலாம். ஓகே, இப்ப நான் வந்து உங்களுக்கான ஒரு சிச்சுவேஷன் சொல்ல போறேன். ஓகே, நீங்க வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சூப்பரான ஒரு டிஷ் ஒன்னு செஞ்சு கொடுத்திருக்கீங்க. ஆனா அவ்வளவா எனக்கு அது பிடிக்கல. சோ அதனால நான் வந்து உங்களுக்கு அப்படியே இன்னொரு பொண்ணை கம்பேர் பண்ணி பேச போறேன். சோ இப்ப நம்மளோட சீன் ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகேவா? ஓகே ஹரி, சொல்லுங்க. நீ அந்த செஞ்சு கொடுத்தியே அந்த ஒரு கோபி ஃப்ரை பயங்கர டேஸ்டா இருந்துச்சு. ஐ அக்ரி. பட் ஆனா உனக்கு ஞாபகம் இருக்கா, நம்மளாம் காலேஜ் படிக்கும் போது நம்ம கிளாஸ்ல ஹரிணின்னு ஒரு பொண்ணு இருந்தா, அவ ஒரு கோபி ஃப்ரை செய்வா பத்தியா? ஆனா அது மாதிரி இல்லடா கண்ணா. அப்ப நீ என்னை விட்டுட்டு ஹரிணி தான் இப்ப வரைக்கும் நினைச்சிட்டு இருக்க. அப்படி என்ன ஹரி நீ டக்குனு இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்ட? இல்ல நான் செஞ்சு உனக்கு பிடிக்கல. நான் பிடிக்கலன்னு சொல்லலடா செல்லுக்குட்டி, நான் பிடிக்கலன்னு சொல்லல. நான் ஆக்சுவலா என்ன சொன்னேன் அப்படின்னா, அவ இன்னும் நல்லா பண்ணுவா, நீ நல்லா தான் பண்ற, பட் அவ இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி வித்தியாசமா பண்ணுவா. நீ அதையே கத்துக்க கூடாது அவகிட்ட இருந்து. அவகிட்ட இருந்து நான் கத்துக்கணுமா? அவளோட பொறுப்பை ஒத்துக்குவானா அப்படின்னு நான் கேள்வி கேட்டா என்ன ஆயிருது? ஏங்க ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. அதாவது ஒரு மனுஷன் 2 டயலாக் பேசுறதுக்கு. ஹரி சூப்பருங்க, பயங்கரங்க. கண்டிப்பா அந்த மைண்ட் வாய்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது நீங்க ஓப்பனா சொன்னீங்கல்ல, அந்த தருணம் தான் உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஓகே, இதெல்லாம் எல்லாருக்கும் நண்பர் தின வாழ்த்துக்கள். ஓகே, thank you so much. ஓகேவா? Thank you. சொல்ல நினைச்சேன். Thank you so much ஹரி. சோ இவரை மாதிரி நீங்களும் ஜாலியா வந்து விளையாடணும்னா 800-1065 க்கு கால் பண்ணுங்க. இப்போ உங்களுக்காக தேவர் மகன் படத்துல இருந்து சூப்பரான ஒரு பாடல் வருது. அந்த பாடலை கேட்டுக்கிட்டே அப்படியே FB லைவ் ஓபன் பண்ணுங்க. சம்ம பாட்டு. ஓகே, நான் ஸ்கூல் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது இந்த பாட்டுக்கு ஸ்கூல்ல டான்ஸ் ஆடிட்டு தெரியுமா? சொல்லிட்டாங்க 3rd standard. ஓகே, நோட்டீஸ். Even before 5 years கூட நான் ஒரு கலை நிகழ்ச்சியில ஆடினேன். விவசாயி மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு நான் டான்ஸ் ஆடினேன். அப்படியா? விவசாயி இதே மாதிரி தானே இருக்கும். விவசாயி காஸ்டியூம், இதே காஸ்டியூம் தான் விவசாயி காஸ்டியூம். எவ்வளவு அழகான வரிகள் தெரியுமா? பிறந்தது பழையது ஒதுங்குது அரகர சிவ சிவ பழைய பரமசிவமே. அட பைத்தியம் தெளிஞ்சது பைத்தியம் பலிச்சது அரகர சிவ சிவ பழைய பரமசிவமே. இதே மாதிரி நானும் ஒரு விவசாயி ட்ரெஸ் போடலான்னு இருக்கேன். ஆனா கண்டிப்பா எனக்கு கன்றாவியா இருக்கும். எங்க ஏரியால வேற ட்ரெஸ் தான் போடுவாங்க.
கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிடலாமா? எல்லாரும் பாய்ஸ் எல்லாம் பாவம் தானே. கரெக்ட் பிரேம் குட்டி, கரெக்டா சொன்னீங்க பிரேம். இது என்ன அநியாயமா இருக்கு? கேர்ள்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கீங்க இந்த லைவ் வீடியோவை. பாய்ஸ் எல்லாம் பாவமா? I will not agree to this. நடேசன் செல்வம் சூப்பர். நான் அடி வாங்குறது உனக்கு சூப்பர். இல்ல அவரு அடி வாங்குறத நினைச்சு பார்த்திருக்காரு. ஓகே, கவலைப்படாதீங்க. சோ நீங்களும் எனக்கு கால் பண்ணலாம் 800-1065. இவரு ஜனா சொல்லிருக்காரு, ஜி நீங்க வேற என் பொண்டாட்டி இதெல்லாம் கம்மி, எல்லாருக்கும் அவங்க பிரச்சனை, நல்ல வேலை நான் தப்பிச்சேன் அப்படின்னு. இல்ல ஆக்சுவலா இந்த பிரச்சனை லைவ்ல நடந்தா எப்படி இருக்கும்? ஒரு சின்ன ஒரு சினாரியோ தானே. ஏன்னா நீங்க வந்து பேசுனீங்கன்னா இது பல பேருக்கு ஒரு லெசனா இருக்கும் இல்லையா? அவங்க அவங்களோட வைஃப் கிட்ட கேர்ள் ஃபிரெண்ட் கூட எப்படி எல்லாம் நடந்துக்க கூடாதுங்கிறதுக்கு இது ஒரு லெசனா இருக்கும். கண்டிப்பா. சோ நீங்க எனக்கு கால் பண்ணுங்க 800-1065. அண்ட் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நீங்க இப்பயும் கேட்கலாம், நான் இப்பயும் உங்களுக்காக ப்ளே பண்ணுவேன். சோ நம்ம கூட ஒரு காலர் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம். வணக்கண்ணே, பேருண்ணே? தாஜ். சிராஜ். ஓ அடடா அடடா, சிராஜ் சிராஜ் சார். வாங்க. சரி, கேர்ள் ஃப்ரெண்ட் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறாங்க. அப்படியா? சரி இருங்க, உங்க பாய் ஃப்ரெண்ட் ரெடியா வராங்க, உங்களுக்கு டாபிக் கொடுக்க போறாங்க. ஓகேவா? சரி, நீங்க ஆனா உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா சிராஜ்? எத்தனை தடவை சிராஜ்? இருக்கும்போதும் வேற கேஸ் பண்ணீங்களா? ஒன்னும் பிரச்சனை சரி, இதுதான் கான்செப்டே இல்ல, இதுதான் கான்செப்ட். இங்க இருந்தே கான்செப்ட். சோ நான் வந்து இப்ப சிராஜ் மாதிரி சிராஜ் சொன்ன டயலாக நான் சிராஜா இருந்து சொல்ல போறேன். இப்ப சிராஜ் வந்து சிராஜ் மனைவியா மாற போறாரு. ஓகே, வாவா. ஒண்ணும் இல்ல நான் வந்து உங்களுக்கு லைட்டா இதுல ஒரு ஆல்ட்ரேஷன் ஒண்ணு கொடுக்குறேன். என்னன்னா அது வேலையில இருந்து இப்பதான் வராங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு அஞ்சனா வந்து வராங்க. ஹஸ்பண்ட் வந்து வீட்டுக்கு வராங்க. நீங்க வந்து வீக்கெண்டுக்கு வெளியே கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்றீங்க. எப்படி உங்க மனைவி உங்களை டார்ச்சர் பண்ணுவாங்களோ அதே வார்த்தைகளை நீங்க பயன்படுத்தலாம். ஓகே, சிராஜோட மனைவி எங்க இருந்தாலும் லைவுக்கு வரணும். ரெடியா? ரெடி. ஓகே. டைம் ஸ்டார்ட் நவ. உங்க ஓகே, நான் பானுன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? பானுவா? நான் உங்களை பானுன்னு கூப்பிட்டுக்கிறேன். உங்க மனைவி பேர் சொல்ல வேண்டாம், நான் பானுன்னு கூப்பிட்டுக்கிறேன். ஓகேவா? பானு பயங்கர டயர்டா இருக்கு பானு, என்ன பண்ணி வச்சிருக்க வீட்டுல? எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டு இருக்க, நீ எப்பதான் நீ கரெக்டா வந்துருக்க? ஒரு விஷயம் நோட் பண்ணீங்களா? எந்த வைஃப்மே புருஷனை வாங்க போகலாம் பேசல, வா போன்னு தான் பேசிட்டு இருக்காங்க. அப்பெல்லாம் அன்பு இருக்காது, அநியாயம் இருக்கும். அந்நூன்யம் இருக்காது. அநியாயம் இருக்குன்றது எனக்கு தெரியும். எனக்கு அந்நூன்யம் இருக்காதுன்னு தமிழ்ல சொல்லாத, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு. ஹலோ, வரதே லேட்டு. நான் லேட்டா வரதெல்லாம் இருக்கட்டும். ஒரு புருஷன் பயங்கரமா காலையில இருந்து கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு, உனக்காக தானே உழைக்கிறேன், உன் பிள்ளைக்காக தானே உழைக்கிறேன். பிள்ளைக்காக உழைக்கிறதுனால ஒரு சுக்கும் நம்ம உழைக்காம இருந்தா நம்மளுக்கு தானே நல்லது. ஒரு ரிலாக்ஸா இருக்கும்ல, நம்ம ஜாலியா எங்க வெளியில போனா ஒரு நம்மள மனசோட்டு பேசலாம், உட்கார்ந்து ஒரு குடும்ப சூழ்நிலை வாழ்க்கையோட முன்னேற்ற பத்தி பேசலாம்ல. வாழ்க்கையோட முன்னேற்றமா? நீ ஒரு பொம்பளை, உனக்கு என்ன தெரியும் வாழ்க்கையோட முன்னேற்றத்தை பத்தி? நான் சொல்லி தானே கேட்டுதானே வாழ்க்கையில சில பேர் ஆம்பளைகள் செஞ்சுறாங்க. நாங்க சொல்லாட்டினா நீங்க எல்லாம் வந்து சரியா வந்துருவீங்களா? உங்க இஷ்டத்துக்கு நீங்க போயிட்டு வந்துருவீங்க. நாங்க வீட்டுல இருக்கிறோம், எங்களுக்கு தானே கஷ்டம் தெரியும். எனக்காச்சும் ஒரு நாளைக்கு சினிமா கூட்டிட்டு போறேன்னு சொல்லி கூட்டிட்டு போல, பீச்சு கூட்டிட்டு போறேன்னு கூட்டிட்டு போல. இன்னைக்கு ஒரு நாளைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் ஸ்பெஷலா பண்ணி வச்சிருக்கேன்ல, வரலாம்ல? ஐயோ, என்னால முடியல, இதுக்கு மேல என்னால முடியல. வெயிட்டோட நிக்கிறேன். இது சரி, இது எல்லாமே உங்க மனைவி கேட்பாங்களா? இதுல ஒரு சில வார்த்தைகள் மட்டும் நீங்க போட்ட பிட்டா? அப்படி எல்லாம் கிடையாது. இதுல என்ன இருக்குது? நான் வந்து ஒரு மனைவி எதிர்பார்க்கறது தானே நான் பார்க்க முடியும். கரெக்ட். இல்ல எப்படியுமே வர்ற டயலாக் எது அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்படி கிடையாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த வீட்டுல வாக்கப்பட்டு நான் என்னத்த கண்டேன் அப்படின்னு. என்ன லண்டன்ல ஜாக்கி சான் கூட்டாங்க, ஜப்பான்ல சைனாதோட கூப்பிட்டாங்க, ஆனாலும் நான் உன்னத்தான் கல்யாணம் பண்ணேன். கடைசியில அவங்க கூப்பிடுவாங்க, கடைசியில உன்னை கல்யாணம் பண்ணி என் தலையில இதுதான் எழுதி இருக்கு பாரு அப்படின்னுவாங்களே. அந்த மாதிரி ஏதாவது டைலாக் சொல்லுவாங்களா கேட்டேன். வெரி ஸ்வீட் சார், தேங்க் யூ சோ மச். உங்களுக்கு என்ன பாடல் கொடுக்கலாம்? பாருங்க, நல்ல பாட்ட பாடுங்க. நானே பாடிட்டுமா? ஒரு வாசம் ஒண்ணு, அந்த பாட்ட போடுங்க. என்ன வாசம் ஒண்ணு? சேலை கட்டும் பெண்ணுக்கு. ஓ, சேலை கட்டும் பெண்ணுக்கு. வெரி பியூட்டிஃபுல் சாங். எஸ் கண்டிப்பா உங்களுக்காக கொடுக்கலாம்.
சூப்பர். Thank you so much. Thank you. So இவர என்னால கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாக்கு பிடிக்க முடியல. ஆக்சுவலா இதுதான் எல்லா கணவர்களோட நிலை. நீ வா 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 பேசு பேசு அப்படினா பேச விட்டு கப்பு. எப்பவுமே வந்து கணவர்கள் அந்த பாய் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கேட்டகரியில போயிட்டீங்களா, வெளியில மட்டும் தான் இப்படி இருக்கணும். வெளியில புலி உள்ள எலியா? ஆமா உள்ள. சோ நம்ம கூட வந்து இன்னொரு காலர் இருக்காங்க. இப்ப உங்களுக்காக செய்திகள் வரப்போது. ஏன்னா 2 மணி ஆயிடுச்சு. சோ கரெக்டா உங்களுக்காக நியூஸ் வந்துரும். நியூஸ் எல்லாம் கேட்டுட்டு தொடர்ந்து அஞ்சனா கூட ஜாலியா இணைஞ்சிருங்க. ஓகே. ஹலோ ஹலோ வணக்கம். வணக்கம் சொல்லுங்க. விக்கி பேசுறேன். விக்கி பேசுறீங்களா? ஜுஜுஜு. நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன் விக்கி. சோ கேம் விளையாட தயாரா? தயார். குருநாதா இருக்காரா? அப்படியே நான் சொல்லி கொடுத்த மாதிரியே விளையாடணும். சரி புரியுதா? நான் ஜிங்காலாலா என்றால் நீ சிறப்பாக விளையாட வேண்டும் என்று அர்த்தம். என்ன விக்கி? அது வந்து நான் வந்து என்ன சொல்றது, இது மேடை இல்லை, டெம்போ டிராவலர். அதாவது மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி கல்யாண நாள் வாழ்த்துக்கள். எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல நான் உனக்கு வந்து வாழ்த்து சொல்லிருக்கேன். ஒழுங்கா விளையாடு. என்னமா பாப்பா? ஆமா ரெடி. அப்ப இப்ப வந்து விக்கிக்கு ஒரு சினாரியோ கொடுக்கப்படும். விக்கி தான் வந்து கேர்ள் ஃப்ரெண்ட், பிரதீப் தான் பாய் ஃப்ரெண்ட். நான் கேர்ள் ஃப்ரெண்டா? நான் பாய் ஃப்ரெண்டா இருக்கேன். சரி உங்களுக்காக வேணா கொஞ்சம் ஆல்டரேஷன் பண்ணி விடுறேன். அஞ்சனா வந்து உங்களுக்கு பாய் ஃப்ரெண்டா இருப்பாங்க. ஓகேவா? சரி டெய்லி ரெடி. ஓகே வந்து சரி விக்கி ரொம்ப ஃபீல் பண்றாரு. சோ விக்கிக்காக வந்து நான் பாய் ஃப்ரெண்டா இருக்க போறேன். விக்கி வந்து நீங்க கேர்ள் ஃப்ரெண்டா இருக்க போறீங்க. ஓகேவா? ஓகே. சோ என்ன சிச்சுவேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்களும் வந்து நல்லா டிரைவ் பண்ணுவீங்க என்ன மாதிரியே. அதாவது உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட், விக்கியோட கேர்ள் ஃப்ரெண்டும் நல்லா டிரைவ் பண்ணுவாங்க. ஆனா நான் எப்ப பாரு மட்டம் தட்டிட்டே இருப்பேன். ஆம்பளைங்களுக்கு தான் டிரைவிங் வரும், பொம்பளைங்களுக்கு என்ன டிரைவிங் வரும் அந்த மாதிரி. ஓகேவா? அவங்க இங்கிலீஷ்ல சொன்னாங்களா, அது அப்படியே தமிழ்ல சொல்லுங்க. என்ன மாதிரியே நீ வண்டி ஓட்டு புத்தா, ஆனா நீ எப்பயுமே மட்டமா தான் வண்டி ஓட்டுறன்னு நான் நினைச்சுனே இருப்பேன். அத்தான் ஓகேவா? அதனாலதான் அத்தான் நான் உன்னை வந்து கலாயி போறேன், ஏன் இந்த மாதிரி பண்ற அப்படின்னு சொல்லி அத்தான். ஹலோ, என்ன இருந்தாலும் ஒரு ஆம்பளை வண்டி ஓட்டுறதுக்கு பொம்பளை வண்டி ஓட்டுறதுக்கு வித்தியாசம் கிடையாது. சொன்னா கேட்டுக்கிறதுக்கு பழகு. பொம்பளைங்க பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பொம்பளைங்க ஃபிளைட்டே ஓட்டுறாங்க தெரியும்ல உங்களுக்கு. நீங்க என்னமோ என்ன இப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி சொல்லிட்டே இருக்கீங்க. நீங்க என்ன டிஸ்கரேஜ் பண்ணிட்டே இருக்கீங்க எப்ப பார்த்தாலும். இதுதான் உங்கள்ட்ட எனக்கு பிடிக்கவே இல்ல. ஹலோ, இதுக்கு பேரு டிஸ்கரேஜ் கிடையாது. நான் உன் மேல ஒரு அக்கறையில சொல்றேன். எங்கேயா கொண்டு போய் விட்டுட்டேன்னா 2 பேர் தானே சேர்ந்து போய் விழுவணும். அப்படி அக்கறை எடுக்கிறீங்க, மத்த விஷயத்துல எடுக்கணும். டிரைவ் பண்றது மட்டும் என்ன சொல்லாதீங்க சரிங்களா? ஹலோ, உனக்கு டிரைவ் பண்ண தெரியலன்னு சொன்னா அதை ஒத்துக்கோ. எதையுமே உனக்கு தெரியலன்னு சொன்னா ஒத்துக்கிற பழக்கமே கிடையாது உனக்கு. வேணா உங்களுக்கு எனக்கு ரேஸ் வச்சு பாக்கலாமா? யாரு ஸ்பீடா போறான்னு பாக்கலாம், யாரு டெக்னிக்கலா ஓட்டான்னு பாக்கலாம். ஹலோ, ஒரு பொம்பளை கிட்ட எல்லாம் நான் வந்து ரேஸ் போன எனக்கு அவசியம் இல்ல. பொண்ணுங்களை பத்தி நீங்க அவ்வளவு மட்டும் நினைச்சீங்க. பொண்ணுங்கள்ட்ட தோத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும் பொண்ணுங்க எல்லாம் எவ்வளவு சாதிச்சுட்டு இருக்காங்கன்னு. சூப்பர்ஜி பயங்கரஞ்சி சான்ஸ் இல்ல, அடிச்சு பின்னிட்டீங்க. அதாவது இங்க டயலாக் பேசிட்டாரு, வீட்ல எப்படி பேசுறாரான்னு தெரியலையே. அவர் எப்பவுமே ஒரு பஞ்ச் ஒன்னு வச்சிருப்பாரு, வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கேன். சொல்லுங்க. பூஜாரில இருக்கும் விளக்கு திரி, நம்ம ஷோ பேர் 1 2 3. லாரன்ஸ் நடிச்ச படம் காஞ்சனா. ப்ரோக்ராம் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறது நம்ம ஆர்ஜே அஞ்சனா. இப்படி இருக்கு ஆக்சுவலி நீங்க சொன்ன பஞ்சு. தேங்க்யூ சோ மச். இதே மாதிரி பல பஞ்சுகளை யோசிங்க, அதை எடுத்துட்டு வந்து நம்ம கிட்ட கொடுத்துருங்க. ஓகேவா? சோ உங்களுக்கு கைமாறா நாங்க என்ன பண்ணுவோம்னா பாட்டு பிடிச்ச பாட்டு ப்ளே பண்ணுவோம். என்ன பாடல் உங்களுக்கு கொடுக்கலாம்? எனக்கு சொல்ற பாட்டை கரெக்டா போட்டணும். சொல்ற பாட்டை கரெக்டா போடணும். அப்ப நீ ஏடா கூடமா ஏதோ பாட்டு கேட்க. கிழக்கு ஜீமையில இருந்து எதுக்கு பொண்டாட்டி என்ன சுத்தி வைப்பாட்டி. ஓகே. சோ இந்த பாட்டு வந்து நல்ல கருத்துள்ள பாட்டு அப்படின்றதுனால ராத்திரி ஒவ்வொரு குடிமகனும் கேட்க வேண்டிய பாட்டு அப்படிங்கிற காரணத்தால அவர் மனசை சாந்தி பண்ற மாதிரி நம்ம கிழக்கு ஜீமையில இருந்து ஒரு அழகான ஒரு. இல்ல ஆக்சுவலி இந்த ஷோவே வந்து ராத்திரி 11 மணிக்கு மேல ஓகே இல்ல நைட்டு 1 2 3 வச்சிருந்தாங்கன்னா அந்த பாட்டை நம்ம பிளே பண்ணிருக்கலாம். இது காலையில 1 2 3 பட்ட பகல்ன்ற ஒரு காரணத்தினால அஞ்சனா என்ன பண்ணுவாங்கன்னா அதே படத்துல இருந்து வேற ஒரு பாடல் உங்களுக்காக பிளே பண்ணுவேன். எஸ் எக்ஸாக்ட்லி. சோ நீ இவங்கள்ட்ட எல்லாம் வாய் கொடுத்து
தப்பிக்கிறதுக்குள்ள முடியல என்னால. சம்மடி வாங்குவீங்க. So, யார் யாரெல்லாம் நமக்காக கமெண்ட் பண்ணிருக்காங்க? எனக்கு நிறைய பேர் மெசேஜ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஜிகே தமிழ் சூப்பர். ஹாய் அஞ்சனா. ஜிகே பண்றது நம்ம கோவப்பட்டா சோத்துல விஷம் வச்சிருவாங்க. அப்துல் ரஹ்மான் அவருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ். டெய்லி பாயசம் சாப்பிடுறாரு போல இருக்கு. பாயசம் சாப்பிடுறாரு போல இருக்கு. ராஜசேகரன் சிந்து என்ன ஒரு ஆக்டிங் பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்ன ஒரு ஆக்டிங். ஓகே சோ பாலா வந்து ஹாய் சொல்லிருக்காரு. ஜி எல்லாம் படம் முடிய போற நேரத்துல வந்து ஹாய் சொல்றாரு. இல்ல 1 hour இருக்கு. இப்ப நான் ரேடியோல பேச போறேன். இப்ப டோன்ட் மிஸ் யுவர் சான்ஸ். ஏன்னா இப்போ பாத்தீங்கன்னா எஸ் ஆல்மோஸ்ட் 2 லைன் ஃப்ரீயா இருக்கு. சோ 800-1065 க்கு இப்போ நீங்க கால் பண்ணுங்க. ஐ வில் பிக் யுவர் கால்ஸ். உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் நான் கொடுப்பேன். and நம்ம செம்ம ஜாலியா இப்ப பேச போறோம். ஓகேவா அபி? ரைட் நவ in another 10 seconds நம்ம பேச போறோம். ஒரு மணி நேர செய்திகளுடன். நன்றி. ரேடியோ கில்லி 106.5 பண்பலையின் செய்திகள். அவங்களுக்கு அன்பளிப்பு ஒரு அழகான வார்த்தையை சொல்லிருக்காங்க. உத்வேகம். பேச போறாங்க. எக்ஸ்ட்ரா பண்ணா இது அதுக்கும் மேல. முஸ்லிம் கார்னர் பேர் என்ன? சரி கொஞ்சம் யார் பண்ணி பேச. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட 1 2 3ல நான் ஆர்ஜே அஞ்சனா உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். செம்ம ஜாலியா. அதாவது இன்னைக்கு கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் டே அப்படிங்கிற காரணத்தினால உங்க எல்லாரையும் நான் ஒரு கேர்ள் ஃபிரெண்டா மாத்தி நான் ஒரு பாய் ஃபிரெண்டா மாறி ஒரு சின்ன ஒரு சினாரியோ கொடுத்து அதுக்கு நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டு இருக்கிறேன். இப்பதான் நம்மளோட FB லைவ்ல விக்கீன்னு ஒருத்தர் வந்தாரு. அதாவது டிரைவிங் பண்றத பத்தி நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம். இந்த மாதிரி அவரு இப்ப ஜாலியா பேசினாரா, நான் வீட்டுல போய் இதே மாதிரி பேசுவாரா அப்படிங்கறது தெரியல. பேசுனா சந்தோஷம் தான். ஆனா வந்தவர் நல்ல நிறைய பஞ்ச் எல்லாம் சொல்லிட்டு போனாரு. என்னது இப்ப என்ன பஞ்ச் அது பிரதீப் சொல்லுங்க பாப்போம். சொல்லுமா? ஆமா கண்டிப்பா சொல்லுங்க. இல்ல அது ஆக்சுவலி அஞ்சனா பத்தின ஒரு பஞ்ச் அப்படின்றதால அவங்க சொல்றாங்க. ஆமா லாரன்ஸ் நடிச்சது காஞ்சனா. 1 2 3 ஹோஸ்ட் பண்றது நம்ம அஞ்சனா. ஆக்சுவலா அவர் கலாய்ச்சிட்டு போயிருக்காரு. அத போய் பெருமையா நினைச்சிருக்கு. பெருமையா நினைச்சிருக்கு. இந்த மாதிரி ஜாலியா நாங்க விளையாடுறதெல்லாம் நீங்க வந்து லைவ்ல FB லைவ்ல பாத்துக்கிட்டே இருக்கீங்க. அதுலயும் நிறைய பேர் அவங்களுக்கு பிடிச்ச பாடல்லாம் கேட்டிருக்காங்க. ஏன்னா அடுத்து கேசட் கலெக்ஷனுக்கு நம்மளோட நேயர் இப்ப FB லைவ்ல வந்து செம்மையா விளையாண்டாரு. அவருக்காக தான் வந்து கொடி பறக்குது படத்துல இருந்து ஒரு பாடல் வரப்போகுது. இப்ப நீங்களும் என்கிட்ட பேசணும் அப்படின்னா 800-1065 க்கு கால் பண்ணுங்க. அண்ட் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஒரு பச்சை பட்டன் அனுப்பிச்சிட்டேன். ஹலோ யாருங்க அது லைவ்ல ஆஃப் பண்ணிட்டு பேசுங்க. லைவ் வந்து நீங்க பாக்குறதுக்காக நாங்க போட்டு பாக்குறது இல்ல. ஒரு நிமிஷம் அவர் இப்பதான் FB லைவ் ஸ்விட்ச் ஆஃப் பண்றாரு. ஸ்விட்ச் ஆஃப் பண்றேன் அப்படின்றாரு. ஹலோ சொல்லுங்க. உங்க பேர் சொல்லுங்க. சரவணன். ஓகே சரவணன் நம்ம கேம் விளையாடலாமா? இல்ல நீங்க நல்லா இருக்கீங்களா? எனக்கு ஒரு பாட்டு போடுங்க. அது போது எனக்கு கேமும் ஆகுது. நீங்க வந்து ஒரு விளையாட்டு விளையாடி அந்த விளையாட்டில் ஜெயிப்பவர்களுக்கு தான் பாட்டு போடணும் அப்படின்னு அஞ்சனா ஒரு முடிவு எடுத்திருக்காடா அம்பி. பிரதீப் அண்ணா அது இல்ல, நம்ம ஒரு பாயா இருந்த பரவாயில்ல, கேளெல்லாம் என்னால இருக்க முடியாது அண்ணா. என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பு கிடைக்கிறச்சே அது நீங்க பயன்படுத்திக்கணும். இல்லன்னா உங்களுக்கு லிப்ஸ்டிக் போட்டு விட்டுருவா. கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. பிரதீப் அண்ணா டெய்லி நிறைய பேர் மெசேஜ் பண்றாங்க, கால் பண்றோம், லைன் கிடைக்கல. நான் டெய்லி பண்றேன், எனக்கு எப்ப பண்ணாலும் உடனே கிடைக்குது. வெரி ஸ்வீட். யூ ஆர் லக்கி பாய். நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவா அப்படின்னு அவ சொல்றா. இன்னைக்கு கேம் வந்து நான் விளையாடுறது ரொம்ப முக்கியம். அப்படியா? சரி ஓகே. அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. ஏன்னா வீட்டுல போய் அவருக்கு ராத்திரி வந்து சோறு கிடைக்கும். தெரிஞ்சு அவங்களோட மனைவியார் துணைவியார் எல்லாருமே சேர்ந்து 1 2 3 லைவ் பாத்துக்கிட்டே கேட்டுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால அவரு செஸ்ட் மிஸ்ல எஸ் ஆயிட்டாரு. சோ நம்ம கூட இன்னொரு காலர் இருக்காரு. அவர் விளையாடலாம். ஹலோ வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. அரஃபாத். அஞ்சனா மதியம் வணக்கம். அர்ஷாத் ரைட்? அரஃபாத் வந்து நம்ம லைவ்ல இருக்கிறாரு. கமெண்ட்லாம் போட்டுக்கிறாரு கண்ண நேரத்துல. கரெக்ட்டா? அதே அரஃபாத். சரி அரஃபாத், நீ உங்களுக்கு வந்து நான் ஒரு பாய் ஃப்ரெண்ட் உஷார் பண்ணிட்டேன். உங்களுக்கு இல்லவே இல்ல, நீங்க கவலைப்பட்டிருந்தது என் காதுல கண்ணீர் விழுந்த காரணத்தினால. அந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து ஆர்ஜே பிரதீப். ஆமா, அவன் கொஞ்சம் பாக்குறதுக்கு கருப்பா இருந்தாலும் கலையா இருப்பான். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி உங்களுக்கான சினாரியோ நான் சொல்லவா? ஓகே. நீங்க வந்து ஒரு வொர்க்கிங் விமன். அவங்க ஹஸ்பண்ட் தான் வந்து நம்மளோட ஆர்ஜே பிரதீப். நீங்க வந்து ஆர்ஜே பிரதீப் ரொம்ப ஆசையா வச்சிருந்த ஒரு கேமராவை உடைச்சிட்டீங்க கீழே விழுந்து. ஓகே, கீழே போட்டு. ஆனா நீங்க நம்ம தான் சம்பாதிக்கிறோட கொஞ்சம் அந்த சம்பாதிக்கிற ஒரு ஆட்டிடியூட்ல நீங்க அவரை எதிர்த்து பேசிட்டு இருக்கீங்க. அவர் கேமரா தானே, அதுல என்ன இருக்கு அப்படின்னு. இதான் சினாரியோ. ஓகேவா? ஓகே. இப்ப வந்து உங்களோட டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. என்ன பண்ணிருக்க நீ? என்ன பண்ணிருக்க? என் கேமரா உடைச்சிருக்க.
நான் உனக்கு சொல்லுமா உடைக்கிறப்ப தெரியாதா உனக்கு? கேமரா தானே செல்லும், போனா போயிட்டு போகுது. கேமரா தானே? இத பாரு, நீ செம்ம டென்ஷனுக்கு எனக்கு கிளப்பிட்டு இருக்க நீனு. நான் எவ்வளவு ஆசையா வாங்கினேன் தெரியுமா? எனக்கு ஒரு கேமரா வாங்குறதுக்கு 5 வருஷமாச்சு. யோசிச்சு இந்த கேமரா வாங்கலாமா அந்த கேமரா உனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் வச்சிருக்கேன். நைட் வா, டின்னர் முடிச்சிட்டு உனக்கு நான் தரேன். அப்படியா? அந்த கிஃப்ட் நான் இப்படியே சொல்ல மாட்டியா? சொல்லக்கூடாது, தெரிய வராது. நைட் டின்னர் முடிச்சிட்டு உனக்கு நான் பெரிய கிஃப்டே தரவா. அது யாருக்கும் எதிர்பார்க்காத கிஃப்ட். சரி, அப்புறம் நம்ம அப்புறமா இதெல்லாம் தனியா பேசிக்கலாம். இதெல்லாம் ரொம்ப அநியாயம். நான் நினைச்சேன் சண்டை டக்குனு போகும்னு பார்த்தா புஸ்ஸுன்னு என்ன பிரதீப் அவ்வளவுதானா? பேசிக்கலி வந்து ஆண்கள் ரொம்ப நல்லவர்கள் சொன்னல. அவங்க வந்து அவரும் ஒரு ஆணா நானும் ஒரு ஆணுன்றதா ஒரு மென்னுடைய மனசு இன்னொரு மென்னுக்கு தான் புரியும் அப்படின்ற காரணத்தினால அப்படியே ஒரு ஹைஃபை போட்டுக்கோங்க லைவ்ல போட்டுக்கோங்க. எனக்கு வந்து இந்த கார்த்திக்கும் அந்த பான்பிரியாவும் நடிச்சதுல மனதிலே அந்த பாட்டு தலைவிட்டி தயவு செஞ்சு பாடாதமா. ஏற்கனவே ஒரு பொண்ணுங்களை பாடுறேன் போட்டு தள்ளிட்டு இருக்கா. இந்த மாதிரி நீங்களும் ஜாலியா கால் பண்ணி வந்து பிரதீப கலாய்க்கலாம் அப்படின்னா வந்து இது 1 2 3 பிரதீப கலாய்க்கலாம். பிரதீப கலாய்க்க கூடாது, அஞ்சனாவை கலாய்க்க வேண்டாம். நம்ம ஜாலியா வந்து ஒரு சின்ன ஒரு கான்வர்சேஷன் தான் பண்ண போறோம். சோ உங்க போன் எடுங்க, 800-1065 கால் பண்ணுங்க. பட் ஆனா இன்னைக்கு இப்ப கலாய்க்கிறது அப்படின்னு ஒரு மனுஷன் ரொம்ப ஸ்வீட்டா ஆச்சு, நாங்க உங்களை அன்னைக்கு லைட்டா ஒரு பிராங்க் பண்ணிட்டோம், அந்த வீடியோவை பண்ணி போடவா அப்படின்னு ஏன் இன்னும் போடல அப்படின்னு நம்ம மேல வருத்தப்பட்டாரு தாமரை கண்ணன். ஆமா, அந்த வீடியோ வந்து நம்மளோட FB பேஜ்ல இருக்கு. அது பின் டு த டாப்ல இருக்கு. யாரு நம்மளோட பேஜ ஓபன் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் முகமே தாமரை கண்ணனின் தாமரை போன்ற முகம் தான் உங்களுக்கு கண்ணு. தாமரை கண்ணன் வேற நீங்க செம்ம ஃபேமஸ் ஆயிட்டாரு. ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காரு, மாவு பாக்கெட் வாங்கினு உடனே பையன் நீங்க அஞ்சனா கூட 1 2 3 தானே வந்து இரா தோசை ஊத்தி சாப்பிட்டு வரேன்டா அப்படின்னு ஃபீல் பண்றா. இல்ல நான் கூட ஒரு போட்டோ எடுத்தே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ எடுத்துட்டு இருக்காங்கம்மா. அவ்வளவு ஃபேமஸ் ஆயிட்டாரு அவரு. சோ அவரை பத்தி நான் அதாவது அன்னைக்கு நடந்த அந்த பிராங்க், அதாவது நாங்க என்ன பண்ணோம், ஒரு சின்ன விளையாட்டு ஒரு சில்மிஷம் பண்ணோம், அது என்ன அப்படிங்கறது ஒரு குட்டி வீடியோவா நம்மளோட FB பேஜ்ல இருக்கு. லைவ் பாத்துக்கிட்டே அங்கேயும் போய் பாருங்க. இப்போ நம்மளோட கேசட் கலெக்ஷன்ல கோடி பறகுது படத்துல இருந்து சூப்பரான பாடல் வரும்போது FB லைவ்ல கனெக்ட் ஆகுங்க, செம்மையா விளையாடலாம். Cassette collection on Radio Gilly 106.5 FM. நீங்க யாரும் அந்த வார்த்தையை கேட்கல, அந்த பேர் உங்க காதுல வெள்ளி பாட்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு தடவை நான் பாட்டை ஒரு தடவை ஆஃப் பண்றேன். பாட்டோட வாங்க. அதிரடி ஆக்ஷன் திரைப்படம் ஹீரோ அப்படிதான். பட் இந்த பாட்டுக்கு எதுக்கு நீங்க அதிரடி ஆக்ஷன் ரஜினியா மாதிரி வந்துருங்களா? இப்போ ஆக்சுவலி இந்த சரி நம்ம கால் எடுக்கலாம். என்ன போயிட்டு இருக்கு இன்னைக்கு? ஆக்சுவலா இன்னைக்கு வந்து கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் டே. ஓகேவா? கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னோடனே எல்லாருமே டார்ச்சர் அப்படின்னு சொல்லி பொதுவா ஒரு பேச்சு இருக்குது. ஆனா அப்படி கிடையாது. கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லவங்க, அநியாயத்துக்கு நல்லவங்க, அவங்கதான் நம்மளோட உலகம் அப்படின்றது ஆண்கள் நிறைய பேர் வந்து மனசுல வச்சிருக்காங்க. மேபி அவங்களோட வாய் வழியா அந்த வார்த்தைகள் வராம இருக்கலாம். சோ அந்த டென்ஷன் டார்ச்சர் அப்படின்ற விஷயம் தான் எக்ஸ்பிரஸ் ஆயிட்டு இருக்கு இல்லையா? சோ அது அப்படியே நம்ம லைவ்ல கொண்டு வரலாமே அப்படின்னு சொல்லி நிறைய ரோல் பிளே எல்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஆமா ஆமா ஆமா. இப்போ என்னன்னா ஒரு சீன் கொடுத்துருவோம் நாங்க, ஒரு சினாரியோவை அப்படியே கொடுத்துட்டு அந்த சினாரியோக்கு அப்படியே 2 பேரும் மாத்தி மாத்தி பெர்ஃபார்ம் பண்ணுவோம். கேர்ள்ஸ் யாராவது கால் பண்ணாங்கன்னா நான் பாய் ஃப்ரெண்டா மாறிடுவேன். ஓகே, பாய்ஸ் யாராவது கால் பண்ணாங்கன்னா அஞ்சனா வந்து பாய் ஃப்ரெண்டா தான் மாறுவேன். திட்டமிட்ட ஒரு சதி செயல் மாதிரி தெரியுது. எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் இல்ல, அப்படியே அந்த வேலை ஃப்ளோல வந்துச்சு, பிக்கப் பண்ணி போயிட்டே இருக்கு. சரி, என்ன கமெண்ட்ஸ் வந்திருக்குன்னு பாருங்க. இது வரைக்கும் எனக்கு ஒரு 5 கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்காங்க. இந்த ஹாய் ஹாசினி அப்படினு சொல்லி இருக்காங்க. Thank you so much. ஹாய்க்கு ஹாய் நான் சொல்லல, இதுக்கு thank you சொல்றேன். ஹலோ ஹாய் வணக்கம். சந்திரசேகர் மோஸ்ட் அப்படினு சொல்லி இருக்காரு. என்னதுமா? என்னது மோஸ்ட் அப்படினா என்ன அர்த்தம்? சி எத்தனை எம் பாருங்க. மோஸ்ட் அப்படி சொல்லி இருக்காரு. தெரியல. ஓகே, நீங்க இப்ப கால் பண்ணலாம். நீங்க இப்ப லைவ் பாத்துட்டு இருக்கீங்க அப்படினா you most welcome to call me, call us. In fact 800-1065 க்கு கால் பண்ணுங்க. அப்படி நீங்க கால் பண்ணும் பட்சத்துல எங்க 2 பேர்ல எப்படி எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், அந்த மாதிரி டப்புனு தம்பி நீயா நான் ஓகே நானே பாய் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி டக்கு நானே கூட கால் எடுக்கலாம். உங்களுக்கு நாங்க ஒரு சிச்சுவேஷன் கொடுப்போம், ஒரு சினாரியோ கொடுப்போம். அந்த சிச்சுவேஷன்ல நீங்களும் இருக்க கூடாது, உங்க கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கணும். சோ கம் ஆன் கால் பண்ணுங்க. ஐ அம் வெயிட்டிங் ஃபார் யுவர் கால். 800-1065 240 ரைட் இருக்கு. அஞ்சனா மேடம் எங்க அப்படின்னு நீங்க லைட்டா கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. அவங்க ஒரு சின்ன ஒரு டச் அப் கொடுக்கறதுக்காக அப்படி நம்ம அமுச்சு விட்டுருவோம். சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி விட்டோம். ஆப்பிள் ஜூஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க. நீங்க என்னமா பெர்ஃபார்ம் பண்றீங்க, வாங்கம்மான்னு இதுக்கு எனக்கு சும்மா கொடுத்து அந்த ஆப்பிள் ஜூஸ் கொடுத்து. we have a caller, யாருன்னு பாப்போம். ஹாய் வணக்கம்.
ஹாய் அஞ்சனா இருக்கும்போது நீங்க பாத்துருப்பீங்க. ஆனா இப்ப ஹாசினி வந்ததுனால நீங்க ஹாசினிக்கு ஒரு ஹாய் சொன்னீங்கன்னா நான் சந்தோஷப்படுறேன். சலாக்குட்டி நோ நோ அப்பெல்லாம் டென்ஷன் ஆகக்கூடாது. சொல்லி என்ன உங்க பேர் என்ன? என் பேர் பக்கத்துல இருக்கிற பேர் அதே பேர் எங்க விட்டு கூப்பிட்டு கலாய்ச்சேன். சூப்பர் ஜி பிரதீப். நல்லா இருக்கு நல்லா இருக்கு. நீ ரொம்ப அழகா சிரிப்பீங்க என்ன மாதிரியே கேள்விப்பட்டேன். ஒரு தடவை சிரிச்சுக்காங்க. கிறிஸ் அந்த பக்கமா யாராவது சிரிப்பாங்களான்னு கேட்டாரு. சரி ப்ளீஸ் நீங்க ஒரு தடவை சிரிச்சுக்காங்க. அப்படியா? அப்ப வேணாம், அது ரொம்ப கொடுமையா இருக்கும். ஒருத்தரே போதும். சரி ஓகே. இப்போ பிரதீப் அப்படிங்கிற பேர் அவருக்கும் இருக்கு அப்படிங்கறதுனால நீங்க தான் அவருடைய பாய் ஃப்ரெண்டா இருக்க. நான் ஏன் பாய் ஃப்ரெண்டா இருக்கணும்? நீங்க பாய் ஃப்ரெண்டா இருங்க. எத்தனை பேருக்கு நான் பாய் ஃப்ரெண்டா இருக்கேன்? அதிகமா என்னால ஆம்பளைங்க எல்லாம் பாய் ஃப்ரெண்டா இருக்க முடியாது. நீங்களே பாய் ஃப்ரெண்டா இருங்க, ஒரு கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கு. சரி நான் பாய் ஃப்ரெண்டா இருக்கிறேன். பிரதீப் நீங்க கொஞ்ச நேரத்துக்கு எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டா அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்கம்மா. நான் ரொம்ப நல்ல ஒரு பாய் ஃப்ரெண்டா இருக்க பாக்குறேன். எங்களுக்கு ஒரு சிச்சுவேஷன் கொடுங்க பிரதீப். உங்களுக்கு ஒரு சிச்சுவேஷன் கொடுக்கணுமா? சரி ஓகே. எந்த பிரதீப் கேக்குறீங்க? ஆர்ஜே பிரதீப் நீங்க எங்களுக்கு ஒரு சிச்சுவேஷன் இப்படி தெளிவா பேச வேண்டியதா இருக்கு. சரி சிச்சுவேஷன் கொடுங்க. ஒரு துணி கடைக்கு போற அப்படிங்கிற மாதிரி. சரி ரொம்ப ஈஸியா சொல்லிடுவோம். ஓகே பாக்குற துணி எல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்றாங்க. ஓகே அவங்க கிட்ட காசு வேற இல்ல. மந்த் எண்ட் சம்பளம் கூட போடல. இந்த நேரத்துல செம்ம டென்ஷனா போறீங்க உங்க வைஃப் பார்த்து. நான் டென்ஷன் ஆகாத ஒரு ஆளு. நான் ரொம்ப கூலான ஒரு பர்சன். அது அப்படியே கூலாவே டீல் பண்ணிட்டேன். என்ன அப்படியா? எப்படி ஒன்னு டீல் பண்ணிக்க அப்படிங்கறாரு. பிரதீப் ரெடியா இருக்கீங்களா? டி நகர்ல 100 ரூபாய்க்கு கிடைக்கிற சுடிதார்னாலும் ஓகே. நீ 30 ரூபாய்க்கு கேட்டா கூட உங்க ஹஸ்பண்ட் வாங்கி கொடுக்க மாட்டாரு. ஏன்னா அவருக்கு அவ்வளவு தாராள மனசு. ஐ லைக் இட். சரி வாங்க ஆரம்பிங்க. டைம் ஆச்சு போவோமா? அதாவது ஷாப்பிங் போறதுக்கே இம்புட்டு மேக்கப்னா அங்க போய் ஷாப்பிங் பாஸ் நீங்க கடைக்குள்ள போயிட்டீங்க பாஸ். கடையில நடக்கிற கான்வர்சேஷன் நான் போலாமான்னு கடையை விட்டு வெளில போலாமான்னு கேட்டேன். என்ன சத்தமா? கடைக்காரன் ரொம்ப நேரமா நீ வேடிக்கை பாத்துட்டே இருக்கியா? பின்ன அந்த ஷெல்ஃப் எல்லாம் இப்பதான் அவங்க க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற துணி எல்லாம் டேபிள் மேல தான் கிடக்கு. ஏதாவது ஒண்ணு வேணா எடுத்துக்க டக்குனு. ஏப்பா யார்ப்பா இது? இந்த பொம்பளை ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிறேன். ஏதாவது வாங்குவாங்களா மாட்டாங்களா? நீ யார்? நீ அவங்க வீட்டுக்கு கொஞ்சம் இருங்கப்பா. நான் லைஃப் லாங் குப்பை கொட்டிட்டு இருக்கேன். ஒரு நாளைக்கே கோவப்படுறேன். சரி கடைக்கு நான் பர்ச்சேஸ் பண்ண வந்தா எங்கிட்ட பேசுறேன். நீங்க வீட்டுக்கு ஹஸ்பண்ட் பேசிருக்கீங்க. நான் வந்து உன் முகத்தை பார்த்தா இல்ல கடைக்காரர் லேடிஸ் கிட்ட தான் விரும்பி பேசுறேன். ஆமா இங்க பாருமா, நான் வந்து உன் முகத்தை பார்த்தா நீ எதுவும் வாங்குற மாதிரி தெரியல. ஏதோ உங்க ஆத்துக்காரர் பாக்குறதுக்கு கொஞ்சம் பாக்குற மாதிரி இருக்காரு. அதனால நான் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன். தெரியுங்களா ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு இருக்கோம். கடைக்காரரு சும்மா இருங்க. இது பாருமா டக்கு டக்குன்னு ஏதாவது ஒண்ணு வேணுங்கிறத எடுத்துக்கோ. அப்புறம் அடுத்த மாசம் சம்பளம் வந்து திருப்பி கூட்டு வரேன். ஐயோ அவங்க 2 பேருக்கும் செலக்ஷனே பண்ண தெரியாது. லூஸ் வேஸ்ட். நீ அப்படியா? உனக்கு பார்த்த உடனே டக்குன்னு செலக்ட் பண்ணிடுவ. உனக்கு இருக்கிற ட்ரெஸ் சென்ஸ்க்கெல்லாம் இவ்வளவு டைம் நீ எடுத்துக்கலாமா? அதுல பெரிய லூசி நீங்க தான் போல. அதனாலதான் குறுக்க குறுக்க பேசாதீங்க. சாரி சார், உங்க ஃபேமிலி மேட்டர் நான் என்டர் ஆக கூடாது தான் நினைச்சுக்கங்க. வெரி குட். இந்த பாருமா நம்ம அவரால சொல்ல முடியல அப்படின்னு சொல்லி அவங்க சந்தோஷப்படுறாங்க. இல்ல இந்த பாரு கடைக்காரரு என் வைஃப் லூசி கேசினீங்கன்னா அவ்வளவுதான் நடக்கிறதே வேற. நீங்க சொல்ல மாட்டீங்க, அதான் நான் சொல்றேன். அஞ்சனா வந்தாச்சு. சரி இந்த பாருமா நம்ம இந்த வேலையை கடகடன் ஷாப்பிங்க முடிச்சாதான் அடுத்து போய் சாப்பிட முடியும். அதுக்கு அடுத்து வேலைகளை பார்க்க முடியும். அப்புறமா நம்ம செகண்ட் ஷோக்கு சினிமா வேற புக் பண்ணிருக்கோம்ல. அந்த பச்சை கலர் சட்டை இல்ல அந்த பச்சை கலர் சுடிதார் அடுத்த நாள் காலையில நீங்க சட்டை திறக்கும் போது நாங்க உள்ளதான் இருப்போமா? என்னது இல்ல நான் ஒரு பேச்சுக்கு நீங்க ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் சொன்னேன். எந்த ஒரு ஏரியாவிலுமே ஒரு அந்த அறிகுறியே இல்ல. என்ன கடை மூடிடுவியா நீ தான் அப்படிங்கிற மாதிரியே பேசிட்டு இருக்க. ஒரிஜினல் கேர்ள் ஃப்ரெண்ட் நினைச்சு பாரு. அவர் ஒரு தேவதை. அப்போ எல்லா பாய் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் சாஃப்ட் எல்லாம் கிடையாதுல்ல. பாயிண்ட் தானே? இல்ல அவரு அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் பத்தி பேசுறாரு. நீங்க ஏன் டென்ஷன் ஆவறீங்க? அவங்க ஃபேமிலி மேட்டர் பத்தி பேசுறாங்க. வேற மாதிரி இருக்கு. ஓகே ஓகே இந்த மேட்டர்ஸ் பேசிக்கோங்க.
ஓகே பிரதீப், thank you so much. பிரதீப், thank you for being such a sport. Thank you so much. சூப்பரான டாபிக், ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. Thank you. Bye bye. பிரதீப், நீங்க வந்து ஹாஸ்னி ரொம்ப ட்ரிகர் பண்ணிட்டீங்க பிரதீப். இதெல்லாம் ரொம்ப தப்பு. நான் எப்ப எதுவுமே பண்ணவே இல்லை. அந்த பிரதீப். ஒரு பேரை வச்சுட்டு இவ்வளவு பெரிய பிரச்சனையா? தயவு செய்து ஹாசினி, பிரதீப், அஞ்சனாங்கிற பேர்களை தவிர்த்து அந்த பேர்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா you're most welcome to call us on 800-1065. யார கூப்பிடுறேன்னு தெரிய மாட்டேது. இப்ப அஞ்சனா வந்துட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ, நான் கிளம்பட்டுமா? என் கடமை செவ்வன முடிஞ்சது. அனைவருக்கும் போயிட்டு வரேன். இல்ல, நீங்க எப்படி உட்காரலாம். இப்படியா? அடப்பா அவிகளா. அருண் கிட்ட சொல்லி எனக்கு டக்குன்னு ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ண சொல்லு. இப்பதானே வெளில ஒரு பிரியாணி சாப்பிட்டேன். அது நான் சாப்பிடல. இப்படிதாங்க எப்ப பாரு இந்த பொண்ணு சாப்பிடல. ஹாய் அஞ்சனா, வெரி கியூட்னு அன்பு செல்வன் சொல்லி thank you அன்பு, thank you. அஞ்சனா Dress சூப்பரா. சரிங்க, உங்க டேஸ்ட் எனக்கு பிடிச்சிருக்கு. ஹலோ, அவரு மட்டும் பாய் ஃப்ரெண்டா இருப்பாரு, அப்ப நீங்க மட்டும் கேர்ள் ஃப்ரெண்டா இருக்க மாட்டீங்களா? வாட் இஸ் ஜஸ்ட் திஸ் இஸ் a game right? What happened யா? யார் இல்ல அவரு இவருன்னு சொல்றீங்க. அவரு யாரு? யாருன்னு மட்டும் கொஞ்சம் தயவுசெய்து சொல்றீங்க. யாருன்னா ஹம்னா போக்கி. உங்கள்ட்ட தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஹம்னா போக்கி. அப்புறம் வந்து ஹாய் ஹாசினி பிரதீப் அப்படின்னு அமின் மொலினா சொல்லிருக்காங்க. ஹாய் மொலினா. மோத்தி பாபு ஹாய். வாட்ஸ் யுவர் நேம்? ஒரே எல்லாம் டெல்லி ஸ்வீட் கடை நேம் மாதிரி இருக்கு. எக்ஸாக்ட்லி. அப்புறம் சரி, நீங்க அடுத்து எடுங்க. இல்ல, இப்ப நம்ம ரேடியோல பேச போறோம். கண்டிப்பா So, பேசுவோம். அவங்க வந்து அப்படியே லைவ்ல பேசுற மாதிரி ரேடியோல பேசணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கும். சோ என்ன பண்ணணும், நீங்க 800-1065க்கு கால் பண்ணணும். அண்ட் இப்படிதான் நம்மளோட இந்த ரெட் ஹாட் சீட்டுக்கு ஒருத்தரை வாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். ஒருத்தர் செம்ம ஜாலியா நிறைய பேர் வீடியோஸ் அனுப்புனாங்க. அதுல ஒருத்தர் தாமரைக்கன்னு நீங்க வந்து உட்கார்ந்தாரு. சோ ஒரு சும்மா ஜாலி அவர் வச்சு ஒரு செம்ம ஃபன் பண்ணோம். ஹி வாஸ் ஆல்சோ வெரி ஸ்வீட் ஸ்போர்ட். அதை ரொம்ப ஜாலியா எடுத்துக்கிட்டு அவர் இங்க வந்து உட்கார்ந்த ரெட் ஹாட் சீட்ல அப்படியே அமர்க்கலாம் பண்ணிட்டாரு. அந்த வீடியோ இப்ப நம்மளோட Facebook ரேடியோ கில்லி பேஜ்ல இருக்கு. பாத்தீங்களா? போய் அந்த நீங்க வீடியோ பாருங்க. பாத்தீங்களா? போய் பாருங்க. அது அந்த வீடியோட போஸ்டரே பாத்தீங்கன்னா நம்மளோட தாமரைக்கண்ணோட போட்டோவோட தான் ஆரம்பிக்குது. மங்களகரமான முகம் அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்பிக்கும். சோ நீங்களும் அவரை மாதிரி இங்க வந்து அன்னைக்கு எவ்வளவு ஒரு ஜாலியா இருந்ததுல, சோ அந்த ஜாலியை நீங்களும் அப்படியே உங்க லைஃப்ல அனுபவிக்கணும் அப்படின்னா ஒண்ணும் பண்ண வேணாம். என்ன ஹாசினி பண்ணணும்? They just have to ஒரு வீடியோ மெசேஜ் எடுத்து அனுப்புங்க. இப்ப நம்ம பேர் அனுப்புவாங்க. ஹாய், நான் ஹாசினி, இது அஞ்சனா, எங்களுக்கு ரேடியோ கில்லினா எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? ஃபேமிலி மாதிரி இது அப்படிங்கிற மாதிரி அப்படிங்கறதுனால நல்லா இருக்கும். நம்ம ஜாலியா பேசலாம், சாப்பிடலாம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி என்னன்னா பண்ணலாம். உங்களுடைய மனசுல என்ன தோணுது? மனசுல ஒத்து போது. நான் ஒரு ஃபுட்டி, அவங்க ஒரு பட்டின்ற காரணத்தினால அடி பின்னி எடுக்க போறேன் நானு. சோ என்ன பண்ணுங்க, நீங்களும் இந்த மாதிரி எங்களுக்கு மெசேஜ், சின்ன ஒரு வாய்ஸ் வீடியோ மெசேஜ், பெருசா இருக்கணுங்கிற அவசியம் எல்லாம் கூட கிடையாது. பட் பார்த்ததும் ஆமால அப்படின்னு எங்களுக்கு ஒரு செகண்ட் ஒரு அப்படி டச் பண்ண ஒரு வீடியோ தான் தாமரைக்கண்ணனோட வீடியோ. அவர் இங்க ஜாலியா உட்காந்து செம்ம அப்படியே டிஷர்ட் பேசணும் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டாரு. அவரை மாதிரி நீங்களும் என்ஜாய் பண்ணணும்னா 800-1065க்கு கால் பண்ணுங்க. அபி நவ். அதுக்கு நீங்க மெசேஜ் பண்ணணும். இப்ப நீங்க கால் பண்ணணும். 6.5 FM. 2:22 ஆகிட்டு இருக்கு. அஞ்சனா கூட 1 2 3 தான் கேட்டுட்டே இருக்கிறீங்க. அப்படியே நம்மளோட FB லைவும் பாத்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நம்மளோட FB லைவ்ல என்ன நடந்துட்டு இருக்கு, ரேடியோல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் டே அப்படின்னு நான் கூட பேசிட்டு இருந்தேன். என்னடா அது கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் டேன்லாம் வந்து ஒரு டே வச்சிருக்கானுங்க. அப்ப அது கூட உத்தரா சொல்லிட்டு இருந்தாரு, அதுல கூட ஹாப்பி கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் டே இல்ல பத்தியா, வெறுமனே கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் டே தான் வச்சிருக்கானுங்க அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு. ஹாசினி, நீங்க என்ன நினைக்கிறீங்க இத பத்தி? கண்டிப்பா கேர்ள் ஃபிரெண்ட் அப்படினால விஷ் பண்ணும்போது ஹாப்பி கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் டே விஷ் பண்ணுங்களேன். இன்ஃபேக்ட் உங்க கேர்ள் ஃபிரெண்ட் கூட தெரிஞ்சிருக்காது. நீங்க போன் பண்ணி கண்ணு ஹாப்பி கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் டே அப்படின்னு மட்டும் சொல்லி பாருங்களேன். ஹே தேங்க் யூ சோ மச் அப்படின்னு ஒரு செகண்ட் அவங்க பயங்கர ஹாப்பியா ஃபீல் ஆயிடுவாங்க. அதாவது அவங்க எல்லாம் விஷ் பண்றாங்களா, ஆனா அந்த ஹாப்பின்ற இடத்துல தான் ஹாப்பி வர மாட்டேங்குதா வெறுங்க. அப்படி எல்லாம் எதுவும் கிடையாது. அதெல்லாம் அவங்களுடைய மனப்பிராந்தி அவங்களாவே அப்படி எடுத்துக்கிறது தான். சோ அந்த மாதிரி எல்லாம் நீங்க எடுத்துக்காதீங்க. சோ இன்னைக்கு நாங்க அப்படிதான் உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்திருக்கோம். ஒரு சின்ன ஒரு கேம் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து உங்களோட பாய் ஃப்ரெண்டா இருப்பேன், நீங்க வந்து உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டா நீங்க மாற போறீங்க. சோ நான் நீங்களா மாற போறேன். ஒரு சின்ன நம்ம ரெண்டு பேரும் ஒரு கான்வர்சேஷன் நடக்க போகுது. அந்த கான்வர்சேஷனுக்கு நீங்க உங்க கேர்ள் ஃப்ரெண்டா ரியாக்ட் பண்ணலாம். ஈவன் சில பேர் நம்ம FB லைவ்ல பேசிட்டு இருந்தாங்க, அப்படியே பெண் குரல்ல எல்லாம் வந்து சொல்லுங்க வாங்க என்னங்க அப்படிலாம் வந்து பேசிட்டு இருந்தாங்க. இது நீங்க எங்கயோ நேத்து ரிலேட் பண்றீங்கன்னு எனக்கு தெரியும். அங்கெல்லாம் போறீங்க, இங்கே வாங்க. அதே மாதிரிதான் வந்து நீங்களும் ஜாலியா என்கிட்ட பேசலாம். சோ நம்ம கூட ஒரு காலர் இருக்கிறாரு, அவர்கிட்ட பேசலாம். ஹலோ. ஓ ஹலோ அங்கிள், நல்லா இருக்கீங்களா? வீட்ல என்ன சமையல்? ஹலோ ஹலோ ஹாய் வணக்கம். ஹலோ.
என்னங்க பிரச்சனை உங்களுக்கு? இல்ல FB லைவ் பாத்துட்டு பேசுறாருன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஃபுல் கான்சென்ட்ரேஷன் அங்கதான் இருக்கு. ஜி தயவு செய்து இங்க கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க ஜி, அது கொஞ்சம் டிலே ஜி. வணக்கம் ரேடியோ கிளி. ஹலோ. பேச மாட்டாங்க, அவங்க ரொம்ப பேட் பாய்ஸ் தான். ஹலோ. இவர் பேசுவாருங்கிற நம்பிக்கை இருக்கு. என்ன FB லைவ் வால்யூமே கம்மி பண்ணு, ரேடியோ லைவ் அந்த வால்யூமே கம்மி பண்ணிக்கங்க. ஹலோ. சோ இவங்க வந்து ரொம்ப பேட் பாய்ஸா இருக்கிற ஒரே காரணத்தினால அடுத்து உங்களுக்காக வந்து கிளி சாங் ஆஃப் தார் வரப்போது. நீங்களும் இவங்கள மாதிரியே கால் பண்ணலாம். நான் கடைசியா ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்க போறேன். லாஸ்ட் சான்ஸ். ஆமா, அவர் மட்டும் பேசலன்னா நான் நிரம்ப டென்ஷன். நாக்கு பூச்சில வரோம். ஆமா, நான் என்ன பண்ணுவேன் பாத்தீங்கன்னா டக்குனு கில்லி சாங் அவர் உங்களுக்காக ப்ளே பண்ணுவேன். ஹலோ. ஹலோ. ஹாய் வணக்கம். உங்க பேரு? அருண் தமிழ். தமிழ். நல்ல வேளை கிறிஷ் இல்ல. செம்மொழியா அந்த தமிழ் மொழி அப்படின்ற. ஹலோ அருண் தமிழ். வணக்கம் மேடம். வணக்கம். இல்ல ரெண்டு பேரும் அட் டைம் பேசுறதுனால என்ன சொல்றதுன்னு தெரியல. குத்து மதிப்பு ஒரு வணக்கத்தை போட்டு அவர் ரெண்டு மேடத்துக்கு சேர்த்து ஒரே வணக்கமா சார். சூப்பர் ஜி. அருண் தமிழ் சௌக்கியமா? நல்லா இருக்காங்க மேடம். சரி, உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்களா? இருக்காங்க, ஆனா இல்ல. அவன ஊர்ல இருக்காங்கன்னு அர்த்தம். அதெல்லாம் நியமா நோட் பண்ணி பத்தி கேட்க வேண்டாம். சரி, இப்போ வந்து அஞ்சனா உங்களுக்கு பாய் ஃப்ரெண்டா இருப்பாங்க, ஓகேவா? நீங்க வந்து அவங்க ஐயோ அதாவது நானே என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் ஹேண்ட்ஸமா இருப்பேன். திஸ் பாய் ஃப்ரெண்ட் இஸ் அப்படிங்கிற மாதிரி ஹைபோதெட்டிக்கல் தானே, பரவாயில்ல. ஓகே மேடம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு கொடுக்க போற சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு உங்க மேல ஒரு அதிருப்தி. ஏன் அப்படின்னா, அதாவது நீங்க ப்ரொபோஸ் பண்றதுக்கு முன்னாடி வந்து அப்படியே ரொம்ப அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப கமிட்டடா அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்து அவங்க கிஃப்ட் எல்லாம் வாங்கி கொடுத்து அவங்கள சர்ப்ரைஸ் எல்லாம் பண்ணி அட்டகாசம் பண்ணிட்டீங்க. ஆனா ப்ரொபோஸ் பண்ணி அவங்க அதுக்கு ஓகே சொன்னதுக்கு அப்புறமா உங்களோட நடவடிக்கையில ஒரு சின்ன மாறுதல், அப்படி நீங்க அவ்வளவுதான் அவங்களுக்கு டைம் கொடுக்கறது இல்ல. பரவாயில்லமா போமா, இதனால என்னமா இருக்கு, அதான் ஓகே சொல்லிட்டியே அப்படின்ற ஒரு இலக்காரம் உங்களுக்குள்ள வந்துருச்சு, ஓகேவா? சோ இதுக்கு இப்போ வந்து உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டாவது நீங்க வந்து இப்ப நீங்க கேர்ள் ஃப்ரெண்டா மாறி அதாவது என்ன வச்சு செய்ய போறீங்க, அதாவது உங்களை நீங்களே செஞ்சுக்க போறீங்க, ஓகேவா? ஓகே மேடம், ஓகே ட்ரை பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க ஸ்டார்ட் பண்ண யாரு? அருண் தமிழ், நீங்க ஃபர்ஸ்ட். நீங்க தான் கேர்ள் ஃப்ரெண்டா ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்பெல்லாம் நீ ஏன் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதே இல்ல? இல்லடா, நான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தானே இருக்கிறேன். நீயா அப்படியே நினைச்சுக்கிட்டா இருக்கு, நான் என்ன பண்ண முடியும் சொல்லு? ஐ திங்க் நீ அந்த சுஜி கூட பேச ஆரம்பிச்சதுல இருந்து என்ன மறந்துட்டேன். யாரா சுஜி? ஏய், என்ன நீ என் மேலே சந்தேகப்படுறியா? இவ்வளவுதானா நம்ம காதல்? என் மேலேயே தெரியும். நான் Facebook ஸ்டேட்டஸ்ல இருந்து வாட்ஸ்அப்ல இருந்து எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு தானே இருக்கேன். நீ பின்ன என்ன கடைசி நீங்க அவ போட்ட போட்டோக்கு தானே லைக் கொடுத்தீங்க, ஏன் போட்ட நான் போட்ட போட்டோக்கு லைக் கொடுத்தீங்களா அப்படிங்கறாரு. நீ ஏமா மாத்தி வைக்கிற? சரி, இல்ல நீ எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு பிரீதா. பிரீதா பிரீதா எப்படி நீ என்ன பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொன்ன? நம்மளோட காதல் அவ்வளவுதானா? எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. அது எப்படி? என் போட்டோ நான் எத்தனை போட்டோ டெய்லி அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். என் போட்டோக்கு என்னைக்காவது ஒரு லைக் விழுந்திருக்கா? ஆக்சுவலா நீ ஒரு விஷயம் நோட் பண்ணியா? நான் உன் போட்டோக்கு லைக் பண்ணேன்னா நான் தான் உன்னோட பாய் ஃப்ரெண்ட்னு உன் Facebook ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சிரும். அப்பா அம்மா தெரிஞ்சிருமே. இப்ப எல்லா அப்பா அம்மாவும் லைவ்ல இருக்காங்க Facebookல. இருந்தாலும் என் போட்டோக்கு லைக் பண்ண எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா? சரி, நீ என்ன பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்க்கு தனியா உன்னோட போட்டோ அனுப்பு. நான் அதுல லைக் பண்றேன். பட் இருந்தாலும் நீங்க லைக் பண்ணா நீங்க ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி தானே. இருந்தாலும் எனக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கா இல்லையா? என் போட்டோ நான் உனக்காக தான் அப்லோட் பண்றேன், அதை பாக்கலாம்ல, லைக் பண்ணலாம்ல. ஆனா சுஜி போட்டோ போட்டா மட்டும் உடனே லைக் பண்றேன்ல. ஆக்சுவலி உங்களுடைய பிரச்சனை வந்து அவங்க Facebook லைக் பண்றது அவரே டாபிக் எடுத்துக்கிட்டாரு, டிபேட் பண்ணிட்டாரு. அதாவது இதுல இருந்து என்ன நான் புரிஞ்சுக்கணும்னா, உண்மையிலேயே அவருக்கு அவர் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு இதுக்குதான் வந்து பிரச்சனை வருது அப்படிங்கறது எனக்கு நல்லா புரிஞ்செடுத்துமா. அந்த சுஜி யாருன்றத நோட் பண்ணணும். தெரியாதா? சூப்பர் சூப்பர் அருண் தமிழ், தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். உங்களுக்காக என்ன பாடல் கொடுக்கலாம்? ஏன்னா நீங்க கேக்குற பாடல் தான் இப்ப கில்லி சாங் ஆஃப் தாரா வரப்போகுது. என்ன பாடல் கொடுக்கலாம் உங்களுக்கு? என்மேல் விழுந்த பனித்துளி அந்த சாங். ஓகே, வாவ், பியூட்டிஃபுல் சாங் கேட்டிருக்கீங்க. தேங்க்யூ சோ மச் அருண் தமிழ். இப்போ அவருக்காகவே வந்து என் மேல் விழுந்த பனித்துளி அப்படிங்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான பாடல் மே மாதம் திரைப்படத்துல இருந்து கிளை சாங் ஆஃப் தாரா வரப்போகுது. சோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இவரை மாதிரி ஜாலியா போன் பண்ணி சூப்பரா பேசணும் அஞ்சனா கிட்ட அப்படின்னா 800-1065 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. அண்ட் இப்பவே கால் பண்ணுங்க. FB லைவ்ல நான் அடுத்த ஒரு காலை இம்மீடியட்டா பிக் பண்ண போறேன். ரேடியோ கில்லி 106.5 FM இல் கில்லி சாங் ஆஃப் தி ஆர். அது என் மேல் விழுந்த மழை துளியா பனித்துளியா? இப்ப அவர் பாடுவாரு, நம்ம கேட்டுருவோம். சைக்கிள் கேப்பும் கொடுக்க கூடாது இவ பாடுறதுக்கு. என் மேல் விழுந்த மழை மழை துளியா
மழை அப்படியே உறைந்து பனியாகி விடுகிறது. லவ் வந்து உரை வேண்டியதுதான். லைட்டாலே அடிப்பேன். Very sweet, that's Hi, very nice. Hasni, how are you? அஞ்சனா சூப்பர். உங்கள மாதிரி பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சா கேர்ளுக்கு ப்ராப்ளமே இல்ல. அதனால தான் அவங்க ஒரு கேர்லா பிறந்திருக்காங்க. தெரியுதா உங்களுக்கு? ஆண்டவன் வந்து திட்டமிட்டு எல்லா செயல்களையும் செஞ்சு பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருக்காரு. வெரி நைஸ்மா. அப்புறம் வந்து சரி என்ன இப்போ பனி துளியா மழை துளி அப்படிங்கறதுல அங்க ஒரு சரி என்ன ஒரு 2 வார்த்தை தப்பா சொல்லிட்டாங்க. என்ன இப்போ அதனால இட்ஸ் மழை துளி ஒன்லி டேக் இட் ஃப்ரம் மீ டேக் இட் அப்படின்னு சொல்லிடுறா. என்னாச்சு? அவங்க கேக்குறாங்க. அதெல்லாம் ஒரு ஃப்ளோல வரும். ஃப்ளோல கெட்ட வார்த்தை கூட ஒரு ஆல்ரெடி ஆஷிஷ் தமிழ் சொல்லியிருக்காரு. சாரி ஃப்ளோல பனித்துளியன் வந்துருச்சுக்குங்க. ஓ அப்ப அவர்தான் நமக்கு எழுதி கொடுத்திருக்காரு. There is someone watching from Kerala. வணக்கம் சமா சாஜித். Hi. Very happy ஜி. கேரளால இருந்து பாக்குறீங்க. Thank you so much. நெக்ஸ்ட் டைம் வரும்போது எனக்கு நேந்திரம் பழம் சிப்ஸ் வாங்கிட்டு வாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க புடி அது சொல்ல விட்டாங்க. It's hi-fi time. No, அவரு சரி வேண்டாம். Bad people. அவர் புறமுதுக காட்டிட்டாரு. சோ நம்ம அடுத்த காலர் பிக் பண்ணிடலாமா? Yes. இப்போ இமிடியேட்டா நான் கால் எல்லா டெலிபோன் லைன்ஸும் blink ஆயிட்டு இருக்கு. பட் நீங்க மனம் தளர வேண்டாம். You can call us off air. ஏன்னா நம்ம இன்னைக்கு ஃபுல்லா கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் ரோல் ப்ளே தான் பண்ணிட்டு இருக்கோம். இல்ல பயந்து ஓடுறாங்கப்பா. ஹலோ. வாவ் வர கால்ஸ் எல்லாம் இப்படி தான். ஹலோ. ஹலோ ஹலோ யார் அவர் பேசுறது? ஏற்கனவே கேரக்டராவே இறங்கி பேசுறாரு. வணக்கம் ஜி. யார் பேசுறது? வரதன். வரதன். எஸ் ஸ்ரீலங்கா. ஹாய் வரதன் from ஸ்ரீலங்கா. எஸ் நல்லா இருக்கீங்களா வரதன்? நல்லா இருக்கேன். ஹாய் புவன். ஏய் அது ஆய். ஹலோ வணக்கம் வணக்கம்னு சொல்லிக்கலாமே நம்ம. வணக்கம். சோ நம்ம கேம் விளையாட ரெடியா? கேம் விளையாட ரெடி மேடம். என்னங்க இவ பாஸ்வேர்டே அங்க ஒரு கமா போடுறீங்களே ஏன்? எஸ் ஓ அவர் அங்க செக் பண்ணு. அது ஏன் ஸ்லோவா பேசுறாருன்னா அங்க செக் பண்றாரு. கேம் விளையாட ரெடி மேடு வருதாங்க. ஜி நீங்க வந்து Facebook லைவ்ல கான்சென்ட்ரேட் இது பண்ணாங்க. கொஞ்சம் டிலே பட் ஆனா கொஞ்சம் டிலே. ஆமா Facebookல கொஞ்சம் டிலேவா வரும். நீங்க இங்க கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க. ரேடியோ மாதிரி இல்ல அது. ஆமா Facebookல டிலே தான். You have to change yeah. Mark, You have to yes. develop. ஜி இங்க கான்சென்ட்ரேட் பண்ணலாமா? கேமுக்கு போகலாம் மேடம். சூப்பர் ஜி நீங்க அந்த சொன்னீங்க. சூப்பர் ஜி சொன்னேன் நான். வெரி நைஸ்டா. ரொம்ப ராவா போயிட்டு இருக்கு. கம் ஆன் அஸ்லி. So okay இப்ப நான் என்ன சினாரியோ அவருக்கு கொடுக்க போறேன் அப்படினா அஞ்சனா தான் உங்களுடைய பாய் ஃப்ரெண்ட்ங்கறத நான் பெரிய வருத்தத்தோட தெரிவிச்சுக் கொள்கிறேன். ஹலோ பி 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 சொல்றாங்க. Hello. கட் ஆயிட். இல்ல அவர் லைன்ல இருக்காரு. ஜி என் மனசு தளர விட்டுறாதீங்க ஜி. லைன்ல இருக்கீங்களா இல்லையா? அவரு எப்படி லைவ் பாத்துக்கிட்டு இருக்காரு. அதாவது அதனால நீங்க எப்படி பாத்துட்டோம். லைவ் பாக்குறீங்க அத நாங்க டிஸ்டர்ப் பண்ண And அவர சிரிப்புல அவரால பேச கூட முடியல. நமக்கு இன்னொரு காடி போயிட்டாரு அவரு. ஹலோ திக்கு முக்கு அவர் வந்துட்டாரு. ஹலோ வணக்கம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம். என் பேரு சுஜீர். ஷஷீர். சுஜீர். சஜீர். அதே. அதே ஓ அதே அப்படியே வச்சுக்கோ. அதே ஏய் சேட்டா நான் அட்லே விடு. I am not a Tamil. I am a Kerala. ஓ வாவ் நாட்ல எവിടെ சேட்டா? சேட்டா சேட்டா கிடையாது. എന്താ ചേച്ചി? நாட்ல எവിടെ? നാട്ടില് ഞാൻ കോഴിക്കോട്. கோழிக்கோடு. Very nice. ஓகே சேட்டா அப்ப நம்ம கேம் விளையாடலாமா? ஓகே இப்ப சாஜர் பாயோட நம்ம வந்து கேம் விளையாட போறோம். ரெடி? உங்களுக்கு நான் கொடுக்கிற சினாரியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மலா இப்போ வண்டியில வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோ இல்ல கேர்ள் ஃபிரெண்ட் பாய் ஃபிரெண்டோ போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த ரைட் எடுக்கலாமா லெஃப்ட் எடுக்கலாமா அப்படிங்கிற சண்டை வரும். அப்ப கேர்ள் ஃபிரெண்ட் ஒரு வழி சொல்லுவாங்க, பாய் ஃபிரெண்ட் ஒரு வழி சொல்லுவாரு. ரைட்டா? ഓക്കേ. சோ அப்ப கேர்ள் ஃபிரெண்ட் ஏதாவது ஒரு வழி இல்ல நீ இப்படிதான் போணும் எனக்கு தெரியும் இதான் ஷார்ட்கட் அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசில பார்த்தா தப்பான ரூட்டா தான் இருக்கும். ஆமா அப்ப வச்சு பசங்க நான் சொல்றேன்ல எனக்கு தெரியுமா உனக்கு தெரியுமா அப்படின்னு செம்ம சண்டை நடக்கும் தெரியுமா உங்களுக்கு? ஓகே. இப்ப அந்த சண்டையை தான் நம்ம போட போறோம். ஓகேவா? நான் தான் உங்களுடைய பாய் ஃப்ரெண்ட். ஓகேவா? ஓகே பரவாயில்ல. ஆனா நான் வந்து மலையாளத்துல தான் பேசுவேன். பரவாயில்ல பேசுங்க. எனக்கு மலையாளம் தெரியாது, சப்டைட்டிலோட பேசுங்க. ஓகே ஓகே. ஓகே இப்போ நான் தான் பாய் ஃப்ரெண்ட். நான் வண்டி ஓட்டிட்டு இருக்கிறேன். நீங்க என் பின்னாடி வந்து ரைட் எடுக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. இல்லவா ரைட் எடுக்க கூடாது. ரைட் போனா ரொம்ப சுத்து வழிடா. நம்ம லெஃப்ட் போய் டக்குன்னு கட் பண்ணிடலாம். ஓகே ஓகே. ஓ வாவ். ஸ்டார்டிங்கா? ஆமா இப்ப ஸ்டார்ட் பண்ண போறோம். இது அப்படியே ரேடியோல ஸ்டார்ட் ஆக போகுது. உங்களுக்கு என்ன பாடல் கொடுக்கலாம்?
வந்து தெரியுன்ற பிலிம் இருக்குல்ல, தெரியுன்ற பிலிம்ல இருந்து ஓகே. ஐயோ நான் பாட வேண்டாம், அப்புறம் என்னைய கலாய்ச்சிடுவாங்க. டெஃபினட்டா உங்களுக்காக அந்த பாடல் கொடுத்துருவோம். அப்படியே லைன்ல இருங்க. இப்ப நம்ம வந்து கேம் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேவா? ஓகே ஓகே ஓகே. உங்க கூட யாரெல்லாம் இருக்கா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா? யாரும் இல்ல, நான் வந்து டிரைவ் பண்றேன். ஓ, நீங்க தனியா தனிச்சு டிரைவ் பண்ணிட்டு இருக்கா? ஆமா. ஓகே, அப்படியே லைன்ல இருங்க, நம்ம பேசலாம். வெற்றிகரமா லைன் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாஜிர் பாய் நம்ம கூட லைன்ல இருக்காரு. ஹலோ. ஹலோ. எஸ் சாஜிர் பாய். ஓகே, நம்ம கேம் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, பரவாயில்ல, ஸ்டார்ட் பண்ணு. ஓகே, ஒன்ஸ் அகைன் நான் உங்களுக்கு அது என்ன சினாரியோ அப்படின்னு சொல்லிடுறேன். அது நார்மலா ஒரு பாய் ஃப்ரெண்டும் கேர்ள் ஃப்ரெண்டுமோ இல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோ வந்து பைக்லயோ கார்லயோ போய்கிட்டு இருக்க வேலையில எங்கயா ரைட் எடுக்கணும் லெஃப்ட் எடுக்கணும் அப்படின்னா கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு வழி இல்ல எனக்கு தெரியும், நீ இப்படி போ, கரெக்டா போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு. பாய் ஃப்ரெண்ட்ஸும் ஐயோ இல்லமா அப்படி போக கூடாது அப்படிம்போம். ஆனா என்ன ஆகும், கடைசியில பாத்தீங்கன்னா கேர்ள் ஃப்ரெண்ட் சொன்ன வழி தப்பாயிடும். சோ செம்ம டென்ஷன் ஆகும் இல்லையா? ஓகே ஓகே, ரெடி. இப்போ வந்து ஷாஜிர் தான் வந்து கேர்ள் ஃப்ரெண்ட், நான் தான் ஷாஜிரோட பாய் ஃப்ரெண்ட். ஐயோ இல்ல, நான் தான் ஷாஜிர், நீங்க தான் வந்து ஷாஜிரோட கேர்ள் ஃப்ரெண்ட். ஓகேவா? ஓகே, பரவாயில்ல. ஓ பரவாயில்லையா? ஓகே, இப்போ வந்து the conversation is going to start. Ready, 1 2 3. ஓகே. சைரா, நான் எத்தனை சமயம் சொல்லி உன்கிட்ட இந்த லைன் இந்த ரைட் எடுத்தா போகாதுன்னு நான் சொன்னனா இல்லையா? எனக்கு தெரியும், அந்த ரைட் தான் போகணும், அந்த ரைட் தான் போயிரு. நீ சொன்னேன்ட்டு நான் அந்த ரைட் போனேன். கடைசியில அது எங்க தப்பான ரூட்டுக்கு தானே போச்சு. இப்போ உனக்கு சந்தோஷமா? அல்ல, இதுதான் சரியான வழி. நான் வழிக்கு தான் போகணும். நான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன், நீ திருப்பி திருப்பி எதிர்த்து பேசிட்டு இருக்கற. ஏன்னா இந்த ரைட்டுக்கு தான் போகணும், லெஃப்ட்டுக்கு போயா அது ராங் ஆயிடும். இப்ப நீ ரைட்டுக்கு போகணும்னு சொன்ன இல்லையா? நான் ரைட்டுக்கு போனேனா இல்லையா? ஓ, கன்ஃபியூஷன் பண்ணாது, இந்த ரைட்டுக்கு தான் கரெக்ட் போய். நோ சாய்ரா, நான் இப்ப ரைட் எடுத்தேன், பட் ஆனா அந்த இடம் தப்பான ஒரு ரூட்டுக்கு போகுது சாய்ரா. நீ பண்றது ரொம்ப தப்பு. உனக்கு தெரியலனா you should accept. அதுதான் சரி, எனக்கு தெரியும், இங்க தான் போய் தொலைஞ்சு இருக்குது, இங்க போய் தொலைஞ்சு இருக்குது. சார்ஜர் பாய் very sweet. அதாவது அவருக்கு தெரிஞ்ச அந்த broken தமிழ் and மலையாளம் வச்சு ரொம்ப ஸ்வீட்டா பேசினாரு. Thank you so much சார்ஜர் பாய். உங்களுக்கு என்ன பாடல் கொடுக்கலாம்? எனக்கு வந்து அந்த தெரியுன ஃபிலிம்ல முன்னாலே சூப்பரா கொடுத்துடலாம். வெரி ஸ்வீட் ஆஃப் யூ ஷாஜிர் பாய்க்கு மிக்க நன்றி நீங்க கால் பண்ணதுக்கு. நன்றி. ஓகே, தேங்க் யூ. Thank you. So இவர மாதிரி நீங்களும் கால் பண்ணணும் அப்படினா 800-1065 க்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்றேன் ஹாசினி. அதுக்குள்ள ஒருத்தர் லைன்ல வந்துட்டார். ஹலோ. இல்ல நீங்க அநியாயமா இருக்கு. ரேடியோவை ஆஃப் பண்ணிட்டு பேசணும். ஓகே, அதாவது ஒரு வாட்டி இவங்க ஹலோ சொன்னாலே ஓ அப்படின்னு இருக்கு, இல்ல 3 வாட்டி வேற ஹலோ கேக்குது. ரேடியோ ஆஃப் பண்ணிட்டீங்களா? ஹலோ, வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. ராஜ். ராஜு பாய். ராஜு பாய். அவரே வச்சுக்கிட்டார் ராஜு பாய். இல்ல, நிறைய ஹிந்தி படத்துல வர்ற ஹீரோக்கு பேர் வந்து ராஜ் ராகுல் அப்படின்னு தான் இருக்கும். நீங்களும் அந்த மாதிரி தானா? ஹீரோ கம் வில்லன். ஓ, I'm a hero. சூப்பர் ஜி. ஓகே, நம்ம இப்போ உங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் எப்படிப்பட்ட ஆளுன்னு எங்களுக்கு தெரியாது, பட் இப்போ நீங்க உங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்டா மாற போறீங்க. யூ ரெடி ஃபார் தட்? வேண்டாங்க. வேண்டாமா? வேண்டாம். வேண்டாமா? நீங்க ஜெண்டர் மாத்துறீங்க. ஆமா, அஞ்சனாவே இருக்கட்டும், நானாவே எடுத்து பேசாதான். இல்ல அப்படி கிடையாது ஜி. உங்களுக்குன்னு ஒருத்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க எப்படிப்பட்ட ஆளுன்னு உங்களுக்கு தான் தெரியும். எனக்கு எப்படி தெரியும்? அது அப்படியே ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு தான் நீங்க அவங்களா மாறுங்கன்னு சொல்றோம். நீங்களும் அவங்களும் ஒண்ணு, தெரியாத வாயில மண்ணு அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் கவலைப்படணுங்கிறேன். ரொம்ப நல்லா ஷோ பண்ணிட்டு இருக்கீங்க. நான் ரொம்ப ட்ரை பண்ணிருக்கேன். வெரி ஸ்வீட். அதாவது இதனால நம்ம என்ன தெரிஞ்சுட்டோம், ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா டக்குனு பிளேட மாத்தி அங்க அப்படியே ரூட்டை டைவர்ட் பண்ணி போயிட்டே இருக்கணும் அப்படி. ஓகே, டெஃபினட்டா சொல்லிடுறேன் ராஜ். தேங்க் யூ சோ மச் ராஜ். உங்களுக்காகவே அடுத்த பாடலை நான் சேர்த்தனுள்ள ஷாஜிர் பாயோட பாடலையும் கொடுத்துடுறேன். தெரிய படத்துல இருந்து சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு. அப்படியே ராஜ் மாதிரி நீங்க கவலை எல்லாம் படாதீங்க. நோ, இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் ஃபன். ரொம்ப ஸ்போர்ட்டா எடுத்து விளையாண்டுட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ உங்களுக்காக நம்மளோட FB லைவ் ஸ்டார்ட் ஆக போகுது. கம் அண்ட் ஜாயின் மீ தேர். ஆக்சுவலி நீங்க பெருசா வருத்தப்படுற அளவுக்கு எதுவுமே இல்ல. உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் பத்தி எங்களுக்கு ஐடியாவே கிடையாது. அப்படி இருக்கும்போது நாங்க எப்படி அவங்கள மாதிரி அவங்களுடைய குணச்சித்திரங்களை எங்களால எப்படி முன் கொண்டு வர முடியும்? அது வாய்ப்பே இல்ல இல்லையா? சோ அதனாலதான் வந்து உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டா நீங்களே நினைச்சுக்கோங்களேன்.
இதுதான் சான்ஸ். நல்லா கலாய்க்கலாம், மனசுல இருக்கிற பாரத்தையே. என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா நிறைய கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் வந்து ஊர்ல இருப்பாங்க. சோ இங்க நீங்க அவங்கள வந்து ஜாலியா அவங்கள மாதிரி நீங்க இமிடேட் பண்ணாலும் மிமிக் பண்ணாலும் கூட அவங்களுக்கு எல்லாம் தெரியாது. போயிட்டு இருக்கு பாத்து. சோ இப்ப அடுத்து நம்ம கூட ஒரு காலர் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட பேசலாம். அண்ட் சூப்பரான ஒரு பாடல் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு இந்த பாட்டு பிடிக்குமா? சரி படத்துல இருந்து என் ஜீவன் அப்படிங்கிற ஒரு செம்மையான பாடல். ஆக்சுவலா பல நாளா மீம்ஸ் தான் போட்டிருந்தாங்க. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா அப்படி சமந்தா விஜய் அந்த விஜயகுமார் IPS இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு மித்ரா அப்படின்றது. இந்த ஒரு ஷார்ட்ல ராதிகா சூப்பர் ஆக்ட் பண்ணிருப்பாங்க. பாப்பாவை அவங்க பையன் கொண்டு வந்து காட்டினதும் ஷீல் ஆக்ட் as if நிஜமாலே அவங்களுடைய பேர் அப்படிங்கிற மாதிரி. இல்ல நைனிகா பேபியோட பேர் நிவேதிதா. நம்ம நிவே பேர் எஸ் நாங்க தியேட்டர்ல அது போய் கத்துனோமே நிவி அப்படின்னு கத்துனோம். ஓகே ஓகே ரிலாக்ஸ் அப்படின்னு நாங்க we remember. எஸ் இப்போ உங்களுக்காக இந்த மாதிரி பல மெமரிகள் எங்கள்கிட்ட இருக்கு. அந்த மெமரியோட இப்போ உங்களுக்காக அடுத்த ஒரு பாடெல்லாம் வந்துட்டு இருக்கு. இப்ப நம்ம காலர் தான் ஏன் இவ்ளோ டங் ரோல் ஆகுது? நீ வேணா போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வா. பிரதீப் ப்ளீஸ் கம். இல்ல நான் வந்துட்டேன். ஒது ஓகே ஹலோ ஒது 1 2 3 வித் பிரதீப்னு மாத்தேன் நான் வர. ஹலோ திஷு. ஏன் திஷு கொஞ்சம் சத்தமா பேச மாட்டீங்களா? ஏதாவது வேண்டுதலா? இல்ல சத்தமா தான் பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு தான் கேக்குறீங்க. என்னங்க கேக்கல இருக்கலாம் இருக்கலாம். இப்போ கேக்குதா? இன்னும் கொஞ்சம் சத்தமா பேசினா கூட ஓகே தான். இதுக்கு மேல சத்தமா பேசணும்னா ஒரு நேரா தான் வந்து பேசணும். நம்ம அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். திஷு உங்களுக்கு மட்டும் டெய்லி லைன் கிடைக்குது. ஐ அம் சோ ஹாப்பி ஃபார் யூ. Thank you. அது எப்படி தெரியல எனக்கா கிடைக்குது. வெரி நைஸ் மா, வெரி குட், வெரி ஹாப்பி. சரி இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு உங்களுக்கு தெரியும்? ஆமா தெரியும். அப்படின்னா டைரக்டா களத்துல இறங்கலாமா? ஓகே நான் உங்களுக்காக இப்போ ஒரு சினாரியோ கொடுத்துறேன். நீங்க வந்து உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டா உங்களை நினைச்சுக்கிட்டு நீங்க ரியாக்ட் பண்ண போறீங்க. உங்களோட பாய் ஃப்ரெண்டா அவங்க கிட்ட பேச போறது நம்மளோட ஹாசினி. he is very lucky. சரி என்ன சினாரியோ சொல்லுங்க. ஓகே சினாரியோ என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன். அதாவது நார்மலா பேசிக்கிட்டே இருக்கீங்க. எப்பவுமே பேசும்போது டக்குன்னு உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு சில வார்த்தை உங்களோட ஃபேமிலிய பத்தி பேசிடுறாங்க. என்ன உங்க அம்மா அப்படி உங்க அப்பா அப்படி உங்களுக்கு அது அப்பப்போ ட்ரம்ஸ் பிளேயர் அப்படிங்கிற மாதிரி. சோ அப்பப்போ அது உங்களுக்கு வருத்தமாயிடுது. நீங்க கோச்சுக்கிறீங்க. ஏன் நீ எப்ப பாரு என்கிட்ட மட்டும் வச்சு பேசி எதுக்கு எங்க அம்மா அப்பா எல்லாம் வந்து சண்டைக்குள்ள இழுக்கிற அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. ஒரு பாய் ஃப்ரெண்ட் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட கேக்குறீங்க. புரிஞ்சுதா? ஓகே 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 இப்ப நீங்க தான் அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் பேசுங்க. குடும்ப சம்பந்தப்பட்ட இதுல அவருடைய மைக் என் கையில தான் கண்ட்ரோல் இருக்கு. சரி ஓகே டிஷ்யூ பேபி அந்த டிஷ்யூ பேப்பர் பாக்ஸ் பாஸ் பண்ணி பாப்போம். எதுக்கு டிஷ்யூ பேப்பர்டா? ஜஸ்ட் ஃபார் ஹேண்ட் வைப்பிங். ஓ இது ஒரு நல்ல கேள்வி. இப்பதான் பிஸ்கெட் சாப்பிட்டேன், கையில டஸ்ட் ஆயிருக்கும் மோலியோ, அதனால தான். பக்கத்துல நீ எங்கம்மா ஸ்பூனை வச்ச? மோரோவர் பிஸ்கட் எப்படிமா ஸ்பூனால சாப்பிடுறது? இல்ல சாப்பிட முடியுமே. அப்படிங்களா? அது வந்து மேல பாலெல்லாம் ஊத்தி கொஞ்சம் அதை ஊற வச்சது பாருங்க. நீங்க ஃபுட்டி பட்டி மாதிரி என்ன பேச வச்சிடாதீங்க. உங்க குடும்பத்துல அப்படி சாப்பிட்டுருப்பாங்க. எடுத்து கொடுக்குறேன். நீ அவர் பிடிக்க மாட்டாரு. என்னதுங்க? ஓஹோ பாயிண்ட் புடிச்சிட்டாரு. அது கொஞ்சம் ஃபாரின் ரிட்டர்னா இருந்தாலும் இதுதான் பிரச்சனை. பாத்துக்கு ஒரு லோக்கல் ஃபேமிலியோட செட் ஆகுறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. யாராவது கூப்பிட்டீங்க? பிரச்சனை கிடையாது. புசுக்குன்னு அப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டே. நீ வேற நான் வேற, உங்க குடும்பம் வேற எங்க குடும்பம் வேறயா? ஏன் அப்படி பேசுன நீ? ஆமா அப்படித்தான் நீ பேசிட்டு இருக்க. அப்படித்தான் நான் பேசுறேன். நான் என் குடும்பத்தை பத்தி தப்பா பேசிக்குவேனா? அது பிராக்டிகலா பாசிபிளா? ரெண்டு குடும்பமும் ஒரே குடும்பம் கிடையாது. எங்களது born and brought up in California. நீங்க அஞ்சனா அமைஞ்சிக்கிறேன்னு சொல்றாங்க. அதுவும் நல்ல லொகேஷன் தான். வில்லேஜ் பொண்ணு இந்த கேளும் கிடையாது. ஐ லைக் வில்லேஜ் கேர்ள்ஸ். அவங்க தான் நல்ல பாரம்பரியமோட இருப்பாங்க. வில்லேஜ் கேர்ளா இருந்துட்டு உங்க ஃபேமிலி பத்தி பேசின உடனே ஸ்பூனிங் ஏதோ பேசின மாதிரி இருந்துச்சு. வாட் இஸ் தி கனெக்ஷன் பிட்வீன் தி டூ? நான் நினைச்சேன் நீங்க டக்குனு அருவாமனைய தூக்கி இருப்பீங்க. நீ என்ன அவர் ஸ்பூன்ல தான் இன்னும் இருக்காரு. இல்ல சோத்துல கார போட்டு சாப்பிடுறோம்னு சொன்ன, உப்பு போட்டு சாப்பிடுறோம்னு சொன்ன, ஸ்பூனை பத்தி பேசல. அதெல்லாம் எப்ப சொன்னீங்க? அதாவது இப்பதான் அவருக்கு கொஞ்சம் லேட்டா தோணி இருக்குன்னு நினைக்கிறேன். டிஷு நாங்க வந்து எஸ் மான் வி புட் ஹனி பெப்பர், அதுக்கு மேல வந்து அது பேர் என்னடா இந்த பிஸாக்கு மேல ஒன்னு போடுவாங்கல்ல, மோஸ்ரெல்லா அதெல்லாம் போடுவோம் நாங்க. அப்புறமா துளசி மாதிரி ஒன்னு ட்ரைட் பேசில் மாதிரி ட்ரைட் பேசில்ஸ்ல ஆட் பண்ணுவோம். அந்த மாதிரி ஹர்ப்ஸ் போட்டு பேசுவோம், சாப்பிடுவோம் along with உப்பு காரம். வாட் இஸ் தி ப்ராப்ளம்? இதெல்லாம்
இதெல்லாம் போட்டு சாப்பிட்ட குடும்பத்துக்கு பேசதான் வரும். நீங்க கொஞ்சம் உப்பு போட்டு சாப்பிடுங்க. கொஞ்சம் உப்பு போட்டு சாப்பிடுமா? எங்க அப்பாக்கு பிபி இருக்குமா? நீ வேணும்னே நான் அப்பா சாப்பிடுறது இல்லைங்க. கண்டிப்பா நான் சமைச்சாலே ஏன் இவ்வளவு உப்பு போட்டிருக்கேன் அப்படின்னு ஆபீஸ்ல எல்லாருமே கேட்பாங்க. அது மீறி டப்பா காலி எடுன்னு வைங்களேன், அது வேற விஷயம். பட் உப்பு போட்டுதான் நாங்க சாப்பிடுவோம். கொஞ்சம் உப்பு தூக்கலா இருந்துச்சுன்னா வெள்ளத்தை போட்டு காம்பன்சேட் பண்ணுவோம். எக்ஸ்ட்ரா உப்பு சாப்பிட்டு பாருங்க. ஒரு உப்பு கிலோ உப்பு என்ன விலை விக்கு தெரியுமா உங்களுக்கு? சண்டைய நிறுத்துங்க நிறுத்துங்க. நாங்கெல்லாம் அயோடைஸ் சால்ட் தான் வாங்குவோம். அது கிலோ என்ன விலை விக்கு தெரியுமா? போதும். டிஷ்யூ டிஷ்யூ கொஞ்சம் டிஷ்யூ பாக்ஸ் எடுங்க. வெரி ஸ்வீட். பாருங்களா, பேசுறதெல்லாம் பேசிட்டு மனசை நோவடிக்கிறதெல்லாம் நோவடிச்சுட்டு சாரி. தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை சாரி. இல்ல தாமரை கண்ணன், we should talk about தாமரை கண்ணன். அந்த வீடியோவை நீங்க பாத்துருந்தீங்கன்னா பை ஸ்டைல் மேக்ஸிமம் அன்னைக்கு அவர் யூஸ் பண்ண வார்த்தை சாரி தான். இதுக்கு யூஸ் பண்ணா அவருக்கே தெரியாது. சாரிங்க 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 சாரிங்கன்ற வார்த்தையை திருப்பி திருப்பி சொல்லிருக்காரு. சோ இது நீங்க என்ன பண்ணுங்க, நம்மளோட FB பேஜ்ல போய் டெஃபினட்டா நீங்க பாக்கணும். இப்ப நான் வந்து கால்ஸ் அட்டெண்ட் பண்ண போறேன். உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் நீங்க கேட்கலாம். டிஷு, thank you so much for coming online. Super Mark, you are a sport. Thank you so much. மறந்துட்டேன் டிச்சு பாக்கலாம். ஹலோ ஹலோ டிச்சு பேட்டா. டீச்சர் ஓகே, டீச்சர் லைன் கட் பண்ணிட்டாரு. இப்போ நம்ம பேசணும்டா, பேசுவா. எஸ், இப்போ நீங்க எனக்கு கால் பண்ண வேண்டிய நம்பர் 800-1065. நல்லா இருக்கு என் குரல் மைக்ல கேக்குறதுக்கு. ஃபீட் கேக்கும்போது கும்முன்னு இருக்காப்ல. This girl will go heights, huh? சப்பா. Facebook/Radio Gilly. அப்ப 1 2 3 எக்ஸ்ட்ரா லைக் எக்ஸ்ட்ரா பண்ணா. இது இப்போ நீங்க கால் பண்ணுங்க, அது பிக் யுவர் லைன்ஸ். 2:46 நிமிடங்கள் ஆகிட்டு இருக்கு. அஞ்சனா கூட 1 2 3 தான் கேட்டுட்டே இருக்கிறீங்க. வெளியில வெயில கொஞ்சம் பலமா அடிக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால சில பல நல்ல டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணலங்க. நான் ஒருத்தரை வச்சிருப்பேன், ஒருத்தரை வாடகைக்கு வாங்கி வச்சிருக்கேன் சங்கிலி கட்டி. அவர் தான் வந்து இப்போ உங்களுக்கான சில டிப்ஸுக்கெல்லாம் சொல்ல போறாரு. கூப்பிட்டுலாமா அவரை? ஆலம்பனா நான் வேணா உங்களை அழகா கட்டுமா. எஸ், ஆலம்பனா வந்துட்டாரு. இன்னைக்கு உங்களுக்காக என்ன ஒரு குறிப்பு கொடுக்க போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்மலா இந்த வின்டர் டைம்ஸ்ல ஷூக்கு பாலிஷ் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல அந்த பாலிஷ் அப்படியே அங்கங்க கட்டி கட்டியா உறைஞ்சிரும் ஷூஸ்ல. ஆனா அதே நீங்க என்ன பண்ணலாம், சம்மர் டைம்ல பாலிஷ் பண்ணும்போது சம்டைம்ஸ் கொஞ்சம் பேட் குவாலிட்டி பாலிஷா இருந்துச்சு அப்படின்னா மெல்ட் ஆகி ஷூஸ்ல நீங்க நடக்கும்போது அங்கங்க வந்து ஒரு மாதிரி பிச்சுக்கு பிச்சுக்குன்னு இருக்கும். சோ இதையெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்ல ஷூஸ் இருக்கிற பட்சத்துல வேஸ்லின் இருக்கு பாருங்க, அந்த வேஸ்லினை வந்து ஷூவை சுத்தி நல்லா தடவிட்டு அதுக்கு மேல நீங்க பாலிஷ் பண்ணீங்கன்னா வின்டர் சீசன்ல உறையவும் செய்யாது, சம்மர் சீசன்ல மெல்டிங்கும் ஆகாது. சோ இந்த மாதிரி ஒரு நல்ல குறிப்பெல்லாம் உங்களுக்கு யார் கொடுப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஆலம்பனா தான். சோ அவருக்கு தேங்க்யூ சொல்லி அனுப்பிச்சு வச்சிடலாமா? பாய் ஆலம்பனா. ஆலம்பனா நான் வேணா உங்களை அழகா கட்டுமா. சோ ஆலம்பனா உய் உயில பாயில சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. இப்போ என்ன பண்றேன், என் கையில லாஸ்டா ஒரு காலர் இருக்கிறாங்க. அந்த காலர் எப்படி எல்லாம் ரியாக்ட் பண்றாங்க அப்படிங்கறத பேசலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம் வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க ஜி. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ லக்ஷ்மணன். லக்ஷ்மணன் சொல்லுங்க. லக்ஷ்மணன், கேம் விளையாட தயாரா நீங்க? ஓகே, சோ கேம் விளையாடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன பாடல் கொடுத்துடலாம் சொல்லுங்க. எனக்கு பிடிச்ச பாடல் ஒண்ணு போடுங்க. ஐயோ தாங்கல. ஓகே, டெஃபினட்டா நான் வந்து எனக்கு பிடிச்ச ஒரு பாடலை உங்களுக்காக கொடுத்துறேன். ஓகேவா? ஹலோ, சொல்லுங்க ஜி. கேரளா பாடல் ஒரு பாடல் போடுங்க. கேரளா பாடல் ஒரு பாடலா? ஓகே, டெஃபினட்டா உங்களுக்காக ஒரு கேரளா பாடல் ஒண்ணு கொடுத்துடலாம். சரி, நீ இப்ப நீங்க கேம் விளையாட தயாரா? ஓகே, சோ இப்ப என்ன உங்களுக்கான சினாரியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது நான் உங்களோட ஒரு பாய் ஃப்ரெண்ட், நீங்க வந்து என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே ஓகே. சோ நீங்க வந்து எனக்காக ஆசையா ஒரு விஷயம் சமைச்சு கொடுத்துருக்கீங்க. பட் ஆனா எனக்கு அது அவ்வளவா பிடிக்கல அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நான் வந்து அது நல்லா இல்லமா அப்படின்னு சொல்றேன். அங்க இருந்து நீங்க அதை டேக் ஃபார்வர்ட் பண்ணிக்கங்க. ஓகேவா? புரிஞ்சிருச்சா? கதை புரிஞ்சுச்சா? ஓகே, இப்ப நம்மளோட கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. the time starts now. லட்சுமா, நீ ஒரு டிஷ் ஒன்னு செஞ்சிருந்தீங்க, நல்லா இருந்துச்சுடா செல்லம். ஆனா வந்து கொஞ்சம் அங்கங்க அந்த டேஸ்ட் அவ்வளவா சரியில்லையே.
நான் ஏற்கனவே பஸ்ல செஞ்சது நல்லா தான் இருந்துச்சு பட் ஆனா அவ்வளவா நீ எப்பயும் செய்யற மாதிரி ஒரு டேஸ்ட் இல்லையடா அதுல. ஏன்? ஆமா, உங்களுக்கு தான் டேஸ்ட் எல்லாம் மாறி போச்சு. எனக்கு தான் தெரியுமே. வரும்போது நீங்க அந்த பக்கத்து வீட்டு ஆண்டி கிட்ட டெய்லி ஹாய் சொல்லிட்டு வரீங்க தானே? லட்சுமா, அதெல்லாம் அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்றதா கேட்காது லட்சுமா. ஆக்சுவலா எப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இந்த மாதிரி லாஸ்ட் டைம் நீயும் நான்லாம் ஒன்னா போயிருக்கும் போது உன் ஃப்ரெண்டு சுலோச்சனா அவ அதே டிஷ் ரொம்ப டேஸ்டா செஞ்சிருந்தாளே. இல்ல நானா பஸ்ல டேஸ்டா செஞ்சிருக்கேன். ஆனா எனக்கு சுலோச்சனா செஞ்சது கொஞ்சம் நீ செஞ்சதை விட டேஸ்டா இருந்துச்சுடா. என்ன இல்லையே முடியல விட்டு அப்படின்றீங்களா லட்சுமணன்? எல்லாத்தையும் கேட்டுதான் சொல்லிடலாமா? ஓகே, தேங்க்யூ சோ மச் லட்சுமணன் அவர்களுக்கு மிக்க நன்றி. சோ அவர் வந்து ஒரு மலையாள கேரளா பாடல் ஒண்ணு கேட்டாரு. சோ டெஃபினட்டா அவருக்காக ஒரு சூப்பரான கேரளா பாடல் ஒண்ணு கொடுத்துடலாம். சோ அந்த கேரளா பாடல நான் கொடுக்கறதுக்கு முன்னாடி இன்னொரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் ஒண்ணு சொல்லணும். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் நீங்க வந்து நம்மளோட ரேடியோ கில்லி மூலமா 1000 தடவை வின் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. என்ன அதுக்கு என்ன உங்கள்ட்ட ஒரு 2 சிம் கார்டு இருக்கணும், அப்படின்னு ஒரு 3 தடவை செலவு பண்ணும். இதை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் 1000 தடவை நீங்க வின் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் அப்படியே ஒரு லக்கி டிரால 1,00,000 திரம் மதிப்புள்ள தங்கமும் உங்களுக்காக கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு. தங்க விக்கிற விலையில இந்த மாதிரி ஏதாவது கிடைச்சுன்னா டக்குன்னு அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே தூக்கி சாப்பிட்டுறணும் இல்லையா? சோ அந்த ஒரு காரணத்தினால அதை நான் வந்து இந்த அஞ்சனா இந்த நல்ல விஷயத்த உங்களுக்கு சொல்லிக்கிட்டேன். சோ இதோட நம்மளோட 1 2 3 ரொம்ப சிறப்பா முடிவுக்கு வந்துருச்சு. அடுத்து உங்களுக்காக ஹாசினி இன்னைக்கு சினி டைம்ஸ்ல செம்மையா, அதாவது ஓடாத யாருமே இல்லாத கடைக்கு யாருக்குடா டீ ஆத்துறன்ற மாதிரி ஒரு சூப்பரான விஷயம் ஒண்ணு வச்சிருக்காங்க. அது என்ன அப்படிங்கறது நீங்க கூடிய விரைவில் வந்து நம்மளோட டிஜிட்டல் டீம்லயும் பார்க்கலாம், அது Facebookல பார்க்கலாம். அண்ட் உங்களுக்காக ஹாசினியும் சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த லைவ் ஐயோ அஞ்சனா நான் மிஸ் பண்ணிட்டேன், அஞ்சனா செம்ம காமெடியா இருந்திருக்கேன், இதை நான் மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல. பொறுமையா நீங்க லஞ்ச் முடிச்சுட்டு ஆபீஸ்க்கு போனதுக்கு அப்புறமா நம்மளோட Facebook ரேடியோ கில்லி பேஜுக்கு போங்க. அங்க ஒரு லைக்க போடுங்க. ஓபன் பண்ணீங்கன்னா நம்ம தாமரை கண்ணன் அப்படியே தாமரை போல சிரிச்சுக்கிட்டு இருப்பாரு. அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் பாருங்க. அங்க இருந்து அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா நம்ம அஞ்சனாவோட 1 2 3 லைவ் இருக்கும். சோ அந்த லைவ் வீடியோவையும் பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் நான் ஹாப்பினஸ் ஷேர் பண்றோம் இல்லையா? சோ இந்த மாதிரி ஒரு நல்ல நோட்டோட இன்னைக்கு நம்மளோட 1 2 3 முடிவுக்கு வந்துருச்சு. டான்னு கரெக்டா நான் நாளைக்கு 1 மணிக்கு திருப்பி உங்களை வந்து 1 2 3ல மீட் பண்றேன். Until then எல்லாரும் வண்டிய சேஃபா ஓட்டுங்க. வெயில் ரொம்ப பலமா அடிக்குது. சோ தண்ணி எல்லாம் நிறைய குடிச்சு ஜாலியா இருங்க. ஓகேவா? So take care, bye bye and good day to you. சரி, நான் போய் ரெடி ஆயிட்டு வந்துட்டுமா? I'll just take a short break. ஐயோ இவ ஆட ஆரம்பிச்சா இவ்வளவு ஆடிட்டே இருப்பாடா. எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? ஏய் வா, நம்ம இப்ப பயங்கர கண்டென்ட் நிறைய என்னைய சாக்லேட்டா? ஏய் இது மலையாள சாங். Every time I want to see you, my girl. ஆலாப் இதுக்கு பேர் தான் ஆலாப். ஏய் அதுல வர சிரிப்பதான் சிரிக்கிறாங்க. சடனா நான் அதுக்கு நான் சிரிக்கிறேன் நினைச்சிட்டேன். நான் அப்படியே சாங்ல ஊறி போய் அது நான் ரொம்பவே மன வருத்தப்படுறேன். நீங்க சொல்லிட்டீங்களா? நான் சொன்ன கோட நீங்க போய் சொல்லிட்டீங்களா? வெரி குட், ஹி இஸ் வெரி ஷார்ப். சொன்ன கோட அப்படியே இந்த பக்கமே கேட்ச் பண்ணிக்குவாரு. அதாவது 2 நாள் போச்சுன்னா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும் நினைக்கிறேன். இந்த பாட்டு நீங்க உங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு டெடிகேட் பண்ணலாம். செம்ம ஜாலியா இருக்கும். ஆனா இதுல கோபிகாக்கு என்ன முடி இருக்கு? எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. இந்த ஊருக்கு வந்து கொட்டி போயிடுச்சு. நான் அப்செட்டா இருக்கேன். டிப்ரெஷன்ல இருக்கேன். உங்களை பார்த்து டிப்ரெஷன்ல ஒரு டான்ஸ் ஆடிடுவாங்க. நம்ம ரோபோ சங்கர் டான்ஸ் ஆடுவாங்க. ரோபோ சங்கர் கமல்ஹாசன் மாதிரி எப்படி ஆடுவாங்க? ரோபோ சங்கர் நான் தெரியல, நான் தலை கட் ஆகுதா? கேமரா கொஞ்சம் மேல ஷேர் பண்ணுங்க. இது என்ன வச்சு செய்க இன்னைக்கு பண்ணல தெரியலனா? ஓகே, ரோபோ சங்கர் வந்து கமல்ஹாசன் மாதிரி ஒரு இதுல பண்ணலாம். சரியா? அது எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு செம்ம சிரிப்பு வந்துச்சு. It was so apt. எனக்கு அவ்வளவு சிரிப்பு. ஈடு பண்ணது எனக்கு செம்ம சிரிப்பு. அவ்வளவுதான்
தான் போட்டு எவ்வளவு நிறைய ஸ்டெப் போடுவாங்க கமலா. இந்த பாட்டுக்கு தேவயானி டான்ஸ் ஆடினா எப்படி இருக்கும் தெரியுமா? இதெல்லாம் வந்து கமலா சிஸ்டர். ஆமா, அவர் புரியவே புரியாத மாதிரி இப்பலாம் இதெல்லாம் பண்ணுவாரா என்ன? அவர் ஆனவனே எப்படின்றாரு ஏய் என்ன சும்மா சான்ஸ் ஆட போது நீ நடராஜர் அப்படியே தோணும். சரி போ, இதோ நீ எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கோ அப்படின்னு. நான் தேவயானி மறந்து போன ஒரு ஹீரோயின். அவங்க இந்த பாட்டுக்கு அண்ணன் எப்படி ஆடுவாங்க நான் பண்றேன். அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஸ்டெப் தான் போட்டுதான் இருப்பாங்க. ஃப்ரேம் கொடுவா அப்படின்னு சொல்லாம கொள்ளாம அந்த பொண்ணு ஃபீல்டு கிளியர் பண்ணு. வேற உங்களுக்கு கூட இவ்வளவு தரம் வேற யாரும் இருக்கா? சரி ஓகே, இந்த பாடு பாத்திருக்கியா? இதயம் அந்த படம் ஓடிக்கிட்டே ஏதோ ஷெட்டி அவ பேரு. ஏதோ ஷீஸ் பார்வதி மேடம் பார்வதி இல்லடா அது ஷெட்டி தான். இல்ல அவங்களுக்கு மிஸ் இந்தியாவோ மிஸ் சூதுகவுல ஒரு வேலை ஒரு பொண்ணு. சுனைனா சூதுகவுல சுனைனா சூசு ரைவிங். சஞ்சிதா ஷெட்டி. இந்த பாட்டுக்கு சஞ்சிதா ஷெட்டி ஆடுறா. ஆக்சுவலி இந்த பாட்டுக்கு வந்து ஜோதிகா சூர்யா கூட டான்ஸ் ஆடலாம். சீரியஸா ஜோதிகா சூர்யா டான்ஸ் எப்படி இருக்கு தெரியுமா? கிடையாதுடா, இப்ப நீ தான் ஜோதிகா, நீ ஓடிட்டே இரு. நீ ஓட எனக்கு தெரியும். சூர்யா இந்த பாட்டுக்கு சூர்யா டான்ஸ் அப்படியே ஓடி போயிட்டு இருக்கிற பொண்ணு புடிச்சிட்டு ஏன் சாதாரணமா இப்படி சொல்ல மாட்டீங்களா லவ்? ஏன் அப்படி? எவ்வளவு சிரிக்கிறீங்க ஒரு நாளைக்கு அப்படின்றாரு. ஏன் நோயே வராதுன்னு சொல்லிருக்காரு. ஹை ஃபை போட்டுக்காங்க. வேற யாரு இருக்கா? வேற எந்த ஹீரோயின் இருக்கா? யோசிங்க. இப்ப வந்து நீங்க ஹாஸ்னி ஆட போறீங்க, நான் அஞ்சனா ஆட போறேன். பயம் இல்லை மந்திரம் இல்லை எல்லாம் ஒரு ஜான் வயிற்றுக்காக நடக்குது. சோ இந்த மாதிரி செம்ம ஃபன் செம்ம காமெடி. அதாவது ஹாசினிக்குள்ள இவ்வளவு திறமை இருக்கு. இவ்வளவு திறமை இருக்கு அப்படிங்கறது எனக்கு இப்பதான் தெரியும். நிஜமாவே எனக்குள்ள இன்னும் எவ்வளவோ இருக்கு, அதெல்லாம் நீ பார்த்தாதானே. இப்ப கண்ணாலனே அப்படின்ற பாடல போச்சு ஹாசினி. ஓ அப்படியா? ஆமா ஹாசினி, நல்ல வேலை சொன்னீங்க நீங்க. இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன் இப்போ இந்த கன்ஃபியூஷன் அப்படின்னா 3 மணிக்கு ஹாசினியோட ஷோ, அதனால என்ன நீ கிளம்பு அப்படின்றத சிம்பாலிக்கா சொல்றதுக்காக தான் ஹாசினி இந்த வேலைகள்லாம் பாத்துட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ நான் ரொம்ப நேரமா சொல்லிட்டு இருக்கேன் இந்த டூ கொஸ்டின் வேண்டாமா? எதுவும் தாத்தா என்னால முடியல. சரி சோ அந்த क्वेश्चन அப்ப ரேடியோல போயிட்டு அதை ஜாலியா கேளுங்க. அடுத்து உங்களுக்காக சிலம்பாட்டம் பாட்டுல இருந்து வெச்சுக்கவா ஒண்ணு நெஞ்சுக்குள்ளையா சாரி இடுப்புல நினைச்சிட்டு அப்படிங்கிற ஒரு அற்புதமான தத்துவமிக்க பாடல் வரப்போது. அந்த பாடல கேட்டுட்டு அப்படியே தொடர்ந்து நம்ம ரேடியோ கேட்டுட்டே இருங்க. ஆப் இல்லாதவங்க, ஐ மீன் ரேடியோ இல்லாதவங்க ஆப்ல கேளுங்க, யூடியூப்ல கேளுங்க. இது எல்லாத்துலயுமே நம்மளோட வீடியோஸ் இருக்குது. அண்ட் ஆன்லைனாவும் நீங்க வந்து www.radiogilly.com கேட்கலாம். சோ இந்த மாதிரி ஒரு நல்ல செய்தியை சொல்லி என்னால இதுக்கு மேல சிரிக்க முடியல. வெளியில போய் என்னோட சிரிப்பை கண்டினியூ பண்ணிக்கிறேன். So with all this good note, Anjana and Hasini saying ta-da, bye-bye on Radio Gilly 106.5 FM. Keep it jolly.